எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to Physics Wala. Yes, class start ஆயிருச்சு and good evening and வணக்கம். Yes, good evening, very good evening everybody. Very good evening King Lucy, Vincent, Spidey, Road to Jipmer. Yes, very good evening Natramilarasi, very good evening Jeevan. Very good evening everybody. எல்லாருக்கும் வணக்கம் and welcome to this amazing session of Physics Wala. Physics Wala. Okay, good evening Nancy, very good evening Ajay, Ganeshan, Yogesh, Afsana, Banu, Yusuf, Sabarish, Muttuvel, very good evening Kriti, hi Kriti, King Lucy, Spidey, Varuna Priya, very good evening, very good evening, very good evening. Yes, Yogesh. ஸோ எல்லாருமே வந்துட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு சில பேர் ஜாயின் பண்ணல, அது ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லது. ஸோ வெல்கம் டு திஸ் அமேசிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்ஸ் வாலா அண்ட் திஸ் அமேசிங் செஷன் ஆஃப் breathing and exchange of gases. இந்த breathing and exchange of gases நம்ம இன்னைக்கு படிச்சு முடிக்க போறோம். அப்படியா? இல்ல, இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? Excretory products and their elimination. Oh my god, handsome-ஆ இருக்கீங்க, new hairstyle. Okay, okay, thank you, thank you, thank you. Yes, today is my birthday. அப்படியா ஜீவன், உங்க பர்த்டே வா இன்னைக்கு? ஓகே, ஸோ எல்லாருமே டாக்டர் ஜீவன். ஸோ ஜீவனுக்கு என்ன பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ காட் பிளெஸ் யூ ஜீவன். நீங்கள் உங்களோட லட்சியத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரம் பிடபிள்யூ தமிழ்நாடு, ஃப்ரம் தருண் திவாரி. ஓகே, அண்ட் ஃப்ரம் ஆல் மை விஷஸ் டு யூ. ஓகே, எஸ் ஜீவன். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியோட உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். சரியா? எஸ், எல்லாருமே அப்படியே விஷ் பண்ணியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. வெரி ஸ்ட்ரீட். ஆமாம் ஜீவன், ட்ரீட் எங்க? ஹாப்பி பர்த்டே நான் விஷ் பண்ணிட்டேன், எல்லாருமே விஷ் பண்ணிட்டோம். ட்ரீட் எப்படி கொடுக்க போகிற? எஸ், சரி சரி, ட்ரீட் எப்படி கொடுக்கலாம் யோசிக்கட்டும். சரி, நான் என்னோட அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கு நீ ஸ்னாப் சாட்டா, சாரி, அதுக்கு என்ன, நீ பிஸ்த்ரோ பண்ணி விட்டுரு. சரியா? ஒரு 1/2 kg கேக் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்றேன். உன்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக நானே சாப்பிட்டுக்கிறேன். சரியா? விஷுவல் ட்ரீட்டா? சரி, என்னோட ட்ரீட் எப்போ தெரியுமா? நீங்கள் நீட் கிளியர் பண்ணி காமெண்ட் செக்ஷனில் வந்து அடுத்த பேட்ச் வரும்போது காமெண்ட் செக்ஷனில் வந்து, சார் நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நான் நீட் கிளியர் பண்ணிட்டேன், இந்த கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறது தான் என்னோட ட்ரீட். இல்லையா? நீங்கள் நீட் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாருமா சேர்ந்து இல்லை தனியாக கூட நீங்கள் பெங்களூர் வந்து ஸ்டுடியோ வந்து எங்கிட்ட என்னை மீட் பண்ணி எனக்கு ஒரு லட்டு, ஒரு பேக்கெட் ஒரு டப்பா எடுத்துகிட்டு வரீங்களா? அதுதான் எனக்கு ட்ரீட். ஓகே, வாட் டைப் ஆஃப் அனிமல் யூ கோனா பி? ஐயோ, இதெல்லாம் நான் டிசைட் பண்ணுறதாடா, நிஜமா எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. பட் எஸ், அனிமல் அப்படின்னு சொன்னால் லெட் இட் பி ஸ்னேக். ஓகே, லெட் மீ பி ஸ்னேக். சிவனுக்கு பிடிச்ச அனிமல் ஸ்னேக் இல்லையா? விஷப்பாம்பு வேண்டாம், ஸ்னேக் வேண்டாம். அவன் என்ன சொல்லலாம்? லயன். ஸ்னேக் இஸ் ஃபைன். எஸ், ஓகே, ரைட். ஓகே, சரி. அப்போ இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தியர் எலிமினேஷன். இந்த சாப்டர்ல இருந்து ஒரு குவெஸ்டின் வரும். சரியா? சார், இந்த லெக்சர் ரெக்கார்ட் ஆகாதா? ஏன் ஆகாது? ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு, யூடியூப் சேனலில் தான் இருக்கும். ஏன் ரெக்கார்ட் ஆகாது? ஸ்னேக் இஸ் டாக்ஸிக். ஐ எம் வெரி மச் டாக்ஸிக் மேன். நானும் ரொம்ப டாக்ஸிக். ஓகே, ஸ்னேக் நல்லா இருக்கா? சரி, ஓகே. டைனோசார், ஓகே, லெட் இட் பி. பட் நான் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுவேனே டைனோசாராக இருந்தா. வேல் எடுத்துக்கிறதா? சரி, நீங்களே ஏதோ ஒன்று டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், இந்த வீடியோ ஆப்வியஸ்லி யூடியூப்ல இருக்குன்னா அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. சரியா? லைவ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு யூடியூப்லையும் கிடைக்கும், இதே வீடியோ உங்களுக்கு பிடபிள்யூ ஆப்லையும் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், ரெக்கார்ட் ஆன வீடியோ. எஸ், நீங்கள் இப்போ ரெக்கார்டிங் சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துருச்சு? நம்மக்கிட்ட பிடபிள்யூ ஆப் இருக்குது. என்ன இருக்குது? ஆப் இருக்குது, பிடபிள்யூ ஆப். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா பிடபிள்யூ ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னது, நெட்ஃப்ளிக்ஸில் சர்ச் பண்ணிங்கன்னா வெப் சீரிஸ் வரும். ஓகே, அதே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை கிளிக் பண்ணி நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும்.
இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு மொபைல் நம்பரோட ஆப்ஷன் வரும். அங்கே மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் உங்கள் ஃபோனுக்கு. நீங்கள் எந்த ஃபோன் கொடுக்குறீங்களோ நம்பர், அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த நம்பரில் இருக்கிற ஓடிபியை எடுத்து ஒரு 6 டிஜிட் ஓடிபின்னு நினைக்கிறேன் அது வரும். அது நீங்கள் போட்ட உடனே அந்த பிடபிள்யூ ஆப் ஓப்பன் ஆகும். பிடபிள்யூ ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஓகே, மேலே சர்ச் ஆப்ஷன் ஒரு பைனாக்குலர் இருக்கும். அந்த பைனாக்குலரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டைப் பண்ணும் நீட் மெர்சல். பேட்ச் நேமில் என்ன சர்ச் பண்ணுவீங்க, நீட் மெர்சல். மெர்சல் ஆயிட்டீங்க சரியா, மெர்சல் ரிவிஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் மெர்சல் ஆகிற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குறீங்களா? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் வாலா சீசன் 2 வருது நெட்ஃப்ளிக்ஸில் March 6th நினைக்கிறேன் சரியா. நெட்ஃப்ளிக்ஸில் வருது என்னது ஃபிசிக்ஸ் வாலா சீசன் 2. எனிவேஸ் நீட் மெர்சல் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பாரில் போடணும். நீங்கள் சர்ச் பாரில் நீட் மெர்சல் ரிவிஷன் போட்டிங்கன்னா நம்ம நீட் மெர்சல் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் என்ரால் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா கிளாஸஸ்ன்னு வரும். கிளாஸஸ்குள்ளே போயிட்டு ஜுவாலஜி செக்ஷனில் போனீங்க அப்படின்னா அதில் நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும் சரியா. கிளியர்? இன்னைக்கு நைட்டு 12 o'clock இஸ் த லிமிட், பட் வி வில் ட்ரை டு ஃபினிஷ் பை 11:30 மேக்ஸிமம் சரியா. 11:30 மேக்ஸிமம்க்கு முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். பட் டெட்லைன் ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் 12 மணி ஆகும். 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட ஆகாது கேரண்டி. சார் ஐ ஹேவ் மெனி பேக்லாக்ஸ், வாட் ஐ டூ சார், ப்ளீஸ் கிவ் டிப்ஸ். பேக்லாக் இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்து பேக்லாகை கிளியர் பண்ணு சரியா. பேக்லாக் இருக்குன்னா அதுக்கு தனி ஸ்பெஷல் டிப்ஸ் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு யாராச்சும் நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது. பேக்லாக் இருக்குன்னா படித்தாதான் கிளியர் ஆகும் சரியா. ஸோ பேக்லாகை கிளியர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அப்போ எப்படி படிப்பீங்க? நம்ம வீடியோஸ் 1 shot வீடியோஸ் தானே இருக்குது, எல்லாமே 1 shot வீடியோஸ் தான் 12th எல்லாமே. அப்போ நீங்கள் 1 shot வீடியோ போய் பாருங்கள். அந்த 1 shotமே 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே போகாது. அந்த வீடியோஸை டெய்லி ஒரு வீடியோ பார்த்து ஒரு சாப்டரை டெய்லி 1 shotல முடிங்க சரியா. இல்லைன்னா அட்லீஸ்ட் அதை ரெண்டு நாளில் முடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடிக்கும் போது ஒரு தாட்டி நீங்கள் சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் பேக்லாக் மறுபடியும் புதுசாக ஒரு பேக்லாக் வச்சிங்கன்னா பிரச்சனை. எந்த லைவும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லுவேன். எந்த லைவும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, அந்த லைவை தவிர நீங்கள் பழைய வீடியோஸ் 1 shot வீடியோஸை நீங்கள் பாருங்கள். 2வது 3வது இந்த 2 விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் பண்ணுங்கள் போதும் சரியா. ரைட்? எஸ் எல்லாருமே அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கேன். எஸ் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு, வெரி குட். ஒரு அட்டெண்டன்ஸ் இன்னொரு தாட்டி போட்டுக்கலாம். என்னது, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நான் போல் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சாட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம் சரியா. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏ அப்படிங்கிறத சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹாய் டெரிக், ஹாய் சானு, அப்பு ஹாய். நீங்கள் ஏ அப்படிங்கிறத சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. கமான், ஏ அப்படிங்கிறத சாட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கலாம். எஸ் மகாசெல்வம், ஹாய் மகாசெல்வம். ராஜேஸ்வரி, சண்முகம், வெரி நைஸ். ஓகே, someone else என்னடா பேர் இது? ஹாய், ஓகே போல் முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர்? 17 பேர் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கீங்க. டெரிக், எஸ் ஞாபகம் இருக்கு, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. 17 பேர் வந்திருக்கீங்க. ஓகே, ஸ்பைடி, வெரி குட். ஸ்பைடி ஒரு கொஸ்டின் கேட்டார், அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வின்சென்ட் ஜே, வெரி குட். டாக்டர் ஜீவன், தென் ரோட்டு ஜிப்மர், சபரீஷ், கிங் லூசி, அப்சானா பானு, யோகேஷ், டெரிக்ஸ், சானு, அப்பு, அஜய், கிருத்தி, மகாசெல்வம், கேன் ராஜேஸ்வரி, சண்முகம், நான்சி and someone else. Okay, someone else. ஓகே ரைட். ஸோ இத்தனை பேர் வந்திருக்கீங்க. கொஷின்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் தான், கரெக்டு தான். கொஷின்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடிச்சிடலாம். யூ சி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஃபுல்லாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், என்சிஆர்டியை முடிச்சிருவோம் சரியா. என்சிஆர்டியை முடிச்சுட்டு தென் வில் கோ வித் கொஷின்ஸ். ஓகே, தென் வில் கோ வித் கொஷின்ஸ். ஓகே ரைட். எஸ் ஓகே சரி. அதுக்கப்புறம்
இந்த பிடபிள்யூ ஆப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீயாக நோட்ஸ் கிடைக்கும், வீடியோஸ் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ் ஓகே, ஈவன் ஐ ஆல்சோ ரிமெம்பர். இன்னைக்கு பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறீங்கன்னு. சரியா? ஓகே, பிவைக்யூ. எஸ், பிவைக்யூ இருக்கு. பிவைக்யூ கொஸ்டின்ஸ் எல்லாம் விதவிதமான கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் தேடினாலும் கிடைக்குமான்னு தெரியல. ஓகே, புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற புது கொஸ்டின்ஸ். சரியா? நியூ ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் மேபி பிவைக்யூ இருக்கலாம், இதில் மேபி நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸும் இருக்கலாம். பட் நியூலி கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகே, சரி. சப்போஸ் உங்களுக்கு மைண்ட் மேப் வேணும், ஷார்ட் நோட்ஸ் வேணும், சம்மரி வேணும், வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலோட இந்த லிங்க், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேனல் வரும். அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். நோ சார் வர்சஸ் ஒன்லி சாரா? ஓகே, ஐயோ என் வாட்டர் பாட்டில் இங்கேன்னு தெரியலையே. ஓகே, சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் பிரியதர்ஷினி, குட் ஈவினிங் கண்ணா. குட் ஈவினிங். யாரெல்லாம் வரலையோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராமல் இருக்காங்கன்னா மெசேஜ் பண்ணி உடனே வர சொல்லுங்கள். உங்கள் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ் எல்லாரும் வர சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியா? குரூப்பில் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராம் குரூப்பில், ஸ்னாப் குரூப்பில், இன்ஸ்டாகிராம் குரூப்பில். எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லாருமே வர சொல்லுங்கள். உங்கள் கிளாஸில் இருக்கிற அத்தனை கேர்ள்ஸ், அத்தனை பாய்ஸ். எஸ், ஸோ தேட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த குவிஸை வேர்ல்டு லெவல் குவிஸாக கொண்டு வந்துடலாம். ஹாய் வெற்றி. எஸ், வேர்ல்டு லெவல் குவிஸாக கொண்டு போயிடலாம் இதை. ஓகே, ரைட். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். ஐ ஹோப் இந்த இமேஜ் உங்களுக்கு கிளாரிட்டியோட இருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி இல்லைனாலும் உங்களோட புக்கு, நீங்கள் என்சிஆர்டி புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்ஸ் கேர்ளாக இருக்கிற ஃப்ரெண்ட், அவ்வளோதான். டே நீ உன் கனவு உலகத்துக்கு போகக்கூடாது. கேர்ள் ஃப்ரெண்ட்னா அப்படின்னு சொல்ல வரல, ஃப்ரெண்ட்ஸ், கேர்ளாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சரியா? கனவு உலகத்துக்கு போகக்கூடாது. சரியா? கமான், ரியாலிட்டிக்கு வா உடனடியாக. கம் டு ரியாலிட்டி. உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. நீ கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பேசுறதே பெரிய பாவம், தெரியுமா? குட் ஈவினிங் ராகவேந்தர். வெரி குட் ஈவினிங் கண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் சூப்பரா, தேங்க்யூடா கண்ணா. சரி, என்னோட ஹேர் ஸ்டைல் நிஜமா எல்லாரும் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு? நான் அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? ரெடியா? ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லலைன்னா நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். எப்படி இருக்கு என்னோட ஹேர் ஸ்டைல்? ஒன்லி 2 ஃப்ரெண்ட்ஸா? இமோஷனல் வேற லெவல். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? புகழ்ந்து பேசுங்க பார்க்கலாம். கமான், எல்லாரும் என்ன புகழ்ந்து பேசுங்க. இப்படிதான். எல்லாத்துக்குமே ஒரு தேன் மிட்டாய், பக்கா தேன் மிட்டாய் கன்ஃபார்ம். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன். ஓகே, எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ல எந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த பேஜ்ல அனிமல்ஸ் அக்யூமுலேட் அமோனியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் அயான்ஸ் லைக் சோடியம், potassium, chloride, phosphate, sulfate, etc. Either by metabolic activities or by means like excess ingestion. In the excess ingestion or metabolic activities, இது ஒரு MCQ-வா வரலாம். சரியா? These substances have to be removed totally or partially. In this chapter you will learn the mechanism of elimination of these substances with special emphasis on common nitrogenous waste. இதெல்லாம் வராது.
Ammonia, urea, uric acid are the major forms of nitrogenous waste excreted by the animals. சரி, இந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிளாக் கோட் மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னு இன்னும் வேற லெவல்ல இருப்பீங்க சார். அப்படியா? சம்ரீன் பேட்ச்ல போட்டிருந்தீங்க நினைக்கிறேன். சம்ரீன் பேட்ச்ல கோட் போட்டிருந்தேனா? ஆமா ஆமா ஆமா, அது பிளாக் ஜாக்கெட், பிடபிள்யூ ஜாக்கெட். சரி, நான் அதை போட்டுட்டு வரேன். பட் அது இப்போ என்னன்னா, நான் அது கோயம்புத்தூர்ல விட்டுட்டு வந்துட்டேன். பட் எஸ், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், பிடபிள்யூ இஸ் த பெஸ்ட். எக்ஸாக்ட்லி, பிடபிள்யூ இஸ் த பெஸ்ட் அண்ட் தருண் திவாரி இஸ் த பெஸ்டெஸ்ட். கரெக்டா? தருண் திவாரி இஸ் த பெஸ்டெஸ்ட். இப்படிதான் உங்களையும் நீங்களையும் என்ன பண்ணிக்கணும்? புகழ்ந்து பேசணும், மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்ட் டைப் ஆஃப் மோட்டிவேஷன். மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் த பெஸ்டஸ்ட் மோட்டிவேஷன். டெய்லி காலையில் எந்திரிச்சு யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன அழகா இருக்கா இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களையே நீங்கள் புகழ்ந்து பேசணும். அப்போது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக வேற லெவல் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளேயே டெவலப் ஆகும். அண்ட் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எஸ், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இது பண்ணி பாருங்க, இட் வில் பி சரி. ஓகே, ரைட். Now these substances have to be removed totally. Okay, fine. Now ammonia is the most toxic form. Ammonia is the most toxic form and requires large amount of water for their elimination. Okay, right. அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட uric acid being least toxic and removed with minimum loss of water. Minimum loss of water. ஸோ இங்கே யூரியா, யூரிக் ஆசிட். நான் சம்மரன் பேட்சில் டேபிளர் காலம் போட்டு உங்களுக்கு நான் இதை எழுதியிருப்பேன் இல்லையா? அந்த பேட்ச் நோட்ஸ் எடுத்து ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ரைட்? ஸோ அமோனியா மோஸ்ட் டாக்ஸிக், யூரிக் ஆசிட் லீஸ்ட் டாக்ஸிக், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அமோனியாவுக்கு தேவை, லாஸ் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு யூரிக் ஆசிடுக்கு தேவை. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டிங் அமோனியா இஸ் அமோனோடெலிசம். ஓகே, இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னது? மெனி போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் அண்ட் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் ஆர் அமோனோடெலிக். மூணு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது பிவைக்யூல வந்திருக்கு. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு. Ammonia, as it is readily soluble, is generally excreted by diffusion across body surface. இந்த பாயிண்ட்டை எல்லாரும் இக்னோர் பண்ணிடுவாங்க. சரியா? ஜென்ரலி படிக்கும்போது இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் இதை நான் இக்னோர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் கேட்கலாம், என்னது? அமோனியா அப்படிங்கிறது soluble in water. Water soluble. ஓகே, ரெடிலி சாலிபிள். அதனால இது எப்படி எக்ஸ்கிரீட் ஆகும்? டிஃப்யூஷன் அக்ராஸ் பாடி சர்ஃபேஸ். ஓகே, ஆர் த்ரூ கில் சர்ஃபேஸ் இன் ஃபிஷ். ஓகே, சாலிபிள் ஆகிறதுனால இது பாடி சர்ஃபேஸ்ல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகலாம், ஆர் கில்ஸ்ல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகலாம். சரியா? ரைட். Kidney do not play any significant role in its removal. கிட்னிக்கு அமோனியா ரிமூவலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ரைட். Terrestrial adaptations necessitated to production of lesser toxic nitrogenous waste like urea and uric acid for conservation of water. Terrestrial organismsல இது என்னது? ஒரு அடாப்டேஷன். பக்கத்துல சைடுல எங்காச்சும் எழுதி வச்சுக்கோங்க, அடாப்டேஷன் டெக்னாலஜி. சரியா? நம்ம ஏஐ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி சொல்றோம்ல, இது நேச்சரோட அடாப்டேஷன் டெக்னாலஜி. டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ல ஃபுல் பாடி, இப்போ பாருங்க இவ்வளோ பெருசா நான் வளர்ந்துருக்கேன்னா 5 feet 8 inch or 7 inch or 9 inch whatever it is, என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனிவேஸ் நம்ம இவ்வளோ பெருசா நான் வளர்ந்துருக்கேன். 6 feet, நம்ம 6.4 எல்லாம் இருக்காங்க, 6.4 6.5 எல்லாம் இருக்காங்க ஹைட். அவ்வளோ பெரிய ஆர்கானிசமுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் இல்லையா? எவ்வளோ தண்ணி வேணும். அப்போ அவ்வளோ தண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது? வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஒரு அடாப்டேஷன் டெக்னிக், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டருக்காக. ஓகே, ரைட். இது நோட் பண்ணிக்கோங்க. இது நான் விடவே மாட்டேன். இந்த பாயிண்ட்டை நான் மறக்கவே கூடாது. நான் மறந்துட்டேன்னா -5. நான் இந்த பாயிண்ட்டை மறந்துட்டேன்னா -5. சரியா? ஃபுல்லாக லைன் பை லைன் போவீங்களா?
லைன் பை லைன் தான் போயிட்டு இருக்கேன். எஸ் ஆப்வியஸ்லி லைன் பை லைன் தான். ஆனால் மெர்சல் பேட்ச்ல ரிவைஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரொம்ப டீட்டெயிலாலாம் போக மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் எஸ் எந்தெந்த பாயிண்ட் நீங்கள் விடக்கூடாது எக்ஸ்பிளைன் அந்த பாயிண்டெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. சரியா? Mammals, many terrestrial amphibians and marine fishes mainly excrete urea and are called ureotelic animals. Okay, இங்க பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் என்ன பண்ணணும்? Mammals, many terrestrial amphibians and marine fishes. இந்த 4 எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. 3 எக்ஸாம்பிள் இருக்கு. சரி, ஓகே. excrete urea and are called ureotelic. இது எதோட எக்ஸாம்பிள்? ஹாய் சமீரா சாகர், ஹாய்டா கண்ணா. யாரு 6.7 feet டாலா? யார் அது? கிங் லூசி நீயா? டேய் இங்க வந்துடாது. அப்ப நான் இப்படிதான் ஒன்று நான் பார்க்கணும். சரியா? இல்ல ஏணி வச்சுதான் அரையணும்னு தோணுச்சுன்னா ஏணி வச்சுதான் அரையணும். அப்புறம் இப்படிதான். ஐயோ எப்படி பார்ப்பேன் நான்? இப்படி 6 feet டிஸ்டன்ஸ் வச்சு தான் அப்போதான் அவனை பார்க்க முடியும். பார்த்து பேசணும். நிஜமா இவ்வளோ பெரிய ஆளாடா நீ? சரி, அமோனியா ப்ரொடியூஸ் பை அதுக்கு பேரு நார்மல். அது நார்மலா இல்லை ஜைஜாண்டிசமா? உங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அப்படின்னா அது நார்மல். நீ மட்டும்தான் அப்படி வளர்ந்துருக்க அப்படின்னா அது ஓவர் க்ரோத் ஹார்மோன் செக்ரீஷன் கண்ணா. சரி, அமோனியா ப்ரொடியூஸ் பை ஓவரா காம்ப்ளைண்ட் குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். Ammonia produced by metabolism is converted into urea in yes. So இந்த ஆர்கானிசம்ல யூரியா ரிலீஸ் பண்றாங்க. கரெக்டா? ப்ரோ இஸ் a giant man. லிலிபுட்டியன்ஸ் மாதிரி இவன் வேற லெவல் மனுஷன். ஐயோ 200 சென்டிமீட்டர். ஓகே, பிசிக்ஸ் லேப்ல இருக்கிற ஸ்கேலுக்கு டபுள் ஸ்கேல் 5.5. ஓகே, நான் உன்னை விட கொஞ்சம் ஹைட். ஓகே ரைட். சரி, நான் நம்ம ஹைட் பற்றி இங்கே பேசல, பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஓகே, டாலஸ்ட் ஐ டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சின்ஸ் வென் ஐ வாஸ் 14 years old. அப்போ நாங்கள் எல்லாம் சோம்பேறின்னு நினைக்கிறியா? டே அது சோம்பேறினா யார் தெரியுமா? நம்ம சபரிஷ் தான் சோம்பேறி. ரோட் டு ஜிப்மர் 6'2" ஃபீட்டா? எங்கே எதிராக வந்திருக்கீங்க? எந்த நாட்டில் எதிராக வந்திருக்கீங்க? இன்றைக்கி நான் காலையில் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், த ஆஸ்ட்ரோனாட்டில் வேற உலகத்துலேருந்து அந்த அம்மா வந்திருக்கோம். ஓகே சரி, நல்ல விஷயம். ஓகே, ஸோ யூரியா என்ன ஆகாது, நம்ம யூரியா ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம அமோனியா ரிலீஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அமோனியா ரிலீஸ் பண்ண மாட்டோம். அமோனியா ரிலீஸ் பண்ணாதனால அது எப்படி ரிலீஸ் ஆகும்? வெளியே எப்படி போகும்? அமோனியா யூரியாவாக கன்வெர்ட் ஆகி போகும். கரெக்டா? சரி, அது எங்கே? லிவரில். இதுதான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே ரைட், லிவரில் அது கன்வர்ஜன் நடக்கும். ஓகே, கிங் லூசி சோம்பேறியா? வாய்ப்பே இல்லை. ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே சரி, புரிஞ்சுதா? லிவர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிவர் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஓகே, கிட்னி என்ன பண்ணும்? இந்த பிளட்டை ஃபில்டர் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ரைட். நவ் kidney matrix of some of these animals to maintain a desired osmolarity, some amount of urea will be retained. Assertion reason question. சரி, வெரி குட் அஜய். எக்ஸாக்ட்லி, லிவரில் ஆர்னித்தின் சைக்கிள் நடக்கும். அந்த ஆர்னித்தின் சைக்கிள் ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். சரியா? அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸில் ஆர்னித்தின் கூட கம்பைன் ஆகி ஃபஸ்ட்டு அமோனியா என்னவா கன்வெர்ட் ஆகும்? அமோனியா, ஆர்னித்தைன், தென் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இன்னொரு ப்ராசஸ் நடக்கும், இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், இன்னொரு ப்ராசஸ் நடக்கும், அண்ட் ஃபைனலி ஆர்னித்தின் ஃபார்ம் ஆகும். அது நெக்ஸ்ட் சைக்கிளோட கம்பைன் ஆகும். ஸோ ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஆர்னித்தின் சைக்கிள் லிவரில் நடக்கும். இதுக்கு இன்னொரு பேர் யூரியா சைக்கிள். சரியா? ஏன்னா இது என்ன பண்ணுது? யூரியா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன பேரு? எஸ், கிரப்ஸ் ஹான்ஸ்லேட் சைக்கிள் நினைக்கிறேன். கரெக்டா? தப்பான்னு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஓகே, நீங்கள் நடத்துனீங்க சார், சைக்கிள் நோட்டு இருக்கு என்கிட்ட. வெரி குட். சே, இதுதான்டா என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்கிறது. ஓகே ரைட். நவ் இங்கே முக்கியமான விஷயம், அசர்ஷன் ரீசன் கொஸ்டினில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோ. என்னது இந்த இடத்துல? ammonia is produced by metabolism is converted into urea in the liver of the animal, released in the blood which is filtered. இந்த இடத்துல some amount of urea, இந்த இடத்துல இருந்து some amount of urea may be retained in the kidney matrix
of some of these animals to maintain a desired osmolarity. Assertion, reason. Yes, yes. Krebs Hanslet cycle, exactly. Assertion, reason, question. சரியா நோட் பண்ணிக்கோ இந்த இடத்துல. Okay, and reptiles, birds, land snails and insects excrete nitrogenous waste like uric acid in the form of pellet or paste with a minimum loss of water, and are uricotelic animals. வணக்கம் எழில், வணக்கம், எப்படி இருக்கீங்க? சரியா? எஸ், கிளியர். வெயிட் இஸ் 93 கிலோகிராமா? பரவாயில்ல, என்னோட வெயிட் கம்மி தான். ஹைட்டுக்கு வெயிட் இருக்குந்தானே, எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட் இருக்கும் தானே, ஆப்வியஸ். உனக்கு இந்த ஹைட்டுக்கு 93 கிலோகிராம். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்னை விட குட்டி ஹைட் 93 கிலோகிராமாக இருக்கும். யார்? என்னோட சிஸ்டர். ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா என்னை கொன்னே போடுவா. ஓகே, சரி. எனிவேஸ், நவ் அடுத்தது a survey of animal kingdom. ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எந்தெந்த பாயிண்ட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, நீ 43 கிலோகிராம், அவ்வளோதானா? இப்படி இருப்பியா முருங்காயா நீ? ப்ரோ இஸ் அ ரியல் ஜாயிண்ட் மேன். ஆமாம், ஒரு ஆக்சுவலி ஒரு போயம் இருக்குது இங்கிலீஷில். போயமில் என்னது, ஒரு சின்ன குழந்தை ஜாயிண்ட் மேனை பார்த்துரும் ஆட்டம் சீசனில், ஏதோ ஒரு இருக்குது, சம்திங் லைக் தட். ஜாயிண்ட் மேனோ என்னமோ அது போயம் பேரே இருக்குது. நான் ஏதோ படித்தேன், எங்கேயோ படித்த ஞாபகம் வருது. ஓகே, ஜைஜாண்டிசம் 7 feet. ஜைஜாண்டிசம் 7 feetக்கு மேலே இருப்பாங்க. எஸ், ஆப்வியஸ்லி 7 feet 7.2 அதுக்கு மேலே இருப்பாங்க. பட் டிபெண்ட்ஸ். ஜைஜாண்டிசம் அப்படிங்கிறது என்னது, உங்கள் ஜெனட்டிக்ஸ்லேயே யாருமே அவ்வளோ வளரல, நீங்கள் திடீர்னு வளர்ந்துட்டீங்க. ஜைஜாண்டிசமுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மவுத், உங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரியாக மாறிடும், ஃபேஸ் ப்ரொட்ரூஷன் ஆயிரும், இது முன்னாடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காட்டும். சரியா? ஃபேஷியல் அப்பியரன்ஸே வேற மாதிரி இருக்கும் ஜைஜாண்டிசம். வெறும் ஹைட் வச்சு நம்ம ஜைஜாண்டிசம் சொல்லக்கூடாது. சரியா? ஓகே. ஓகே, அதுக்கு டிஎன்ஏ கலந்துருக்கும். ஐயோ, ஏதோ ஒன்று பூந்துருச்சு. ஐயோ, டிஷர்ட்ல பூந்துருச்சு சம்திங். ஓகே, ரைட். ஓகே, ஏதோ பூச்சி கடிக்குது. கரெக்டா? புரிஞ்சிருச்சா? அடுத்த பேஜ் போயிடலாம். ரைட்? எஸ். A survey of animal kingdom presents a variety of excretory structures. In most of the invertebrates, these structures are very important. இந்த இடத்துல invertebrates, these structures are simple tubular forms, whereas vertebrates have complex tubular organs called kidneys. Some of these structures are mentioned here. இந்த இடத்துல நீட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சரியா? இதுதான் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், லாஸ்ட் கிளாஸில் சொன்னேனோ அதுக்கு முன்னாடி கிளாஸில் சொன்னனும் தெரியல. பட் நான் சொன்ன ஒரு ப்ராக்கெட்டில் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் இந்த பேஜில் ஒரு ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் அதை கொஸ்டினாக கேட்டுறாங்க அண்ட் மக்கள் அதில் மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொன்னேன். கரெக்டா? அது இங்கே தான் இருக்குது. ஓகே, ரைட். என்னது? புரோட்டோநெஃப்ரீடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ். புரோட்டோநெஃப்ரீடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாட்டிஹெல்மின்தஸ். இங்கே தான் இந்த பிராக்கெட் இருக்கு. ஃபிளாட்வார்ம் பிளனேரியா. ஃபிளாட்வார்ம்ஸ் எக்ஸாம்பிள் பிளனேரியா, ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிற பிளனேரியா. ரெண்டாவது ரோட்டிஃபர்ஸ். இதை யாரும் ஃபோக்கஸே பண்ணல, இதை கவனிக்கவே மாட்டாங்க. ரோட்டிஃபர்ஸ், some annelids and cephalochordate amphioxus. Amphioxus என்னது? cephalochordate. இந்த cephalochordate amphioxus பத்தி அனிமல் கிங்டம்ல கார்டேட் செக்ஷன்ல அந்த ஏதோ டேபிளர் காலமுக்கு கீழே ஒரு சின்ன பேராகிராஃப்ல ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
மக்கள் அதை ஜாலியாக இக்னோர் பண்ணிடுவாங்க அண்ட் அதை கொஸ்டினாக கொடுத்து மக்களுக்கு 5 மார்க்கு மைனஸில் கொண்டு போக வச்சிருவாங்க என்டிஏ. சரியா? அதனால மக்களே என்ன பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம். சரியா? சரி, அடுத்தது என்னது இப்போ படித்தோம்? புரோட்டோனெஃப்ரிடியானா ஃப்ளேம் செல்ஸ், பிளாட்டிஹெல்மின்தஸ், ஃபிளாட்வார்ம்ஸ் எக்ஸாம்பிள் பிளனேரியா. ரெண்டாவது ரோட்டிஃபர்ஸ், சம் அனலிட்ஸ் அண்ட் செஃபலோகார்டேட் ஆம்பியாக்சஸ். சரியா? ஆல்ரைட். அடுத்தது protonephridia are primarily concerned with ionic and fluid volume. Protonephridia is primarily concerned with ionic and fluid volume regulation, that is osmoregulation. So protonephridia கொடுத்தா ஆப்போசிட்ல என்ன எழுதணும்? osmoregulation அப்படிங்கறத நீங்க மேட்ச் பண்ணணும். சரியா? protonephridiana osmoregulation அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். clear? yes, right. அடுத்தது nephridia. nephridia அப்படின்னு சொன்னா are tubular excretory structure of earthworms and other annelids. nephridia என்ன பண்ணும்? nephridia helps in removal of nitrogenous waste and maintain fluidic and ionic balance. protonephridia osmoregulation. nephridia என்னது? இதுதான். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஷன் இங்க கிரியேட் ஆகும் மக்களுக்கு. என்னது? நெஃப்ரிடியாவும் எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர், புரோட்டோனெஃப்ரிடியா எக்ஸ்கிரிட்டரி ஸ்ட்ரக்சர். ஆனா மேட்ச்ல ஆஸ்மோரெகுலேஷன் தனியா கொடுத்துருக்காங்க அண்ட் என்னது ரிமூவல் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு நம்ம எதை மேட்ச் பண்ணுவோம்? இந்த பேராகிராஃப் படிக்காத மக்கள் இந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனா இந்த பேராகிராஃப் படிச்ச மக்கள் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ரோட்டிஃபர் சொல்றேன் கண்ணா, ரோட்டிஃபர்ஸ் நான் சொல்றேன், இதை முடிச்சுட்டு சொல்லணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, வெயிட். சரியா சபரீஷ்? சொல்றேன், வெயிட் பண்ணு. ஓகே, ஸோ இதை வந்து மறந்துடக்கூடாது. ஸோ நெஃப்ரீடியா என்னது? ரிமூவல் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். புரோட்டோனெஃப்ரீடியா ஆஸ்மோ ரெகுலேஷன். இந்த இடத்துல இதை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது மெல்பிஜியன் டிபியூல்ஸ். Melpighian tubules are excretory structure of most of insects, including cockroaches. Melpighian tubule help in the removal of nitrogenous waste and osmoregulation. ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். antennal glands or green glands perform excretory function in crustaceans like prawns. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின், அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ல கேட்பாங்க. இது மொத்தத்துல இந்த பேராகிராஃப்ல ஃபுல்லாவே எம்சிக்யூ தான். எங்க கண்ணு வச்சாலும் ஒரு எம்சிக்யூ மாட்டிடும். சரியா? எங்க கண்ணு வச்சாலும் ஒரு எம்சிக்யூ மாட்டிக்கும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த பேராகிராஃப் அனிமல் கிங்டம் ரிலேட் பண்ணி கேட்குற பேராகிராஃப். கிளியரா? எஸ். சரி, அடுத்தது ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு சின்னதா ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? வேண்டாம், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ரோட்டிஃபருக்கு மீனிங் என்னன்னு நான் சொல்றேன். ரோட்டிஃபர் இருக்கீங்க, கிரஸ்டேஷியன்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னது பைனோமியலா? என்னது பைனோமியல்? என்னடா கேட்டா? பைனோமியல் கேட்குறா. என்ன பைனோமியல் மேன்? எஸ், ஓகே, ரைட். ஸோ நம்ம இதை பார்க்கலாம். சரியா? இதை நம்ம என்ன பண்ணலாம், இனி கண்டினியூ பண்ணலாம். பட் ரோட்டிஃபர்னு ஒன்று இருக்கு. என்னாச்சு நான்சி? வாட் ஹேப்பன் நான்சி? என்னாச்சு நான்சி? வாட் ஹேப்பன்? ஏன் சோகமா இருக்கீங்க?
ரோட்டிஃபர்ட்ஸ் ஒரு ஆஸ்கெல்மின்தஸ். சரியா? இவங்க என்னது? இவங்க கிட்ட என்ன இருக்கும்? சீடோசீலோமேட்ஸ். ஸோ இவங்க ஒரு இன்வெர்டிபிரேட். இவங்க யாரு? ரோட்டிஃபர்ட்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, இவங்க யாரு? ஒரு இன்வெர்டிபிரேட்ஸ். ஓகே, இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ரோட்டிஃபர்ட்ஸ் ஒரு சீடோசிலோமேட். இது வரைக்கும் இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும். இதுக்கு மேல இதை பத்தி தெரியணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஆஸ்கெல்மின்தஸ்ல என்ன இருக்க ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது எல்லாமே ரோட்டிஃபர்ட்ஸ்க்கு வந்து சேரும். சரியா? ஸோ ஃபைலம் என்ன தெரிஞ்சாலே அதை பத்தி மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஐ ஹோப் சபரீஷ் உனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா உனக்கு? எஸ், டன். ஓகே, நவ் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இந்த இடத்துல அவ்வளோ பெருசா எதுவும் இல்லை. பட் இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டயக்ராம். ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராம். சரியா? ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராம். இதுல இருந்து லேபிள் பண்றதுக்கு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்மளோட ஹைலம் பத்தி கேட்கலாம். சரியா? இது வந்து ஃபியூச்சர்ல வரும் உனக்கு. அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் கேட்கலாம். சீக்வென்ஸ் எப்படி யூரின் பாஸ் ஆகும். ஓகே, ரைட். அடுத்தது இந்த போர்ஷன்ல இருந்து, ஓகே, இந்த போர்ஷன்ல இருந்து எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ஸ்ல இருக்குமா, சிங்குலரா இருக்குமா, அது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது என்ன கலர்ல இருக்கும்? ரெட்டிஷ் பிரவுனின் கலர். ஞாபகம் இருக்கா? ஒரு பையன் வந்து கேட்டான்ல, ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே ஜீவன் ப்ரோ, யுவர் ட்ரீம்ஸ் ஆர் கம் டு. ஓகே, ஒரு பையன் கேட்டான் தெரியுமா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கிட்னியோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் வந்தான்ல. பாருங்க, என்சிஆர்டி படிச்சிருந்தானா அந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டான். கிளியரா என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெட்டிஷ் பிரவுன் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் பிட்வீன் த, இதுதான் எம்சிக்யூ. இங்க தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். என்னது? லாஸ்ட் thoracic அண்ட் தேர்ட் லம்பர் வெர்டிப்ரா. லாஸ்ட் thoracic எங்க இருக்கும்? லாஸ்ட் thoracic அண்ட் தேர்ட் லம்பர் வெர்டிப்ரா அங்கதான் பிரசன்ட் ஆயிருக்கும். க்ளோஸ் டார்சல் இன்னர் வால். டார்சல்னா பின்னாடி. சரியா? சோ டார்சல் இன்னர் வால் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. டார்சல் இன்னர் வால். சார் டயக்ராம் பேஸ்ட் क्वेश्चंस எப்போ அனுப்புவீங்க? இன்னிமா உங்களுக்கு வரல? இன்னும் போகலையா? நான் செக் பண்றேன்டா. போயிருக்கணும். நேரம் ஷெட்யூல் நான் பார்த்தேனே, முந்தானத்தே பார்த்தேனே. இனி போயிருக்கணும். சரி, நான் செக் பண்றேன் ஏன் போகல, எப்போ போகும், டேட் வேணா நான் உங்களுக்கு காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றேன் என்னைக்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு. சரியா? உங்களுக்கு மார்வல் எடிட்ஸ், மார்வல் எடிட்ஸ், எஸ் மேபி அவனா தெரியல, ஐ டோன்ட் நோ. மார்வல் எடிட்ஸ் ஞாபகம் இருக்கு. நான் படிச்சேன், அந்த பேர் படிச்சு நான் கூட நான் லைவ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். ராகவேந்தர் பேர் நான் பாய் தானே. ஐயோ ராமா. சரி, அந்த பையன் வச்ச டிராயிங்ல டிரா பண்ணீங்களே, பையனாவாச்சு டிராயிங்ல டிரா பண்ணீங்களே. ஓகே, சரி. அந்த பையனை வச்சு தான் நான் டிரா பண்ணனா தெரியல, மேபி. சரி, எனிவேஸ். ஸோ இதுதான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. டார்சல் இன்னர் வால் ஆஃப் அப்டாமினல் கேவிட்டி. சி, எனக்கு பேரெல்லாம் கொஞ்சம் நான் வீக். நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப வீக். பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது, மறந்துடும். சரியா? அதனால ஐம் ஸோ சாரி, மன்னிச்சுக்கோங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இதில் கிட்னியோட லென்த் என்ன, பிரெத் என்ன, சைஸ் என்ன, ஒரு சின்னதா இங்கே சைடில் எழுதி வச்சுக்கலாம் பென்சில். அவ்வளோதான். 10 to 12. இப்போ பெருசாக இருக்கா, நீளமாக இருக்கா, அது 10 to 12. சைடில் என்னது? 5 to 7. திக்னஸ் என்னது? 2 to 3 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளோ? ஹைட் எவ்வளோ? 6 feet 6.7 சொன்னீங்கல்ல நீங்க. 6.7, 7.6. என்னோடது 5.7, 5.8. அதே மாதிரி தான் கிட்னியோட ஹைட்டு எவ்வளோ? 10 to 12 சென்டிமீட்டர். என்னோட அகலம் வேஸ்ட், என்னோட வேஸ்ட் எவ்வளோ? 32, 30 சொல்றோம்ல, 30, 32. அதே மாதிரி இவங்களோட அகலம் எவ்வளோ?
5 to 7 சென்டிமீட்டர். என்னோட திக்னஸ் என்னது சைடில் தொப்பை இருக்கா இல்லை 6 பேக்ஸா, திக்னஸ் 2 to 3 சென்டிமீட்டர். சரியா? வெயிட் எவ்வளோ? Yesterday it's your mother's birthday. Okay, belated happy birthday from Tarun Tiwari to mother of Raghavendra. Okay, convey my regards to your mother Dakanda. Yes, fine. Now thickness weight எவ்வளோ? 120 to 170 gram. சரியா? 120 to 170 gram. ஓகே, சரி. இங்கே இந்த இடத்துல வெயிட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னது? Towards the center of the inner concave surface of the kidney is a notch called hilum through which the ureter, blood என்னென்ன பாஸ் ஆகுது? ஹைலம். என்னென்ன பாஸ் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். சரியா? இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஹைலம்னு சொல்லணும், அது நீங்கள் படிச்சிருவீங்கன்னு NTA அவங்களுக்கும் தெரியும். சரியா? ஆனால் எது நீங்கள் விட்டுருவீங்க அப்படிங்கிறதும் NTAக்கு தெரியும். எது நீங்கள் விடுவீங்க? இதை விட்டுருவீங்க. ஹைலம் வழியாக என்னென்ன பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு. யூரேட்டர். சரியா? யூரேட்டர் பாஸ் ஆகுது. என்ன கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. யூரேட்டர் பாஸ் ஆகுது, பிளட் வெசல் பாஸ் ஆகுது, நர்வ்ஸ் என்டர் ஆகும். என்னென்ன என்டர் ஆகுது, என்ன வெளியே வருது. சரியா? சரி. Inner to the hilum is a broad funnel shaped called renal pelvis, which projection called calycis. The outer layer of kidney is a tough capsule. Okay, tough capsule. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ரீனல் கேப்சூல். சரியா? டஃப் கேப்சூல் பக்கத்தில் எழுதிக்கோங்க, சைடில் எழுதிக்கோங்க ரீனல் கேப்சூல்ட்டு. சரியா? சைடில் இந்த இடத்துல ரீனல் கேப்சூல் எழுதிக்கோங்க. ரீனல் கேப்சூல். Now the outer layer of kidney. Okay, inside the kidney there are two zones: outer cortex, inner medulla. The medulla is divided into a few conical masses called medullary pyramid. Conical mass projecting into the calyces, singular calyx. I hope Lucifer bro have extra large. இல்லை, இப்போ அப்படி கிடையாது. ஹைட் எவ்வளோ இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் கிட்னியோட சைஸ், ஓகே, ஆர்கன்ஸோட சைஸ் இப்போ மினிமம் டு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதான் இருக்கும். ஓகே, 5'7" இருக்கு, 5'7", ஓகே, 4 ஃபீட் இருக்கான் அப்படின்னா அவனோட கிட்னி வந்து இத்தினூண்டு இருக்காது. 4 feet ஹைட்னா கிட்னி எவ்வளோ இருக்காது? கிட்னி 2 சென்டிமீட்டருக்கு இருக்காது. அதே மாதிரி ஒருத்தர் 7 feet ஹைட்டுக்கு இருக்கானா அவரோட கிட்னி 12 சென்டிமீட்டர் வரைக்கும்லாம் போகாது. சரியா? ஸோ அவ்வளோதான் இருக்கும் on an average. Hi Tamilanian. Hello, hi, வணக்கம், வெல்கம் டு திஸ் செஷன். ஏன்டா லேட்டு? நீ கிளாஸ், என்னோட ஆஃப்லைன் கிளாஸ்க்கு நீ வந்துருந்தீங்கன்னா அவனை கிளாஸ்க்குள்ளே நான் விட்டுருக்க மாட்டேன். என்னோட ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள். சப்போஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸில் 1 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் வெளியில் தான் நிற்பாங்க. வெளியே நிற்பாங்க இந்த சென்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வெளியின்னு கிளாஸ் கவனிப்பாங்க. பட் இன்னிட்டே தான் கவனிப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு, ஆஸ் அ பனிஷ்மெண்ட். பிகாஸ் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டைமுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எனக்கும் டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், டைமுக்கு முடிக்கணும். டிசிப்ளின் இஸ் எவ்ரி திங். சரியா? டிசிப்ளின் மேக்ஸ் அ மேன். இல்லைனா மேன் இஸ் அன் அனிமல் ஓன்லி. பட் டிசிப்ளின் distinct. So differentiate between wild and being a human. சரியா? Discipline, mannerism, presence, shape, body etiquettes. ஓகே, அதுக்கப்புறம் என்னது? நம்மளோட க்ரூமிங் குவாலிட்டிஸ், அதெல்லாம் தான். எஸ், ஹியூமன் இஸ் அ சோஷியல் அனிமல். ஏண்டா ஜுவாலஜி படிக்கிற நீ அனிமல் உனக்கு தெரியாதா? நம்ம அனிமல்ஸ் தான், நம்ம எல்லாருமே விலங்குகள் தான். சரியா? நம்ம எல்லாருமே என்னது? விலங்குகள் தான். நம்ம அனிமல்ஸ் தான். அனிமல் கிங்டம்ல தானே நம்ம இருக்கோம். மேமல்ஸ் எங்கே இருக்காங்க? அனிமல் கிங்டம் தானே. சரியா? ஆல் ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேஜ் பிடிச்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பேஜுக்கு நம்ம ஓடிடலாம். சரியா? ஓகே. நவ் medullary pyramid renal column called column of Bertini. ஓகே, பர்த்தினி அப்படிங்கிறது என்னது? கன்னடா இல்லையா? பர்த்தினா வரேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கெஸ் வரேன் ஆர் வந்துட்டு இருக்கேன், சம்திங் லைக் தட். பர்த்தினி கரெக்டா? யாருக்காச்சும் கன்னடா தெரியுமா? கன்னடா தெரிஞ்சா பர்த்தினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ரீனல் காலம் ஆஃப் பர்ட்டினி. காலம் ஆஃப் பர்ட்டினி என்ன? இந்த பிரமிடுக்கு இடையில இருக்கிற
இந்த ஸ்பேஸ் இதுதான் என்னது காலம் ஆஃப் பர்டினி இந்த ரீஜன் கிட்னிக்கு இடையில இருக்கிற இந்த ரீஜன் இதுதான் என்னது காலம் ஆஃப் பர்டினி சரியா காலம் ஆஃப் பர்டினி இந்த கிரீன் கலர் ப்ரோ சி லைவ் சார்ட் ஆல் ஆர் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எஸ் ஐயோ ஹோமோசேப்பியன்ஸ் ஆல்சோ அனிமல் மேன் ஐயோ கொஸ்டின் இருக்கு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு கவலைப்படாத ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டு வச்சிருக்கேன் சரியா டக்குன்னு ஒரு 8 மணிக்குள்ள நம்ம இதை முடிச்சிட்டோம் சி அதுக்கப்புறம் என்னது ஃபுல்லா என்னது கொஸ்டின் தான் ஃபுல்லா என்னது கொஸ்டின் தான் சரியா ஸோ 8 மணிக்குள்ள நம்ம இதை முடிச்சுட்டு ஒரு சின்னதாக பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் 50 கொஸ்டின் போயிட்டு டின்னர் பிரேக் அதுக்கப்புறம் பேலன்ஸ் 50 கொஸ்டின் ஸோ டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் புரிஞ்சுதா ஓகே ரைட் ஓகே ரைட் நவ் ஈச் கிட்னி ஹேஸ் நியர்லி 1 million காம்ப்ளெக்ஸ் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் கால்ட் நெஃப்ரான்ஸ் எவ்வளோ 1 million இப்போ மில்லியன் பில்லியன் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல மில்லியன் அண்ட் பில்லியன் ரெண்டும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஹாய் ஜோஷுவா எப்படி நான் நல்லா இருக்கேன்டா கண்ணா நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க எப்படி போகுது உன்னோட ப்ரிப்பரேஷன் சாட் பாக்ஸில் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் கமான் எஸ் ஓகே என்ன சார் ஏஐ கிளாஸுக்கு இப்போ வர மாட்டாங்களோ ஏஐ கிளாஸுக்கா யாருன்னு தெரியலையே ஐ ஆல்வேஸ் கன்ஃபியூஸ் பிட்வீன் நியூரான் அண்ட் நெஃப்ரான் பிஃபோர் எல்லாத்துக்குமே அது கன்ஃபியூஷன் இருக்கும் நெஃப்ரானுக்கும் நியூரானுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் சிம்பிள் தான் ஓகே ஏஐ ஐயா ஏஐ பொண்ணா யாருன்னு சித்ரா ஓகே சித்ராவை சொல்றீங்களா போர்டு எக்ஸாம் போகுதா ஒன்றும் இல்லைடா போர்டு எக்ஸாம் தானே எல்லாம் நல்லபடியாக போகும் ஹாய் ஸ்டெத்தஸ்கோப் ஸ்குவாட் எப்படி இருக்க டவுட் கேட்டேன் அது உங்கள் அக்கௌண்ட் ஆமாம் நீ தான் கேட்டியா நான் ஸ்பைடி கேட்டான்னு நினச்சிட்டேன் சரியா எனக்கு டவுட் வந்திருந்தது சரியா டோன்ட் வரி அபவுட் தட் நான் பார்த்துட்டேன் ஓகே நான் பார்த்துட்டேன் இட்ஸ் லைக் பயோமாலிகுல் சாப்டர்லேருந்து கொஷின் இல்லை இது நீ தான் நான் ஸ்பைடின்னு நினச்சேன் பட் ஓகே நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரியா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான் இந்த என்சிஆர்டியில் முடிச்சதுக்கப்புறம் பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி எனக்கு ரிமைண்ட் பண்ணு நான் கொஷனை பார்த்துட்டேன் நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரியா டோன்ட் வரி அபவுட் தட் ஓகே எஸ் ஸ்டெத்தஸ்கோப் ஆமாம் நீ தான் அனுப்பிச்சிருக்க தம் ரூல் ரைட் தம் ரூல் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஆமாம் எனக்கு மெமரி லாஸ் கொஞ்சம் அந்த பொண்ணு வருவாங்க சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க அண்ட் காமெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ பண்ண மாட்டாங்க இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க எஸ் ஓகே ப்ரோ நம்ம கண்டினியூ பண்ணலாமா எஸ் ப்ரோ கமான் அடுத்தது டியூப்லர் ஸ்ட்ரக்சர் கால் நெஃப்ரான் இந்த 1 million கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது ஈச் நெஃப்ரான்ல எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு குளோமெருலஸ் இருக்கு ரீனல் டிபியூ அண்ட் த ரீனல் டிபியூல் ஸோ ஒரு நெஃப்ரானில் 2 பார்ட் தான் என்னது ஒன்று நம்மளோட பீரோ ஓகே பீரோ ஐயோ ஓகே பீரோ ஓகே நான் ஒன் என்னது ஒன் நம்மளோட குளோமெருலஸ் இஸ் என்னது டியூபுலர் bloody part of nephron bloody part என்னது blood vessel part சரியா blood vessel part அதோ சொன்னல சைலண்டா இருப்பாங்க திடீர்னு ஒரு தாட்டி மெசேஜ் பண்ணுவாங்க வெடி தூக்கி போடுவாங்க வந்துட்டாங்க பாருங்க எஸ் பிரியதர்ஷினி உங்கள் மெசேஜ் நான் பார்த்தேன் எஸ் உங்களுக்கு லிங்க் நான் அனுப்பிச்சுட்டேன் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க ஐ கெஸ் ஓகே டிஸ்கஷன் குரூப்பும் ஒன்று இருக்குது அதுக்கும் நான் உங்களுக்கு QR கோட் வேணால் அனுப்பிச்சுட்றேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க டிஸ்கஷன் குரூப் PW டிஸ்கஷன் குரூப் சரியா மோஸ்ட்லி அதில் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க அதில் கொஸ்டின் பேப்பர்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதில் எஸ் ரைட் ஸோ ஓகே ரைட் ஸோ இதில் glomerulus is that bloody part in the sense the blood vessel ஓட part glomerulus and main tubes ஓட part அது என்னது பவுமன் கேப்சூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதான் டியூபுலர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான் சரியா டியூபுலர் பார்ட்
glomerulus அப்படிங்கிறது என்னது? Yes, exactly சொன்ன மாதிரி it's a tuft of capillaries formed by என்னது? afferent arteriole. Blood of the glomerulus is carried away by an efferent arteriole. இப்போ question என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் டைப்ல ஒரு assertion reason questionல blood எடுத்துட்டு வர வெசலுக்கு பேர் efferentன்னு கொடுத்துருவாங்க. தப்பு. blood கிட்னிக்கு எடுத்துட்டு வரது or இந்த நெஃப்ரானுக்கு எடுத்துட்டு வரது, glomeruluஸ்க்கு எடுத்துட்டு வரது afferent arteriole. and glomerulus இந்த எடுத்துட்டு போகிறது என்னது? efferent arteriole. afferentனா உள்ள வரது, efferentனா வெளியே போறது. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏ வா, ஈ போ அப்படிங்கிற மாதிரி. சரியா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஏ வா, ஈ யூ அப்படின்னு என்னது? சீ போ அப்படி. சரியா? ஸோ இந்த 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 மாடுலேஷன் மறக்கக்கூடாது எக்ஸாம்ல. ஆஃபரட்னா ஓ, இஃபரட்னா ஜா ஓ. இல்லை அப்படி இல்லை, இதரா ஓ. சரி வந்தாச்சு போறதுக்கு. இதரா ஓ, நான் சிவனே என்று தானே இருக்கிறேன். எஸ், நம்ம சித்ரா சிவனேன் தானே இருக்கிறாங்க. ஏன் நீங்க முருகான்னு சொல்றீங்க? சிவனேன் இருக்கவங்கள சிவனேன்னு விட்டுறணும். நீங்க முருகன் இல்ல என்னது காளின்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா அவங்க பத்திரகாளியா மாறிடுவாங்க. கரெக்ட் தானே? ரைட். சரி, the renal tubule begins with a double-walled, okay, double-walled cup-like structure called Bowman's capsule, which encloses the glomerulus, obviously. Glomerulus along with Bowman capsule is called Malpighian body. Yes, simple. Malpighian body or renal corpuscle, right. The tubule continues further to form a highly coiled network called proximal convoluted tubule, PCT. ஓகே, ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த டயக்ராம் கொடுத்து லேபிள் பண்ண சொல்லிட்டா நீங்கள் லேபிள் பண்ணணும். சரியா? இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் இல்லையா? எல்லா டயக்ராமே இம்பார்ட்டன்ட் தான்டா. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுதான் என்னது? நம்மளோட ஹைலம். சரியா? இதுதான் நம்மளோட ஹைலம். நான் அல்டிமேட்டா? ஓகே, எஸ், நான் அல்டிமேட் தான். ஓகே, ரைட். அடுத்தது அல்டிமேட் கிங் தருண் திவாரி. நெக்ஸ்ட் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி இங்க அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் தருண் திவாரி. ஹேர் பின் ஸ்ட்ரக்சர். எஸ், இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணணும். ஹேர் பின் கொடுத்துருக்காங்க, ஹென்லிஸ் லூப். இப்போ ஹேர் பின் கொடுத்து வாசா ரெக்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. பெனல்டிமேட்டா. வாட் afferent arteriole is more wider than efferent arteriole? Asked by my old teacher. Why? Hope you all can answer. Yes, of course people can answer. afferent arteriole ஏன் வைடா இருக்கு? ஏன் வைடா இருக்கு? ஏன்னா நிறைய பிளட் எடுத்துட்டு வருது. சரியா? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் efferent arteriole ஒல்லியா கம்மி நேரோவா இருக்கு. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இல்லைன்னா ஃபில்ட்ரேஷன் ஆகாது. அல்டிமேட் தருண் திவாரி. எஸ், சரியா? என்னது? ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றதுனால தான் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. Hydrostatic pressure, then capsular pressure, then there are so many pressures other than the pressure nala. Yes, of course. சரியா? எஸ், எல்லாருமே ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். அல்டிமேட் தருண் திவாரி. தருண் திவாரி ஸ்பெல்லிங் தப்பு. தருணுக்கு TARUN வரணும். TARUN. தருண் இல்ல, என் பேர் தருண். Tarun. Tarun திவாரி. Tarun திவாரி. சரியா? அகில உலக ஸ்வாம்ப் ஃபயர். சரி, அடுத்தது அசெண்டிங் லிம் டிசெண்டிங் லிம் படி கொடுத்துருக்காங்க. இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே என்னது? நம்மளோட அனாட்டமி தான். சரியா? அனாட்டமி கொடுத்துருக்காங்க. DCTனா என்ன? Another highly coiled tubular region, distal DCT many from open straight tubule connecting tubule. Yes, ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிறது நெஃப்ரானோட ஒரு பார்ட் கிடையாது. எஸ், திவாரி எக்ஸாக்ட்லி திவாரி. என்னது? நம்மளோட கலெக்டிங் டிபியூல் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் நெஃப்ரான். கலெக்டிங் டிபியூல் இஸ் அ பார்ட், இஸ் அ காமன் டக்ட். நிறைய நெஃப்ரான் வந்து ஜாயின் பண்ற ஒரு காமன் டக்ட் அது. ஓகே, திவாரி பொண்ணு பேர் கிடையாது. திவாரிங்கிறது சர்நேம்.
ஐயோ ஜோஷுவா திவாரிக்கு TIWARI THI வராது, திவாரி கிடையாது, திவாரி திவாரி. சரியா? எனக்கு பொண்ணு டே அது சர்நேம்டா. மனோஜ் திவாரி கேள்விப்பட்டிருக்கியா? கிரிக்கெட் பிளேயர் என்ன திவாரி, ஏதோ திவாரி இருந்தானே. என்ன ஃபெஸ்டிவலா? என்ன ஃபெஸ்டிவலா? எப்போ ஃபெஸ்டிவல்? கம்மிங் ஹோலி ஃபெஸ்டிவல். எஸ். ஸோ கலெக்டிங் டக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிறது ஒரு நெஃப்ரானோட பார்ட் கிடையாது. இது மல்டிபிள் நெஃப்ரானோட ஜாயின் பண்ணி ஒரு டியூப் ஃபார்ம் பண்ணும், லைக் காமன் டக்ட் மாதிரி. சரியா? அதுதான் என்னது நம்மளோட எஸ் தருண்குமார் திவாரி. எஸ், அதுதான் நம்மளோட என்னது கலெக்டிங் டக்ட். எக்ஸாக்ட்லி. அடுத்தது மெனி ஆஃப் விச் வந்துட்டாங்க பிரியதர்ஷினி. ஐயோ பிரியதர்ஷினி முடிச்சிடும் பிரியதர்ஷினி, டோன்ட் வரி. சரியா? முடிச்சிடலாம். Many of which converge and open into renal pelvis through medullary pyramid into the calyx. இந்த converge அப்படிங்கிற வேர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். The Malpighian corpuscle, PCT and DCT of nephron are situated in the cortical region of the kidney. இதெல்லாம் எங்கே இருக்கு? Malpighian corpuscle, PCT and DCT மூணுமே கார்டிக்கல் ரீஜனில் இருக்கிறனால இதுக்கு பேர் கார்டிக்கல் நெஃப்ரான். கம்ப்ளீட்டாக கார்டிக்கல் இருந்தால். அதே மெடுலாக்கும் கார்டெக்ஸ்க்கும் இடையில இருந்தால் அதுக்கு பேர் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். சரி, அதுக்கு பேர் என்ன? ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். ஓ, சேனல் ப்ரொஃபைல் பிக். ஓகே, அந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்மளோட பிடபிள்யூல விஸ்வாஸ் திவஸ். சரி, கம்மிங் 28 அன்னைக்கு விஸ்வாஸ் திவஸ். அது இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல்னா இதுதான், எஜுகேஷன் ஃபெஸ்டிவல்னு சொன்னான். இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்னது? ஒன்றும் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லா பிடபிள்யூ டீச்சர்ஸும் வருவாங்க. சரியா? ஒரு இடத்துல அது செலிப்ரேட் பண்ணுவோம். இட்ஸ் லைக் இயர் பை இயர் பிடபிள்யூ வந்துட்டு ஆனிவர்சரி மாதிரி, ஆனிவர்சரி ஆஃப் பிடபிள்யூன்னு வச்சுக்கோங்க. அதுதான் விஸ்வாஸ் திவஸ். சரியா? கார்டிக்கல் ரீஜன்னா என்னதா? கார்டிக்கல் ரீஜன்னா சியூசி ஹியர் நம்மளோட கிட்னியில். ஓகே, கிட்னி அப்படின்னா இதுதான் கிட்னின்னு வைங்க. இந்த கிட்னியில் வெளியில் இருக்கிற ரீஜன் இதுக்கு பேர் கார்டெக்ஸ். நான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் நான் இக்னோர் பண்ணிட்டேன். அண்ட் உள்ள இருக்கிற ரீஜன் மெடுலா. அதனால தான் இங்கே இருக்கிற இந்த பிரமிட் மெடுலா ரீஜனில் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் மெடுலரி பிரமிட். இது என்னது? கார்டெக்ஸ் ரீஜன். சரியா? ஸோ கிட்னியோட கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. இல்லைடா நான் போல இங்கே நான் போயிட்டா இங்கே கிளாஸ் யார் எடுப்பா? எல்லாருமே போயிட்டா கிளாஸ் எடுக்கணும்ல. ரைட். எனக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் பிடிக்கும். எனக்கு பார்ட்டிஸ் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் பார்ட்டிஸ் பிடிக்காது. எனக்கு யங் தான் பிடிக்கும், லைக் மீ. சரியா? காமெடி. சரி, எல்லாருமே சிரிக்கணும் இதுக்கு. கிட்னி வைரஸ் லூப் ஆஃப் ஃபென்லி டிக்ஸ். ஓகே, டிப்ஸ். லூப் ஆஃப் ஃபென்லி எங்கே இருக்கும்? லூப் ஆஃப் ஃபென்லி எங்கே இருக்கும்? மெடுலாவில் இருக்கும். லூப் ஆஃப் ஃபென்லி இன்டு த மெடுலா. இன் மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான் த லூப் ஆஃப் ஃபென்லி இஸ் டூ ஷார்ட் and extend only very little into the medulla. Such nephron are called cortical nephron. Okay, cortical nephron. Cortical nephron அப்படின்னா என்ன? அதோட ஹென்லிஸ் லூப் இன்னும் கார்டிக்கல் ரீஜன் சொல்லலையா? We make our own party through class and chat, sir. Yes, exactly. கார்டிக்கல் ரீஜன் நான் சொல்லியிருந்தேனே, ஆல்ரெடி சொன்னேன். நீ உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்னி நான் நடத்த வாய்ப்பு இருக்கா? ஏன்டா? பாட்னி சார் நல்லா தானே நடத்துறாரு. அவர் நல்லா தான் நடத்துறாரு. அவர் நடத்துறது புரியலையா என்ன? டே கோல்டு மெடலிஸ்ட் அவரு எம்எஸ்சியில். காமெடி பண்ணிட்டாரா? என்னடா டே. Okay. Cortical nephrons. In some of the nephrons, the loop of Henle is very long and runs deep into the medulla. These are called juxtamedullary nephron. Okay. The efferent arteriole emerging from the glomerulus forms a fine capillary network around the renal tubule called peritubular capillaries. A minute vessel. Okay. So remember, efferent arteriole irinde, சரியா? அங்கிருந்து from a glomerulus forms a fine capillary network. இது என்னது? Capillary network.
இந்த கேபிலரி நெட்வொர்க் தான் பெரிடியூபுலர் கேபிலரிஸ். அண்ட் பெரிடியூபுலர் கேபிலரிஸ்ல இருந்து சரி அங்கிருந்து என்ன வரும், ஒரு மைன்யூட் டியூப் ரன்ஸ் parallel to the Henle's loop, U-shaped vasa recta. இங்க ஹேர் பின் ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்பீங்க, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படியா? நான் சொல்லலையா? நான் விட்டுட்டேனா? சரிடா, ஐம் ரியலி வெரி சாரி. ஐம் ரியலி வெரி சாரி. சரியா, நான் மேபி நான் ஸ்கிப் மறந்துருப்பேன் சொல்றதுக்கு. சரியா, ஐம் ரியலி வெரி சாரி. புது மாப்பிள்ளை பிரைட்டன் சார், ஏதாவது அதுக்கு நிறைய டைம் இருக்கு. இப்போ மாப்பிள்ளை ஆக்கிடாதீங்க. இப்போ மாப்பிள்ளை ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் ஓடி போயிடும். என்னடா எனக்கு முன்னாடி யார் கல்யாணம் பண்ணிட்டானா பிரைட்டன் அப்படின்னு, இல்லையா? சரி, ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கார்டிகல் நெஃப்ரான். அண்ட் சரி, வாசா ரெக்டாக்கோ ஹென்லிஸ் லூப்க்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இதுவும் யூ ஷேப்பில் தானே இருக்குது, கிடையாது. யூ ஷேப்டு நம்மளோட என்னது ஹேர்பின் ஷேப் ஹென்லிஸ் லூப். யூ ஷேப் என்னது நம்மளோட வாசா ரெக்டா. அதுக்கப்புறம் பிரைட்டன் சார் ஃபோன் பண்ணாலும் பிளாக் ப்ளஸ் டெலீட், பர்மனெண்ட்லி டெலீட்டட். வாழ்க்கையே என்ன ஆயிரும், வாழ்க்கையே உட்காந்து அழுவார். என்ன அழுவார்? ஹிந்திலனா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. தமிழில் என்ன பாட்டு பாடுவார் பிரைட்டன் சார் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம்? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் சாட் பாக்ஸில். என்ன பாட்டு பாடுவார்? அன்பே சிவம், அன்பே சிவம். யாரோ அந்த ஏதோ பாட்டு வரும்ல, தவம், சம்திங் லைக் தட். எங்க ஓகே, சரியா? சரி, அதுதான் நம்மளோட கிட்னியோட அனாட்டமி நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது யூரின் ஃபார்மேஷன். இது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இங்கிருந்து கொஸ்டின்ஸ் வரும். பிரிந்தாயுயிரு, கரெக்டு. பிரைட்டன் சார் பார்த்தாருன்னா என்ன கழுவி திட்டுவாரு, கெட்ட வார்த்தை திட்டுவாரு என்ன. ஓகே, யூரின் ஃபார்மேஷன் இன்வால்வ்ஸ் 3 மெயின் ப்ராசஸ். என்னது? பெல்டன் சாரா? பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அப்புறம். ஓகே, சரி. நம்ம யூரின் ஃபார்மேஷன் இன்வால்வ் 3 மெயின் ப்ராசஸ். ரொம்ப முக்கியமானது குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன். முக்கியமானது என்னது? இந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும், லொகேஷன் என்ன, அண்ட் அந்த ப்ராசஸில் என்ன நடக்கும், மெயின்லி அது என்ன ரீஅப்சார்ப்ஷன் ஆகும், என்ன செக்ரீஷன் ஆகும், இதெல்லாம் தான் கொஷின்ஸில் கேட்பாங்க. சரியா? ஓகே, ரைட். Okay, glomerular filtration, reabsorption and secretion. Okay, different parts of nephrons la idu nadakkum indha moonu process me. First step enadhu? Nammaloda first step is filtration of blood. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ blood நம்ம ஃபில்ட்ரேஷனுக்காக கிட்னிக்குள்ள போகுது. ஃபில்ட்ரேஷன் ஆஃப் blood, எவ்வளோ blood நம்ம கிட்னிக்கு போகுது? 1/5 ஆஃப் த பிளட் கார்டியாக் அவுட்புட்ல இருக்கிறதுல இந்த 1/5 ஆஃப் த பிளட் நம்ம கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷனுக்காக போகுது. சரியா? எஸ். வேண்டாம் மச்சான், வேண்டாம் இந்த பொண்ணுங்க காதல். எஸ், வெரி குட், சூப்பர். டெடிகேட்டட் டு நம்ம பெல்டன் சார். ஓகே, நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் நம்பர் 1. சரி, only which is carried out by the glomerulus, and அதனால தான் இதுக்கு பேரு glomerular filtration. On an average, very important, please note பண்ணிக்கோங்க. சீரியஸா சொல்றேன், காமெடி ஒரு சைடு நீங்க வச்சுக்கோங்க, பட் நான் சொல்றது தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்க நீட் எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ண போகுது. இது இல்லை, இது நம்ம இப்போ ஃபண்டுக்கு நல்லா இருக்கும் எக்ஸாம் ஹாலில். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கழுவி ஊற்றுவீங்க. கிளாஸ் டைமில் நீ காமெடி பண்ணியே பாரு, எக்ஸாம் டைமில் என்னோட வாழ்க்கை காமெடியாக போயிடுச்சுன்னு. சரியா? அதனால் இங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? என்னது இந்த இடத்துல பாருங்க, வெரி முக்கியமானது 1000 to 1200 ml of blood is filtered by the kidney per minute. இந்த per minute per hour போட்டு கொஸ்டின் கேட்டா மாட்டிக்க கூடாது. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன திட்டக்கூடாது, நீ தானே காமெடி பண்ண பாரு எனக்கு மார்க்கு குறைஞ்சிருச்சுன்னு. சரியா? அப்போ நான் என்ன திட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் ஜாலியாக வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவேன்,
வீட்டில் உட்காந்து டீ கூட வடை போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். நீங்கள் என்ன திட்டிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு எனக்கு வடை போய் தொண்டையில் சிக்கிடும், திடீர்னு என்னை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க, புட்டுன்னு போயிடுவேன். சரியா? அதனால் வேண்டாம், அப்படியெல்லாம் நமக்கு அந்த ரிஸ்கே வேண்டாம். ஓகே, ஸோ என்னது 1100லேருந்து 1200 ml of blood is filtered by the kidney per minute அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த இடத்துல. which constitute roughly, yes exactly சொன்ன மாதிரி தான், 1/5 of the blood pumped by the each ventricle in the heart in a minute. So cardiac output, 1/5 of the cardiac output. Clear? The glomerular capillary blood pressure cause filtration of blood through எவ்வளோ layer? 3 layer. என்னென்ன? Endothelium of glomerular blood vessels, the epithelium of Bowman's capsule and the basement membrane between these two layers. இது sequence கேட்பாங்கன்னா filtration அப்போ எவ்வளோ லேயர் இருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் வரும், இன்னர்மோஸ்ட் லேயர், மிடில் லேயர், அவுட்டர் லேயர், இந்த மாதிரி கேட்பாங்க. டுவார்ட்ஸ், ஸோ ஃபில்ட்ரேஷன் பிளட் எங்கிருந்து எங்க வரைக்கும் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? endothelium of glomerular blood vessels அப்படின்னா glomerulus. ஸோ blood அங்கே glomerulus-ல இருந்தானே Bowman's capsule-க்கு வரும், அதனால glomerulus-ல இருந்து. ஸோ endothelium of glomerulus, ரெண்டாவது epithelium Bowman's capsule, and மூணாவது இதுக்கு ரெண்டுக்கு இடையில தான் basement membrane. ஸோ மூணாவது basement membrane-ஆ third layer-ஆ போடக்கூடாது. சரியா? இடையில போடணும், சென்டர்ல போடணும். ஃபர்ஸ்ட் என்னது? endothelium, then basement, third is your epithelium of Bowman's capsule. Hi, each ventricle, not both ventricle. டே கண்ணா, both ventricle வராது. cardiac output அப்படின்னா என்னது? ஹார்ட் பம்ப் பண்றது, குட் ஆக்சிஜனேட்டட் blood அப்படின்னா only left ventricle பத்தி தான் பேசுவாங்க. சரியா? each ventricle, not both ventricle. ஓகே, அப்படி கூட நம்ம வந்து நீங்க சொல்லலாம், out by each ventricle of the heart. So which means cardiac output obviously. சரியா? Hi sir, there are so many students today. Yes, thanks to these people, beautiful people. ஓகே, வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா? நல்ல விஷயம் தானே? எஸ் ரைட். நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சார், பயப்படாது. நான் சொல்லி கொடுத்து தான்டா நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் எப்படி படிப்பீங்களோ அதை பொறுத்து தான் நான் உங்ககிட்ட வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். சரியா? புரியலையா? இங்கே பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹார்ட் வந்து பிளட் பம்ப் பண்ணுதில்ல, ஈச் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வேர்ட், அது வச்சு விளையாடலாம். சரியா? போத் வென்ட்ரிக்கல், ஈச் வென்ட்ரிக்கல் அப்படின்னு வச்சு விளையாடலாம். சரியா? கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் அந்த ஈச் வென்ட்ரிக்கலுங்கிறத நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கண்ணை மூடி அதை மறந்துட்டு இப்போ ஃபிசியாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கார்டியாக் அவுட்புட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கார்டியாக் அவுட்புட்னா ஒரு நிமிஷத்துக்கு 70 times பீட் ஆகுது. ஈச் வென்ட்ரிக்கல் விச் மீன்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அவங்க பேசிகிட்டு இருக்காரு. அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஒரு தாட்டி பம்ப் ஆனால் ஒரு தாட்டி பிளட் வரும். ஸ்ட்ரோக் வால்யூம் 70 ml, 72 times பம்ப் ஆனால் அது 72 times into ஸ்ட்ரோக் வால்யூம் 70. அப்போ என்னது? அப்போ 1 கார்டியாக் அவுட்புட். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். கார்டியாக் அவுட்புட்டில் எவ்வளோ பிளட் வருதோ அதிலிருந்து 1/5 of the blood கிட்னிக்குள்ளே போகும். ஓகே, புகழ்ச்சி, அது புகழ்ச்சி. ஓகே, ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்? என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இங்கே எல்லாருமே இருக்கீங்க. என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் இஸ் லைக் நம்பர் 1 விஜயலட்சுமி இஸ் தேர். சொல்லிதான் ஆகணும். சாரி டாக்கண்ணா, வீட்டுக்கு போனால் சோறு வேணும்ல, ஸோ அதுக்கு அது சொல்லிதான் ஆகணும். எனிவேஸ், புகழ்ச்சி. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, எனக்கு பிடிக்கும்டா, நீங்கள் புகழுங்க. ரைட் வென்ட்ரிக்கல் பம்ப் blood to lungs sir does not count in output. Yes, it does not count in output. Exactly. அது அவுட்புட் கிடையாது. ஏன்னா அது லங்ஸுக்கு போகுது, திரும்பி ரிட்டர்ன் வரதான் போகுது. அது புரிஞ்சுதா? Exactly. Now, the epithelial cells of Bowman's capsule called number 2. Okay, number 2. நான் பேர் சொல்லாதவங்க சாட் விட்டு போயிருவீங்களா? இல்லை, நம்பர் 2 நம்பர் 3 கிடையாது. எனக்கு எல்லாருமே ஃபேவரட் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு ஃபேவரட் தான். ஆன்சர், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அத்தனை பேர் எனக்கு ஃபேவரட் தான். இப்போ நான் கொஸ்டின் வரும்ல MCQ, அந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பேரும் எனக்கு ஃபேவரட் தான். சரியா? நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, நவ் தி எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் Bowman's capsule called, வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்க, போடோசைட்ஸ். எது? போடோசைட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அது எபித்தீலியல் செல்ஸ் தான். எதோடது? Bowman's capsuleோடது. Arranged in an intricate manner so that so as to leave some minute space called filtration slits or slit pores. Slit pores எங்க இருக்கும்? போடோசைட்ஸ்.
That is my that I had no option. I had to choose you because I need food every day. Yes, with the okay, okay, right. Now slit pores ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க podocytes and the gap of podocytes. சரி, அதான் இது slit pores or filtration slits. இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு என்னோட ட்ரீட், அதனால நான் தான் இன்னைக்கு டின்னர் காசு கொடுக்க போறேன். அதனால இன்னைக்கு நான் தப்பிச்சிருவேன். நாளைக்கு இது ஐ டோன்ட் நோ. சரி, அடுத்த கிளாஸ்ல நான் கிளாஸுக்கு வர முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்க என்ன நினைக்கணும், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சரியா? ஏன்டா நீ மேரிடா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங் அப்படிங்கிற. Sorry, blood is filtered so finely to these membranes that almost all the constituents, very very important, please underline பண்ணிக்கோங்க, almost all the constituents of the plasma except the proteins. In the except the proteins ரொம்ப முக்கியம், except the proteins pass into the lumen of Bowman's capsule. Therefore it is called ultrafiltration. அதனால அதுக்கு பேர் என்ன? ultrafiltration. சரியா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப முக்கியம். அடுத்தது the amount of the filtrate formed by the kidneys per minute is called glomerular filtration rate, that is GFR. glomerular filtration rate, GFR. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். the amount of filtrate, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கூட விட்டுருங்க, என்னது போல்டில் இருக்கு, நீங்க படிச்சிருவீங்க. the amount of filtrate, இது filtrate formed by the, என்னடா ஏசி 25ல இருக்கு, 16ல தான் வேணும் எனக்கு, அதான் என்னடா சூடா இருக்குன்னு நினைச்சேன், ஃபேன் ஓடுற மாதிரி காத்து வருதுன்னு நினைச்சேன். ஸோ இங்க என்னது filtrate formed by the kidneys per minute is called, அது நான் வச்சுக்கோங்க, கிட்னிஸ் தான் கொடுத்துருக்காங்க, 2 கிட்னிஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க ஈச் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போட்டு இது எம்சிக்யூவா கேட்டா மாட்டிக்க கூடாது. ஓகே, ஈச் கிட்னிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எம்சிக்யூல கேட்டா மாட்டிட கூடாது, கிட்னிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? சரி, அதுதான் என்னது GFR. GFR in a healthy individual, GFR in a healthy individual is approximately 125 ml per minute, that is 180 liters per day. Very important, note பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியம், please note பண்ணிக்கோங்க. Right? The kidneys have built-in mechanisms for the regulation of GFR. GFR regulate பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு built-in mechanism இருக்கு. அது என்ன mechanism? அதுக்கு பேர் தான் ஜக்ஸ்டா குளோமெருலர் மெக்கானிசம். பட் அதுக்கு ஒரு அப்பாரட்டஸ் இருக்கு, அந்த அப்பாரட்டஸ் பேர் தான் என்னது? ஜக்ஸ்டா குளோமெருலார் அப்பாரட்டஸ், ஜேஜி அப்பாரட்டஸ். இப்போ ஜேஜி அப்பாரட்டஸ்ல என்னென்ன இருக்கும், வாட் ஆர் த திங்ஸ் கான்ஸ்டிடியூட் ஜேஜி அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க ஜேஜி செல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ஜேஜி செல்ஸ், ஜேஜி செல்ஸ். அது கூட என்னது சென்டர்ல என்ன இருக்கு? இங்க மேக்யூலா டென்சா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற சம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இடையில இருக்கும். ஓகே, சம் கனெக்டிவ் டிஷ்யூஸ், இது சேர்ந்தாதான் ஜேஜி செல்ஸ். சரியா? சாரி, ஜேஜி அப்பாரட்டஸ். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஜேஜி அப்பாரட்டஸ். ஓகே, ஜேஜி அப்பாரட்டஸ், அது ஜேஜி செல்ஸ்க்கு இன்னொரு பேர் போல்கிசின் செல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் இருக்கு. ஓகே, போல்கிசின் செல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. போல்கிசின் செல்ஸ், மேக்குலா டென்ஸாலாம் சேர்ந்தாதான் ஜேஜி அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேஜி அப்பாரட்டஸ் அப்படின்னா ஜேஜி செல்ஸ் அண்ட் மேக்குலா டென்சா. ஓகே, ஆல் ரைட். அடுத்தது JGA is a special kab full emoji in the chat. Very nice. Connective tissue name என்ன? good question. NCERT ல கொடுக்கல, பட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இது நான் இந்த பேராகிராஃப் மட்டும் நான் முடிச்சுக்கிறேன்.
JGA is a special sensitive region formed by cellular modifications in the distal convoluted tubule and the afferent arteriole of the location at the location of their contact. இதுதான் பாயிண்ட் இந்த இடத்துல. இப்போ கொஸ்டின் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? இப்போ இந்த மாடிஃபிகேஷன் ஜேஜி செல்ஸ் எதோட மாடிஃபிகேஷன்? ஜேஜி செல்ஸ் எதோட மாடிஃபிகேஷன்? ஜேஜி செல்ஸ் நம்மளோட afferent arteriole மாடிஃபிகேஷன்ஸ். சரியா? ரெண்டாவது மேக்குலா டென்சா எதோட மாடிஃபிகேஷன்? டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் அதோட இனிஷியல் போர்ஷன்ல இருக்கிற மாடிஃபிகேஷன். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு சப்போஸ் நான் சொல்றதுல டெப்த் வேணும் நாலேஜ் அப்படின்னு என்ன பண்ணணும் நீங்க? அப்படின்னா நீங்க சம்மரன்ல போய் பார்க்கணும். சம்மரன் பேட்ச் நீங்க ஒரு தாட்டி பார்க்கணும். சம்மரன் பேட்ச் நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன். சரியா? இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு இந்த இடத்துல நேமும் நம்ம எங்கேயுமே படிக்க மாட்டோம். சரியா? கனெக்டிவ் டிஷ்யூக்கு நேம் ஜஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் கனெக்டிங் இன் பிட்வீன். சரியா? ஸோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குன்னா அதுக்கு பேரு கண்டிப்பா இருக்கும். ஆப்வியஸ்லி இருக்கு, நான் சொல்றேன். சரியா? ஸோ டு நாட் வரி அபவுட் தட். ஹெடேக்கா? ஹெடேக்னா என்ன டைகர் பாம் போடுறியா? ஞாபகம் வச்சுக்கோ. இதுல இந்த டைகர் பாம் சொன்னா உனக்கு எனக்கும் ஞாபகம் வந்துச்சு. பாம் இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல, ஜண்டு பாம், டைகர் பாம், அதில் ஒரு சில இதில் கேம்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கேம்ஃபர் அந்த கொஞ்சம் எரிச்சல்லாம் வர்றதுக்காக மென்தால் அந்த மாதிரிலாம் கேம்ஃபர் யூஸ் பண்ணுவாங்க, மென்தால்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கேம்ஃபரை தயவுசெய்து மோந்துராதீங்க, மூக்கிலலாம் வச்சிடாதீங்க. சரியா? அதுவும் மோஸ்ட்லி சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது கேம்ஃபர்லாம். ஐ மீன் அந்த பாம், டைகர் பாம்லாம் கொடுக்கவே கூடாது. தட் இஸ் வெரி டாக்ஸிக் டு யுவர் பாடி. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி தான் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஃபியூ டேஸ் பேக். சார் நான் கேம்ஃபரை வந்து மோது பார்த்துட்டேன், கேம்ஃபர் நான் இழுத்துட்டேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. இட் இஸ் வெரி டாக்ஸிக். பட் சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வரலன்னா நோ ப்ராப்ளம். பட் இட் இஸ் வெரி வெரி டாக்ஸிக். ஓகே, ஒரு மாதிரி கிட்டினஸாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். சரியா? நீங்கள் உடனே நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் வெரி டாக்ஸிக். ஓகே, ரைட். டைகர் பூம் இல்லைடா, டைகர் பாம் தானே அது. left side head hurts. Oh, one sided. Oh, okay. green camphor லாம் கேசரியில போட்டு சாப்பிடுவாங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. I'm not sure if what type of camphor you are talking about. நான் சொல்றது இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்களா அந்த camphor. சரியா? ஓகே, எனிவேஸ் இட் இஸ் டாக்ஸிக் டாக்கண்ணா. நீ எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. இட் இஸ் டாக்ஸிக். பட் ஐ டோன்ட் நோ கேசரியில் என்ன போய் யூஸ் பண்ணுறாங்க. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஓகே, ரைட். பச்சை கற்பூரம் பொங்கலில் போட்டு சாப்பிடுவார்கள். பச்சை கற்பூரமும் நான் சொல்கிற கற்பூரம் வேறு வேறையாக இருக்கலாம்ல. நான் இது வந்து இந்த டாக்ஸிசிட்டி நான் டாக்டர்கிட்ட நான் கேட்டது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் ரிமெம்பர், திஸ் கேம்ஃபரில் இருக்கிற ஒரு சில சப்ஸ்டன்சஸ் நம்மளோட நோஸில் வந்துட்டு ஓகே நோஸோட செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா? எனிவேஸ் வில் டாக் அபவுட் தட் லேட்டர். ஓகே, ஃபைன். So a fall in GFR, very important, a fall in GFR can activate JG cells to release renin, which can stimulate glomerular blood flow and GFR back to normal. இது நம்மளோட ரெகுலேஷன்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன்ல ராஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த ராஸ் சிஸ்டம்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ராஸ் சிஸ்டம்ல yes after the test, I mean after this NCRT உங்களுக்கு கண்டிப்பா quiz இருக்கு. சரியா? quiz இருக்கு. ரெண்டு வேற வேறயா? ஓகேடா கண்ணா, thank you for clarifying that.
என்னடாச்சு? ஹலோ ஹாய். ஓகே, சரி சரியா. ஸோ இது நம்ம இங்கே முடிச்சாச்சு, ரைட். சரி, சாரி, நான் இது சொல்ல மறந்துட்டேன். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் ஜென்ரலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இங்கே இருக்கும். பட் நம்மளோட ஒரு எக்ஸ்ட்ரா மெசெஞ்சியல் செல்ஸ், எக்ஸ்ட்ரா குளோமெருலர் செல்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு மெசெஞ்சியல் செல்ஸ். ஓகே, அதுக்கு பேர் வந்துட்டு என்னது, வாட் இஸ் தட், கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ். என்ன செல்ஸ் அதுக்கு பேர் என்ன? லேசிஸ் செல், லேசிஸ் செல்ஸ். ஆர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, லேசிஸ் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது? எக்ஸ்ட்ரா குளோமெருலர் மெசெஞ்சியல் செல்ஸ். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா என்சிஆர்டில இல்ல. ஓகே, என்சிஆர்டில இல்லாதனால இது கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அதனால. ஓகே, ரைட். நவ் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன சொல்லலாம்? குஃபமேட்டிக் செல்ஸ் சொல்லுவாங்க. பட் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோலாம் வேண்டாம் நம்மளுக்கு. சரியா? புரிஞ்சிருச்சா பிரியதர்ஷினி? கிளியர் தானே? அடுத்தது போலாமா? ரைட். அடுத்தது a comparison of the volume of the filtrate formed per day, 180 liters. Underline please, 180 liters per day. And urine எவ்வளோ ரிலீஸ் ஆகுது? 1.5 liters. சரியா? எவ்வளோ? 1.5 liters யூரின். எவ்வளோ ஜிஎஃப்ஆர்ல இருந்து? 180 லிட்டர் ஜிஎஃப்ஆர்ல இருந்து. அப்போ பேலன்ஸ் என்ன ஆகுது? ரீஅப்சார்ப்ஷன். பேலன்ஸ் என்ன ஆகுது? ரீஅப்சார்ப்ஷன் பேலன்ஸ் ஆயிருது. சரி, now the tubular epithelial cells in the different segment of nephron perform this either by active process or passive process. For example, very important, பசங்களா கவனிங்க, இங்க ரொம்ப முக்கியம். என்னது? என்னென்ன இருக்கு? substances like glucose, amino acids, sodium, etc. in the filtrate are reabsorbed actively. ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நேரம் காமெடி பண்ணிட்டு, ஜோக் பண்ணிட்டு, சேட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் சொல்றது இந்த பாயிண்ட்டை தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பாயிண்ட், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம் என்சிஆர்டியில் இருக்கிற வேர்ட்ஸ். மற்றபடி there are so many other substances which is reabsorbed actively, but என்சிஆர்டியில் கொடுத்துருக்கறனால நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் nitrogenous waste are absorbed by passive transport. சரியா? nitrogenous waste என்ன அப்படின்னா என்னது? யூரியா. சரியா? நைட்ரோஜன் ஸ்பேஸ் யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, அந்த மாதிரி தான். சரியா? பட் இங்கே நமக்கு பேசுறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. ஸோ யூரியா. ஓகே, அண்ட் அது என்னது? பாசிவ் டிரான்ஸ்போர்ட். மீதி எல்லாம் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம் என்னது? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். விச் மீன்ஸ் என்னது? எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி, சரியா, எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆல்ரைட், ரைட். ரீஅப்சார்ப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் வாட்டர், ஆல்சோ passively. Okay, in the initial segments of the nephron, right? During urine formation, the tubular cells secrete functions like secretion. என்ன secrete ஆகுது? distal convoluted tubule plus other regions of nephron. இங்க பாத்தீங்கனாலே தெரியும். சரியா? இந்த டயக்ராம் நான் சொல்றேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி கொஸ்டின் வரும் நான் சொல்றேன். சரியா? ஜஸ்ட் இங்க கவனிங்க. ஸோ என்னது? ஹைட்ரோஜன் and potassium ions and ammonia into the filtrate. You can see here. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். என்னது? ஆரோ மார்க் போட்டிருக்காங்களே, இந்த ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் மீன்ஸ் என்னது? இது செக்ரீஷன் இன் த டியூபியூல் அப்படின்னு அர்த்தம். டியூப்ல இருந்து மேலே போட்டிருக்காங்களே, அப்படி என்னது? ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிசிடிலையும் என்ன ஆகுது? ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஹென்லிஸ் லூப்ல இருந்தும் நடக்குது, இந்த ஹென்லிஸ் லூப் சைட்ல இருந்தும் நடக்குது. இங்க பாருங்க, சரியா? நடக்குதா? அண்ட் டிசிடில இருந்து ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஈவன் கலெக்டிங் டக்ட்ல இருந்து நடக்குது. ஈவன் கலெக்டிங் டக்ட்ல இருந்து வாட்டர் கூட ரீஅப்சார்ப் ஆகுது. இதெல்லாமே ரீஅப்சார்ப்ஷன். சரியா? இதெல்லாமே என்னது? ரீஅப்சார்ப்ஷன். ஸோ இதெல்லாமே ரீஅப்சார்ப் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நீங்க இப்போ நோட் பண்ணீங்கன்னா
இது என்னது secretion. PCT ல secretionும் நடக்குது, DCT லயும் secretion நடக்குது. ஓகே, and at the same time யூரியா எங்க secrete ஆகுது, ஹென்லிஸ் லூப்லயும் secrete ஆகுது, யூரியா secrete பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட செக்ரீஷனும் எல்லா இடத்துலையுமே நடக்கும், ரீஅப்சார்ப்ஷனும் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஒரே ஒரு இடத்துல தான் நடக்கும், அண்ட் தட் இஸ் மெல்பிகியன் டிபியூல் பிட்வீன் குளோமெருலஸ் அண்ட் பௌமன்ஸ் கேப்சியூல். ஃபோக்கஸ் பாயிண்ட் இங்கே இருக்கணும். சரியா, ஃபோக்கஸ் இந்த இடத்துல நமக்கு இருக்கணும். புரிஞ்சுதா? இவ்வளோ நேரம் நான் கத்தியிருக்கேன்ல, சரி இதை முடிச்சுக்கிறேன். Tubular secretion is also important steps in urine formation that is help in the maintenance of, very important, tubular secretion helps in the maintenance of ionic and another acid base balance in the body. Tubular secretion. Give me thumbs up. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா give me thumbs up please. Thumbs up. டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் என்ன பண்ணுது, டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அயோனிக் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ளூயிட். அப்படின்னா அயோனிக் பேலன்ஸ், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாமே அயான்ஸ். ஸோ அது வந்து பேலன்ஸாக இருக்கணும், ஈக்குலிபிரியமில் இருக்கணும். ரெண்டாவது ஆசிட் பேஸ், ஓகே ஆசிட் பேஸ் யூரியா ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆசிட் பேஸ் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, எஸ் ஆஸ்மோ ரெகுலேஷன் எக்ஸாக்ட்லி. சரியா, கிளியரா? ஸோ இதான் இங்கே சொல்லுது. இதானே ரிப்பீட் பண்ண சொன்னேன், ஐ கெஸ் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்து அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன் எல்லா இடத்துலையுமே நடக்குது. பிசிடியில் நடக்குது, யூ சி ஹியர். சரியா, பிசிடியில், ஈவன் டிசிடியில் இங்கே நடக்குது. ஈவன் இந்த இடத்துல ரீஅப்சார்ப்ஷன், இந்த இடத்துல ரீஅப்சார்ப்ஷன், இந்த இடத்துல யூரியா கலெக்டிங் டக்ட்லேருந்து ரீஅப்சார்ப் ஆகுது, இங்கேருந்து சோடியம் குளோரைடு, இங்கிருந்து வாட்டர், கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே ரீஅப்சார்ப்ஷன் ஆயிருக்கு. செக்ரீஷன் பாருங்க, இஃப் ஐ சி செக்ரீஷன், இங்கே என்னது செக்ரீட் ஆகிட்டு இருக்கு, இங்கே பாருங்க செக்ரீட் ஆகிட்டு இருக்கு, இங்கே யூரியா இதுக்குள்ள ஹென்லிஸ் லூப்குள்ள செக்ரீட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே என்னது செக்ரீஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துல தான் அப்பாவி மாதிரி, இந்த இடத்துல என்னது மெல்பிகியன் டிபியூல தான், பிட்வீன் குளோமெருலஸ் அண்ட் பௌமன்ஸ் கேப்சியூல். ஐ ஹோப் நான் சொன்னது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு தொண்டை வலிக்குது அண்ட் உங்களுக்கும் என்ன வலிக்கும், கண்ணு வலிக்கும். நீங்களும் என்ன பண்ணுங்க, போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துருங்க. அண்ட் நானும் போய் தண்ணி குடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரியா, 5 minutes பிரேக். அதுக்கப்புறம் நம்ம பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். சரியா, பேலன்ஸ் இருக்கிற 3 பேஜ் நம்ம முடிச்சிடலாம். 1 2 3 பேலன்ஸ் இருக்கிற 2.5 பேஜ் நம்ம பிரேக்குக்கு அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு பிரேக் ஒரு 5 minutes, அதுக்கப்புறம் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, கிளியர்? 5 நிமிஷம் பிரேக், தென் நம்ம போயிடலாம். சரியா, முதல்ல திரும்பி வரலாம். கரெக்டா? சரி, see you after 5 minutes. 35க்கு மீட் பண்ணலாம்.
மக்களே, hello, welcome back. டீ குடிக்கலாமா மக்களே? ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ குடிக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த ரீல் எல்லாம், ஷார்ட்ஸ்? ஹாய் யோகேஷ், ராகவேந்திரன், ஹாய் 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 ஹாய். 2 minutes லேட்டா? டே, நான் முன்னாடியே வந்துட்டேன்டா, நான் டீ ஆற்றிட்டு இருந்தேன். ஹாய் நான்சி, ஹாய் ஹாய். எழில், ஸ்பைடி, யோகேஷ், வின்சென்ட், ராகவேந்திரன் பார்த்துருக்கீங்களா? ஏதா காலையில் கப் எடுத்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ மூக்கு சிந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நிறைய கேவலமான வீடியோஸ்லாம் இருக்கும். ஹாய் 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 பிரியதர்ஷினி, எஸ். ஹாய் சமீரா, நட்ரமிலர்சி, அப்சானா யூசுப், தமிழேனியன், வின்சென்ட், எஸ். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரிஞ்ச் வீடியோஸ் பார்ட் 1. சரி, டீ குடிக்கும் போது எத்தனை பேர் சவுண்டு போட்டுக்கிட்டே டீ குடிப்பீங்க? சவுண்டு போடுறது எப்படி தெரியுமா? சவுண்டு போடுறது சீயர் இப்படி டீ குடிக்கிறது. எத்தனை பேர் டீ குடிப்பீங்க இப்படி? ஒரு சில பேர் சைலண்டாக டீ குடிச்சிருவாங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரி சத்தம் போட்டு டீ குடிப்பாங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கப்பில் ஊற்றிக்கிட்டு அதில். எத்தனை பேர்? ஏங்க கூமா பட்டிக்கு வாங்க. ஐயோ, ஒரு காலத்தில் அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சுல ரீல்ஸ். சம்டைம்ஸ். ஓகே, சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிபியூல்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டிபியூல் பிசிடி, ஹென்லிஸ் லூப், டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் டிசிடி அண்ட் கலெக்டிங் டக்ட். 2 பேஜ் தான், 2.5 பேஜ் முடிச்சிடலாம். இந்த பேஜ், இந்த இதில் என்ன இருக்கு? நான் டீ காஃபியே குடிக்க மாட்டேன் சார். ஐயோ ராஜேஸ்வரி, நான் டீ குடிக்க மாட்டேன். ஐயோயோ, அப்படியா? நல்ல விஷயம், நல்ல விஷயம், நல்ல விஷயம் தான். நீ குடிப்பியா நான்சி? சூப்பர், வெரி குட். நீ எல்லாம் நம்ம கட்சி. நான் காலையில் எந்திரிச்சோன்னே டீ குடிப்பேன். கத்திக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி குடிச்சு டீ குடி, தண்ணி குடிச்சு டீ குடி, தண்ணி குடிக்காமல் டீ குடிக்காத அப்படின்னு. பட் எனக்கு என்ன, ஃபஸ்ட்டு டீ வேணும். டீ இருந்தால் தான் நான் கண்ணை இப்படி முழிச்சு பார்ப்பேன். நான் ஃபஸ்ட்டு இப்படி வந்து எழுப்புவாங்க, எழுப்புனோன்னே நான் இப்படி கண்ணை முழிச்சு பார்ப்பேன், டீ இருக்கா கையிலன்னு. கையில் டீ இருந்தால் எந்திரிச்சிருவேன், அப்படி இல்லைன்னா அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவேன். எஸ், ஸோ தட் இஸ் மை ஹேபிட். டீ இஸ் லைக் வேணும் கண்டிப்பாக ஏர்லி மார்னிங். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து கத்துவாங்க, கத்திட்டு டீ பக்கத்தில் டீ வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே, டீ மட்டும் தான் குடிப்பியா, காஃபி இல்லையா? எனக்கு, நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. எந்திரிச்சோன்னா காஃபின்னு கத்துவேன். ஆனால் காஃபியில் காக்ரோச் இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே நான் குடிக்கிறத விட்டுட்டேன், வீட்டில் வாங்கிட்டு வரதும் விட்டுட்டேன். ஸோ காஃபி குடிக்கக்கூடாது. காஃபியில் காக்ரோச்சோட பவுடர்ஸ், காக்ரோச் செத்து போயிருக்கும், அதோட அப்படியே கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் ப்ரௌன் கலர் தானே, காஃபியும் ப்ரௌன் கலர் தானே, அப்படியே மிக்ஸ் ஆயிருமோ. அப்போ நீங்கள் குடிக்கிறது டீக்கு பவுடர் கிடையாது, காக்ரோச் பவுடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காக்ரோச் இஸ் அ பெஸ்ட். இந்த அடுத்த கிளாஸில் காக்ரோச் பற்றி நம்ம படிப்போம். இதுதான் ப்ரொமோஷனல் ஷார்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த காஃபியில் கிடைக்கிற காக்ரோச்சை பற்றி நம்ம டீட்டெயில் அனாட்டமி அண்ட் மார்க் ஃபிசியாலஜி நம்ம படிப்போம். சரியா? நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டடா கண்ணா, லூசி, வெயிட் பண்ணிட்டேன். சரியா? சரி, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். PCT, proximal. See, I'm not joking actually. I'm not joking. Okay, I'm not joking. Cockroach powders coffeeல இருக்கும். சரியா? அதனால காஃபி வந்து மோஸ்ட்லி குடிக்க கூடாது. You should avoid if you are pure vegetarian like me. சரியா? You should never drink coffee. And even if you are not a vegetarian also, if you are even non-vegetarian also, no problem. Coffee, cockroach is a pest. சரியா? So it causes disease. So please. Your mom is shocked. But that's true. That's true. 100%. You can go and research. Even
government is also like approving some percentage of cockroach powders. They approve actually. இதுக்கு மேல இருக்க கூடாது. இன்செக்டோட காம்போனன்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல போனாதான் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. பட் சர்டன் அமௌண்ட் அப்ரூவ் பண்ணிடுறாங்க அது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அமூல் மில்க், அதில் நம்மளோட ஃபீசிஸ்ல என்ன பாக்டீரியா இருக்குமோ அந்த பாக்டீரியா அந்த அமூல் மில்க்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அமூல் மில்கை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சி ஐ எம் நாட் saying anything without any proof. ஓகே, எல்லாமே டீட்டெயிலாக ரிப்போர்ட் இருக்கு, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய ஃபேமஸ் பிராண்ட் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அதனால ப்ளீஸ் ஈட் விச் யூ ட்ரஸ்ட். சரியா? ஓகே, இப்போ என்னது தமிழ்நாட்டில் பார்த்தா ஆரோக்கியா சேஃபாக இருக்கு. ஸோ எப்போவுமே நான் குடிக்கிறது ஆரோக்கியா தான் மில்க் வாங்கிட்டு வர்றது. அமூல்லாம் வேஸ்ட் வாங்கக்கூடாது. வெரி பேட். Sir, it is largely true that pre-ground coffee contain an average trace amount of insects, including cockroaches, due to contamination during processing and storage in tropical climates. Yes, okay. Yes, exactly. So, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் டைம் டு டைம் அப்பப்போ சொல்கிறேன். Oh, you hate coffee? Okay, ராகவேந்தர், குடிச்சிடாத. சரியா? if better you drink what? Milk. அதுவும் என்னது, டெய்ரி ஃபார்ம்லேருந்து வந்தது. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் மாடு அங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட வாங்கி குடிக்கலாம். அவங்களுமே தண்ணி ஆட் பண்ணுறாங்க, பால் பவுடர் ஆட் பண்ணுறாங்க, எதுவுமே ஃப்ரெஷ் இல்லைப்பா. Proximal convoluted tubule is lined with very important simple cuboidal brush bordered epithelium. இந்த லைனிங் எல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்களா? கேட்கலாம். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் எஸ், simple cuboidal brush bordered epithelium which increases. See, assertion reason questionல கேட்கலாம். என்ன பண்ணுவாங்க? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ரீஅப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அங்கே என்னது பிரஷ் பார்டர். ப்ரஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரஷ் நீங்கள் எடுத்தீங்கன்னா மவுத்து கிட்ட நிறைய முடி மாதிரி இருக்குமா, அதுக்கு பேர் பிரிஸ்டில்ஸ். அதுக்கு பேர் என்ன? பிரிஸ்டில். சார், ஐ புட் 4 spoons of sugar in coffee and drank it but it still tastes very bitter, sir. அதுக்கு காஃபி பவுடர் கம்மியாக போடணும். சரியா? 4 ஸ்பூன் காஃபி பவுடரில் 4 ஸ்பூன் சுகர்லாம் செட் ஆகாது. அதுக்கு 8, 9, 10 ஸ்பூன் போடணும் காஃபி பவுடர், ஐ மீன் சுகர் பவுடர். எஸ், எக்ஸாக்ட்லி. ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் சுகர் காஃபி பவுடர். ரைட். சரி, எனிவேஸ் நோ ப்ராப்ளம். காஃபியை குடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். சார், நீங்கள் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறீங்க, எது ப்ராப்ளம் வராதா? உண்மையை தானே சொல்கிறேன். உண்மையை சொல்கிறதுக்கு நான் பயப்படுறது கிடையாது. டோன்ட் வரி அபவுட் தட். சரியா? ட்ரூ cannot be hidden. Okay, it cannot be kept hidden. Anyways, now surface area for reabsorption, brush bordered epithelium which increases the surface area for reabsorption. Nearly all the essential nutrients and 70 to 80% of electrolytes and water are reabsorbed by this segment. PCT also helps in, remember, நான் வந்து சொன்னது, this is my opinion actually. நான் ரிப்போர்ட்டில் பார்த்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நீங்களும் அந்த ரிப்போர்ட்டை போய் பாருங்கள், படிங்க, and then decide based on your IQ. அதான் நான் சொல்வேன். சரியா? Okay, right. Now, problems la sir. See, remember, AR questions, assertion reason questions la, statement type questions la, ingirundhu question varadhukku chance irukku. Adukaprom 70 to 80% of electrolytes, essential nutrients and water are reabsorbed in this segment. எந்த செக்மெண்ட்ல? பிசிடியில் என்ன ரீஅப்சார்ப்ஷன் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிக்கணும்னா இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தாலே இது படித்த மாதிரி. சரியா? இதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதே தான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள். அதுவும் இங்கே பாருங்கள், கார்டெக்ஸ் அண்ட் மெடுலான்னு கொடுத்துருக்காங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கார்டெக்ஸில் என்ன இருக்குது? கார்டெக்ஸில் நம்மளோட பேலன்ஸ் போர்ஷன்ஸ் இருக்குது. ஹென்லிஸ் லூப் மட்டும் மெடுலா டீப் வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா இது என்னது? திஸ் இஸ் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். சரியா? எஸ், 1 ஸ்பூன் காஃபி பவுடர். ஸ்பூன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ஸ்பூன் அப்படின்னா கரண்டி, இப்போ கிரேவியெல்லாம் எடுப்பாங்களே பெரிய கரண்டி, அந்த கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அது ஸ்பூன் கிடையாது. அது ஸ்பூன் தான், பட் எக்ஸல் ஸ்பூன். சரியா? அண்ட் சுகர் வந்து சின்ன ஸ்பூனில் போடுறது தவறு ராகவேந்தர், தவறு. சரியா? எனிவேஸ், இதிலிருந்து இதுதான் கேட்பாங்க. ஸோ PCT ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த மெயின்டைன் த pH and ionic balance of the body fluids by selective secretion. As I said, secretion என்னது? H plus ions and NH3. என்னது? secretion of hydrogen ions and ammonia into the filtrate by absorption of HCO3 from it. என்ன பண்ணுவாங்க? HCO3 absorb பண்ணிடுவாங்க
see here HCO3 absorb ஆயிடுது. புரிஞ்சுதா? சரிடா, ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்காத, இதில் என்ன இருக்கு? சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ விட்டா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட போல இருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில். ஃபோட்டோ எடுத்து பாருங்க சார், இதுதான் சார் ஸ்பூனு, நீங்கள் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஃபோட்டோ எடுத்து வேணாம் இல்லை, சரியா, தேவையில்லை. ஓகே, இது பாரு, இந்த இடத்துல உனக்கு புரிஞ்சுதா? இங்கே இருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ், அடுத்த பேராகிராஃப்லையும் சேம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? Reabsorption is minimum in the ascending limb. However, this region plays significant role in maintenance of high osmolarity of medullary interstitial fluid. The descending loop of Henle's loop is permeable to water but almost impermeable to electrolytes. This concentrates the filtrate and is moves down. The ascending limb is impermeable to water and allows transport of electrolytes and actively or passively. Therefore, as the concentration filtrate pass upwards, it gets diluted due to the passage of electrolytes to the medullary fluid. புரிஞ்சுதா? இங்கிருந்து வர வர என்ன ஆயிரும்? வாட்டர் எல்லாமே அப்சார்ப் ஆகும்போது யூரின் கான்சென்ட்ரேட்டட் ஆயிரும். கீழேருந்து மேலே போக போக எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகும்போது மறுபடியும் டைல்யூட் ஆயிரும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, we are watching this live sipping coffee. அட பாவி. பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் வேஸ்ட் தான், அதுவும் ஃபுல் ஆஃப் சுகர் தான். சி, whenever you buy something, பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் ஹிடன் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்பர் போட்டிருப்பாங்க, EP124 EP அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ECEP போட்டிருக்காங்களா, அந்த நம்பர் எடுத்து கூகுளில் போட்டு பாருங்கள் அது என்னதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருளை வாங்கலாம். ஓகே, நீங்கள் பேப்பரில் போட்டிருப்பாங்க ஃப்ரூட் அண்ட் நட்டுன்னு. உள்ள ஃப்ரூட் அண்ட் நட், அப்போ அதோட எசன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஃப்ரூட் அண்ட் நட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போட்டிருந்தாலும் 1 கிராம் ஆர் 0.5 கிராம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. எவ்வளோ 100 கிராமுக்கு 0.5 கிராம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் பேர் ஜஸ்ட் அது வந்து ஒரு கிளிக் பேட் மாதிரி தான். கிளிக் பேட் மாதிரி நம்ம தம்ப்நெயில் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே ஒரு அட்ராக்ஷனுக்காக போடுறது தான். 30 to 25 30 கிராம் ஆஃப் 100 கிராம் சுகர் பாருங்க. டிகிரி காஃபியா? ஓகே, எஸ், எக்ஸ்பயர்ட் பாருங்க. ஐ எம் ஈட்டிங் குக்கும்பர் ஃப்ரூட். நல்ல விஷயம், வெரி குட். ஈட் ஃப்ரூட்ஸ், தட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, ரைட். அடுத்தது டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல். டே, நான் நியூட்ரிஷனிஸ்ட் கிடையாதுடா டே, என்ன இப்போ கொஞ்ச நேரத்தில் நியூட்ரிஷனிஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஓகே, டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் DCT, கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம். கண்டிஷனல் இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ஏன்? எப்போவுமே ரீஅப்சார்ப்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த சோடியம் எங்கே இருக்குது? எங்கடா இருக்குது? இந்த சோடியம் இங்கே, வாட்டர், இதெல்லாமே கண்டிஷனல். எப்போ நம்ம பாடியில் சோடியம் கம்மி ஆகுதோ, வாட்டர் கம்மி ஆகுதோ, இந்த GFR குறையுதோ, அந்த டைமில் சோடியம் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகும். சரியா? என்னது? ரீஅப்சார்ப் ஆகும். ஓகே, so reabsorption of sodium and water takes place in this segment. So conditional reabsorption. DCT is also capable of reabsorption of HCO3 and selective secretion, very important, selective secretion of hydrogen and potassium ions and ammonia NH3 to maintain the pH and sodium potassium balance in the blood. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே ஓகே, இது எல்லாமே என்னது தெரியுமா? இது எல்லாமே நான் சம்மரன் நீட் பேட்சில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சம்மரன் நீட் பேட்சில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் தயவு செய்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம் சம்மரன் நீட் பேட்சில், அந்த நீட் பேட்சில், சம்மரன் பேட்சில் வீடியோஸில் போயிட்டு அதை நீங்கள் ஒரு தாட்டி கண்டிப்பாக பார்க்கணும். அதை நான் ஓவர் வியூ ஒரு 5 நிமிஷத்தில் நான் இன்றைக்கி சொல்லுவேன். பட் அதை டீட்டெயிலாக கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, என்னோட ஃபேவரட் ஸ்டேட் நேமா? ஸ்டேட் நேம்னு கேட்காத, தட் இஸ் நாட் ரைட். அதுக்கப்புறம் மற்ற சண்டைக்கு வந்துடுவாங்க. சரியா? நான் இருக்கிற ஸ்டேட்டை சொல்லலினா இந்த ஸ்டேட்டுக்காரங்க என்ன இருக்க விட மாட்டாங்க.
நான் தமிழ்நாடுன்னு சொல்லலினா தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் சேனலில் என்ன எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, வேண்டாம். நானும் என்னது, எனக்கும் சோறுக்கு வழி வேணும், நானும் சம்பாதிக்கணும், நானும் சாப்பிடணும், சரியா, உசுரோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதனால் ஸ்டேட் வேண்டாம். கேரளா இஸ் சேஞ்ச் டு கேரளம். கேரளா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் கேரளா. கேரளா எனக்கு பிடிக்கும். கேரளா, மலையாளம், சரியா, கேரளா எனக்கு பிடிக்கும். ஏன் கேரளா பிடிக்கும்னா, ஐ ஹர்ட் கேரளா, ஐ மீன் நான் ஒரே ஒரு சின்ன இடத்துக்கு தான் போயிருக்கேன் கேரளாவில், பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் ஐ லவ் கேரளா, ஐ லைக் கேரளா. கேரளா எனக்கு பிடிக்கும். அதர் தென் தட் பிளேசஸ் அப்படின்னு கேளுங்க. ஹில் ஸ்டேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹில் ஸ்டேஷன்ஸ், ஐ லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ். ஐ லைக் கன்னியாகுமரி. எஸ், கன்னியாகுமரி இஸ் வெரி நைஸ், தோ இட் இஸ் வெரி ஹாட். சரியா, ரொம்ப ஹாட். கேரளா தானா? ஓகே சமீரா, வெரி குட். சரியா, கன்னியாகுமரி தோ இட் இஸ் ஹாட் பட் பீச்சஸ். சரியா, ஸோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பீச் பிடிக்கும், எனக்கு ஹில்ஸ் பிடிக்கும். ஸோ எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா எல்லோரும் பீச்சுன்னு கற்றுவாங்க, நான் ஊட்டிக்கு போகலான்னு சொல்லுவேன். ஓகே, ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஏற்காடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கற்றுவேன். ஸோ அதுதான். ஓகே, இங்கே யார் யாரெல்லாம் கேரளா சொல்லுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் சாட் பாக்ஸில் கேரளா 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 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். எஸ், ஓகே. அடுத்தது கலெக்டிங் டக்ட். This long duct extends from cortex to the kidney or to the inner part of medulla. Large amount of water could be reabsorbed from this region to produce concentrated urine. தேவைப்பட்டா மட்டும், சப்போஸ் நம்ம பாடியில் தண்ணி அதிகமாக இருக்கு. ஓகே, கேரளாவில் தான் இருக்கியா? சரி, நல்ல விஷயம். சேச்சி. ஓகே ஓகே, ரைட். என்னது? ஐயோ, அந்த 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 பேர், அந்த ஊர் பேர் நான் இங்கே சொல்ல மாட்டேன், சொன்னா பிரச்சனை வந்துடும். சரியா, எப்படி ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தமிழேனியன். கசின் சிஸ்டர்ஸ் ஆர் தேர் இன் கேரளா. ஓகே, வெரி நைஸ். கும்பகோணம் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் ஆக்சுவலி. உங்கள் அப்பா கேரளா. ஓகே. மல்லு ஃபாதர், வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். Thankfully, I know 7 languages. Very nice. Oh my goodness. Very good, very good, very good. Language learning is very important. Language learning is extremely important. எவ்வளோ அதிகமான லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதோ அவ்வளோ நல்லது. இன்ஃபேக்ட் நம்ம ஜெயலலிதா அம்மா, சரியா, எத்தனை பேர் அவங்க அவங்களுக்கு 17-18 லாங்குவேஜ் தெரியுமாம்மா. இட்ஸ் வெரி நைஸ், அமேசிங்ல. இட்ஸ் வெரி நைஸ் டு நோ தேட். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 லாங்குவேஜ் தெரியும், அவ்வளோதான், கம்மி தான். ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் லாங்குவேஜ். எனக்கு நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசை. பிகாஸ் சர்வைவலுக்கு லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ், நான் கோயம்புத்தூர். நான் என்னோட ஊர் கோயம்புத்தூர். மரியாதை இல்லை இருக்கிற ஒரு ஊர் கோயம்புத்தூர். ஓகே, கிளைமேட் நல்லா இருந்த ஒரு காலத்தில், நல்ல கிளைமேட் இருந்த ஒரு ஊர் கோயம்புத்தூர். ஓகே, ஆதியோகி இருக்கிற ஒரு ஊர் கோயம்புத்தூர். ஓகே, எஸ். சில்க், தட் இஸ் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு ஊர், அது நம்ம கோயம்புத்தூர். ஓகே, யூ நோ 4 லாங்குவேஜஸ். வெரி குட் ராஜேஸ்வரி. மங்காரகுடி. ஓகே ஓகே, நார்த் இந்தியாலாம் கிடையாது டேய். மீ நோ 5 லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி. ரீட் பண்ணுவேன் அண்ட் தெலுங்கு லிட்டில். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ். देन विल टॉक इन हिंदी. अच्छा जी, चलो चलते हैं. இல்லை மலையாளம்ல அறியோ? ஓகே, செப்பண்டி, தெலுங்கு, இந்த ஒரு சில வார்த்தைகள் அத்தனை லாங்குவேஜில் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ரைட். சரி, அடுத்தது என்னது? டே போதும், நம்ம இங்கே பார்க்கலாம் ப்ளீஸ். சரியா, கான்சென்ட்ரேட்டட் யூரின். திஸ் செக்மெண்ட் allows passage of small amount of urea into the medullary interstitium to keep up osmolarity. It also plays a role in the maintenance of pH and ionic balance of the blood by selective secretion and H+ and K+ ions. இந்த இடத்துல இங்கே நான் கொடுத்துருக்கிறத, சரியா, இங்கே இருக்கிறத ரொம்ப முக்கியம். பட் இதில் see here, small amount of urea into the medullary interstitium to keep up the osmolarity. It also plays. இந்த யூரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்டிங் டக்லேருந்து ரீஅப்சார்ப் பண்ணுறோம். சப்போஸ் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதில் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்ண முடியல, யூரியா கம்மியாக இருக்குன்னா யூரியா ரீஅப்சார்ப் ஆயிரும், இல்லைன்னா யூரியா வெளியே போயிடும். யூரியா எனது நாட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட், நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அதுக்காக நம்மளோட யூரியாவை ரீஅப்சார்ப் பண்ணிடுவோம். இனிஷியல் செக்மெண்ட்லேருந்து வாட்டர்
நம்ம பாடியில் கம்மியாக இருக்குது, ஓகே, ஆனால் வாட்டர் நிறைய ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த வாட்டரை இங்கிருந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், ரீஅப்சார்ப் பண்ணிடுவோம். ஓகே, ஹிந்தியில் பேசினா எங்கேயும் போகலாம், இங்கேயே இருங்க. நீங்களும் ஹிந்தி கற்றுக்கோங்க, இதில் என்ன இருக்குது, ஹிந்தி கற்றுக்கிறதுலாம் பிரச்சனையாடா, கற்றுக்கோங்க, லாங்குவேஜ் தானே. எது புதுசாக கற்றுக்கிறதுல எதுவுமே ஸ்கில்ஸ், நியூ லாங்குவேஜஸ், ஓகே, நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுறதுல லேர்னிங் ஷுட் நெவர் ஸ்டாப் ஃபார் எனி ரீசன். அது என்ன வேணா இருக்கும், கற்றுக்கிறது, இந்த புதுசாக விஷயங்களை கற்றுக்கணும். தட் இஸ் வெரி நைஸ். ஆக்சுவலி பேச தெரியாதா? ஐயோ, அப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃபில்ட்ரேட். சரி, mammals have the ability to produce a concentrated urine. Very good. இந்த question இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகே, கான்சென்ட்ரேட்டட் யூரின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாரு ரீசன் அப்படிங்கிறது கொஸ்டின் எம்சிக்யூ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்க. ठीक है, चलिए क्लास जारी रखते हैं. हाँ, क्लास जारी रखते हैं. जारी அப்படிங்கிறது ஐ திங்க் இட்ஸ் உருது இல்லையா? ஜாரிங்கிறது உருது தானே? जारी रखते हैं, आई थिंक सो. जारी रखते हैं, right. Okay, now the Henle's loop and Vasa recta plays a significant role in this. Very important. In the ரெண்டு statement அப்படியே கொடுத்து questionா கேட்பாங்க. Statement type questionல mammals have the ability to produce a concentrated urine. The Henle's loop and the Vasa recta play a significant role in this. The flow of filtrate in the two limbs of Henle's loop in opposite direction and thus forms a counter current. இப்போ இந்த இடத்துல நீங்க Henle's loop பார்த்தீங்கன்னா இங்கிருந்து filtrate கீழே வரும், அண்ட் இங்கிருந்து மேலே கீழேருந்து மேலே போகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால இதுக்கு பேர் கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ. இதுக்கு பேர் என்ன? கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ. ஒரு நிமிஷம்டா. ரைட். ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கேட்பாங்க, தயவு செய்து. ஓகே, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் கேட்பாங்க, அதனால தயவு செய்து இது நோட் பண்ணிக்கோங்க. சரியா? தயவு செய்து இது நோட் பண்ணிக்கோங்க. த ஃப்ளோ ஆஃப் ஃபில்ட்ரேட் இன் த டூ limbs of Henle loop is opposite direction and thus forms a counter current. The flow of blood through the two limbs vasa recta is also in a counter current pattern. இப்போ பிளட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பெரிட்டிகுலர் கேபிலரி இருக்கும். இந்த பெரிட்டிகுலர் கேபிலரி இந்த இடத்துல இருக்கும். சரியா? ரெண்டு இடத்துல. இங்க என்ன வரும்? வாசா ரெக்டா வரும். இந்த வாசா ரெக்டா மேல இருந்து வரும். ஸோ பிளட் மேல இருந்து கீழே வரும். இந்த பிளட் எங்க போகும்? இந்த பிளட் கீழே இருந்து இங்க மேல போகும். ஸோ பிளட்டுமே இந்த வாசா ரெக்டா நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எங்க இதான் வாசா ரெக்டானா, வாசா ரெக்டாமே இது ஹென்லிஸ் லூப், சாரி, வாசா ரெக்டா இங்க இருக்கு. ஸோ வாசா ரெக்டா என்னது? பிளட் கீழே இருந்து மேலே போகும். ஸோ இங்கிருந்து வரும்போது இந்த அசெண்டிங் லிம்ப் பக்கத்தில் இருக்கிற வாசா ரெக்டா பிளட் மேலே இருந்து கீழே ஃப்ளோ ஆகும். அண்ட் யூ டர்ன் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகும். சரியா? அப்போ டிசெண்டிங் லிம்பில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த வாசா ரெக்டா கீழே இருந்து பிளட் மேலே போகும். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹென்லிஸ் லூப்ல இந்த ஃபில்ட்ரேட் எங்க வருது? இது பேரு ஃபில்ட்ரேட். உள்ள ஃப்ளோ ஆகிற இந்த மெட்டீரியல் பேரு ஃபில்ட்ரேட். ஃபில்ட்ரேட் என்ன ஆகுது? மேல இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலே போகுது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னது? கவுண்டர் கரண்ட். அதே மாதிரி வாசா ரெக்டா என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் கவுண்டர் கரண்ட். இந்த பிளட் கீழே மேல இருந்து கீழே போகுது, இங்க இருந்து கீழே இருந்து மேலே போகுது. ஒருத்தர் என்னது? கவுண்டர் கரண்ட். அதுவே இந்த வாசா ரெக்டா இங்க இருக்குமா?
அப்போ இதுக்கும் நீங்க வச்சு பார்த்தாலும் கவுண்டர் கரண்ட் தான். இங்க பாருங்க, இது கீழ இருந்து மேல போகுது, இது மேல இருந்து கீழே வருது. ஸோ அது என்னது, ரெண்டுமே கவுண்டர் கரண்ட். அதே மாதிரி இதுக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில்ட்ரேட் மேல இருந்து கீழே போகுது, அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேட் இந்த பிளட் கீழே இருந்து மேல போகுது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்ல போகுது. ஸோ இதுவும் என்னது, கவுண்டர் கரண்ட் தான். ஸோ தேர் ஈச் அதர், கவுண்டர் கரண்ட் டு ஈச் அதர். சரியா, கவுண்டர் கரண்ட் டு ஈச் அதர். Now this the proximity between the Henle's loop and Vasaretta as well as counter current in them help in maintaining and increasing the osmolarity. Maintaining and increasing the osmolarity towards inner medullary interstitium. Very very important, underline பண்ணிக்கோங்க. Because of the counter current mechanism. Because of the counter current mechanism. சரி, அடுத்தது that is 300 more small. Okay, right, which means milliosmol in the cortex region la ivlo irukku, and 1200 in the inner medulla. In the rendu difference, see here, இந்த இடத்துல and இந்த இடத்துல இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் क्वेश्चनல கேட்பாங்க. சரி, இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, क्वेश्चनல கண்டிப்பா கேட்பாங்க. ரைட், ஓகே. This gradient is mainly caused by sodium chloride and urea. Sodium chloride and urea இதோட மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இதோட டீடைல்டு லெக்சர் உங்களுக்கு கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிற டாபிக்கோட நான் சம்மர் அண்ட் பேட்ச்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் ரெண்டுமே போய் சம்மர் அண்ட் பேட்ச்ல நீங்க பார்க்கலாம். சரியா, ரைட். Sodium chloride is transported by the ascending limb of Henle, which is exchanged with the descending limb of Henle of Vasaretta. NaCl is returned to the interstitium. இது என்னது, counter current mechanism. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சம்மர் அண்ட் பேட்ச்ல நீங்க போய் இதை செக் பண்ணிக்கோங்க. சம்மர் அண்ட் பேட்சை நீங்க போயிட்டு கண்டிப்பா இன்னைக்கு பார்த்துருங்க. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேராகிராஃப்ல அந்த நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. வேற அடிஷ்னல் எதுவும் வராது. அது படித்தா மட்டும்தான் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரியும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சாலும் வாய்ப்பு ரொம்ப கம்மி புரியறதுக்கு. அதனால போய் அந்த வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபை வந்து படிச்சிங்கனாலே வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஹாஞ்சி அச்சாஜி, ஹாஞ்சி அச்சா ஸ்பெல்லிங் தப்பு பை த வே. எனிவேஸ், okay, right, okay. Okay, now in the point நீங்க underline highlight பண்ணிக்கோங்க. Human kidney can produce nearly 4 times concentrated urine than the initial filtrate formed. So 4 times concentrated urine produce பண்ணும். புரிஞ்சுதா? இங்க இருக்கிற ஃபில்ட்ரேட்ல எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதை விட இங்க வெளியே வரும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் 4 times இன்க்ரீஸ் ஆயிரும். கான்சென்ட்ரேஷன்னா என்னது? சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன். சரியா? சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது சொல்யூட்ல சொல்றது, வாட்டர் கிடையாது. சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிரும். அதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரேட்டட் யூரின். சரியா? ஆர் ஹைப்பர்டோனிக் யூரின் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஹைப்பர்டோனிக் ஒரு என்ன டேர்ம் இருக்கு? ஹைப்பர்டோனிக் யூரின். புரிஞ்சுதா? எஸ். அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். என்ன இதுல இருந்து விட்டுட்டாங்க? சந்தோஷ் வர்சஸ் லூசிஃபர் தான் போட்டி. நல்ல வேலை நான் தப்பா படிச்சிட்டேன். சரியா? நான் தப்பா படிச்சிட்டேன். ஹிந்தியில இதுக்கு வேற மீனிங். ஓகே, சரி. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். கிட்னி நீங்க கிட்னின்னு சொல்லக்கூடாது. அது என்னது? கிட்னி. சரியா? தமிழ்ல சொன்னா அதுக்கு பேரு கிட்னி, ஹிந்தியில சொன்னா கிட்னி, இங்கிலீஷ்ல சொன்னா கிட்னி. சரியா? என்ன சொல்வீங்க? கிட்னி. சரி. ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். The functioning of the kidneys is efficiently monitored and regulated by hormonal feedback mechanism. Very important. இதை highlight பண்ணிக்கோங்க. Hormonal feedback mechanism involving the hypothalamus, JGA and certain extent the heart. அது என்னது? நான் சொல்றேன் கிட்னி. வெரி குட். நான் சொல்றேன்
கிளாஸ் நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரியதர்ஷினி. உங்ககிட்ட இருந்து இந்த காமெண்ட் வர்றது அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ, ரியலி ரியலி தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் குதிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, துள்ளி குதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஓடணும்னு ஆசையாக இருக்குது, சிரிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, ஹாய் மருடேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? சித்ரா நோய் இதுக்கு மட்டும் தான் வந்துடுவாங்க. மூஞ்சியை பச்சை மிளகா, சாரி என்னது, ரெட் சில்லி பவுடர் எடுத்து மூஞ்சியில் தூவிட்டு வந்துடுவாங்க. என்ன சித்ரா, யூனோ யூ ஆர் மை ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டூடெண்ட். இடையில நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, பட் அகெயின் யூ ஆர் பேக். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தேட் ஆல்சோ. ஓகே ரைட், சலோ. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், ரெனின் ஆன்ஜியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டமை ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? நான் இதை சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இது கவனமாக காதை கொடுத்து கதை மாதிரி கேளுங்க, தயவுசெய்து கதை மாதிரி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேராகிராஃபை படித்து பாருங்கள், எல்லாமே புரிஞ்சிடும் அப்படியே. சரியா? அந்த கதை மாதிரி டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு சம்மர் அண்ட் பேட்சில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பார்க்கலாம். பட் நான் இப்போ சொல்கிறத ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். சரியா? ஷார்ட்டாக நான் சொல்கிறேன், கண்ணை மூடி கதை கேட்குற மாதிரி நீங்கள் கேளுங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரியா? all are my favorite students, don't worry, all are my favorite students. Okay, பிரியதர்ஷினி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ஹாப்பி ஆயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ரைட், சரி ரெடி. நான் சொல்ல போகிறேன், காதை கொடுத்து நீங்கள் தயவுசெய்து இந்த கதையை கேளுங்க. ஃபர்ஸ்ட், சப்போஸ் நீங்கள் நினச்சி, நான் கண்ணை மூடிக்கிறேன், கண்ணை மூடி அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன். சரியா? கண்ண முடி நான் அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம சப்போஸ் யோசிச்சு பாருங்கள், நம்ம பாடியில் என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிளட் வால்யூம் கம்மியாயிருச்சுன்னு வைங்க. பிளட் வால்யூம் கம்மியாயிருச்சு, சப்போஸ் நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சாகிற நிலைமையில் இருக்கேன், என்னோட மண்டையை வெடிச்சு மண்டை உடஞ்சி நிறைய தண்ணிங்கிற ரத்தமாக வெளியே கொட்டுது. அப்போ ரத்தமாக வெளியே கொட்டும் போது என்னோட பாடியில் பிளட் வால்யூம் கம்மியாயிரும். பிளட் வால்யூம் கம்மியானா ஹார்ட்டுக்கு போகிற பிளட் ஓட அமௌண்ட் கம்மியாயிரும். ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டோட அமௌண்ட் கம்மியாயிருச்சுன்னா ஹார்ட் பம்ப் பண்ணி வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே வர அந்த பிளட்டோட அமௌண்ட்டும் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே வர அந்த பிளட்டோட அமௌண்ட் கம்மியாயிருச்சுன்னா நம்ம பிளட் ப்ரெஷர் என்னது, பிளட் ப்ரெஷர் மீன்ஸ் ஹெல்மெட் போடுறதா? சரி, நான் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்புறம் பார்க்குறேன். சரியா? நம்ம என்னது, பிளட் வெசலில் அந்த பிளட் என்ன பண்ணும், பிளட் வந்து ஹிட் பண்ணும்போது இந்த ஆர்டரியோட வால்ஸில் இருக்கிற ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். அப்போ வால்யூம் கம்மியாயிருச்சு, ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மண்டை உடஞ்சி ரத்தமாக போகுது, உடம்புக்குள்ளே தண்ணினே வருது, ஏன்னா தண்ணி குடிக்கணும். எனிவேஸ், ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ பிளட் வால்யூம் கம்மியாக இருக்குது. பிளட் வால்யூம் கம்மியாக இருக்கும்போது ஹார்ட்டுக்குள்ளே போகிற அந்த பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹார்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற பிளட் கம்மியாக இருக்கும்போது ஹார்ட் பம்ப் பண்ணி ஹார்ட்லேருந்து வெளியே வர அந்த பிளட்டும் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஹார்ட்லேருந்து வெளியே வர அந்த பிளட் கம்மியாக இருக்கும்போது ஹார்ட்டோட வால்ஸில் ஹிட் பண்ணுறது அந்த ப்ரெஷரும் கம்மியாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறனால நம்மளோட பிபி குறையுது. பிபி குறைஞ்ச உடனே ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா நம்ம பிரெயினுக்கு போகிற அந்த பிளட் என்ன ஆகுது, கம்மியாகுது. அதனால இனஃப் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் பிரெயினுக்கு கிடைக்காதனால என்ன ஆகுது, ஓகே, மண்டைக்கு போகிற அந்த பிளட் கம்மியாகுது. மண்டைக்கு போகிற அந்த பிளட் கம்மியாகும் போது நியூட்ரியன் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது. அதனால என்ன ஆகுது, நான் அன்கான்ஷியஸ் ஆயிடுவேன், பிகாஸ் ஆக்சிஜன் சப்ளை இங்கே இல்லை. ஐயோ, நான் எப்போவுமே என்னதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன், யாராச்சும் சொன்னால் அஃபெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ, என்ன எவ்வளோ நீங்கள் பாசமாக இருக்கீங்களே, இப்படியெல்லாம் சொல்லும்போது நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பட் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். சரியா? பட் கவலைப்படாதீங்க, நான் சரியாயிருவேன். இப்போ கொஞ்சம் நான் 2 நிமிஷத்தில் நான் சரியாக போகிறேன் பாருங்கள். ஓகே, ஆல் ரைட். நவ் இப்போ மண்டைக்கே என்னது, ஆக்சிஜன் போல, அதனால நான் என்னது, ஐ மீன் இந்த பர்சன் ஆக்சிடென்ட் ஆனவங்க ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. அப்போது என்ன ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். பர்சன் கோமாக்கு போகலாம், செத்து போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன ஆகும், இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்ட, கோமாக்கு போகுது. இப்போ என்னோட நார்மல் ஃபிசியாலஜி என்னது, நார்மல் ஃபிசியாலஜி ஜிஎஃப்ஆர் மெயின்டைன் பண்ணுறது. அப்போ என்ன ஆகும், இப்போது கிட்னிக்கு என்னது, அமௌண்ட் ஆஃப் பிளட்
amount of blood. இப்போ heart வந்து blood கம்மியா பம்ப் பண்ணா 1/5 of the blood கிட்னிக்கு போகும். அப்போ கிட்னிக்கு போற blood ஓட வால்யூமும் கம்மியா இருக்கு. கிட்னிக்கு போற blood ஓட வால்யூம் கம்மியா இருக்கும்போது GFR ப்ரொடியூஸ் ஆகிறதும் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் afferent arteriole குள்ள blood enter ஆகுது. afferent arteriole குள்ள blood enter ஆனோனே afferent arteriole ஓட எண்ட்ல இருக்கிற அந்த JG cells அதை ரெகக்னைஸ் பண்ணிரும். என்ன ரெகக்னைஸ் பண்ணும்? blood volume கம்மியா இருக்கு, உடனே ஒரு renin secretion ஸ்டார்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் அந்த afferent arteriole இருந்து என்னது blood glomerulus-க்கு வருது. glomerulus-ல இருந்து filtration ஆகுது. filtration ஆனோனே GFR Bowman's capsule குள்ள அந்த amount of blood enter ஆகுது. filtrate enter ஆகுது. filtrate போனோனே Bowman's capsule கம்மியான filtrate, ஏன்னா blood கிட்னிக்குள்ள போறது கம்மியா இருக்கு. அப்போ GFR ப்ரொடியூஸ் ஆகிறதும் கம்மியா தான் இருக்கும். அப்போ கம்மியான GFR ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் தென் கம்மியான GFR ப்ரொடியூஸ் ஆனா அந்த ஃபில்ட்ரேட்டோட மூவ்மெண்ட் இன் த நெஃப்ரான் வில் பி ஸ்லோ. ஃபில்ட்ரேட்டோட மூவ்மெண்ட் இன் த நெஃப்ரான் வில் பி ஸ்லோ. அந்த டிபியூல்ல ஃபில்ட்ரேட்டோட மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். ஃபில்ட்ரேட்டோட மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும்போது பிசிடிக்குள்ள என்டர் ஆகி அந்த ஃபில்ட்ரேட் மூவ் ஆகும்போது ஸ்லோவா மூவ் ஆகும். அப்போ ஸ்லோவா மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? ஸ்லோவா மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? சோடியமோட ரீஅப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். the amount of sodium reabsorbed will be more. sodium reabsorption அதிகமாயிரும். sodium reabsorption அதிகமான உடனே அந்த sodium when it moves to Henle's loop and then it moves to DCT, DCT ஓட இனிஷியல் போர்ஷன்ல போகும்போது அந்த இடத்துல இருக்கு macula densa. அந்த இடத்துல என்ன இருக்கு? macula densa. அந்த இடத்துல இருக்கிற அந்த macula densa which means நீளமா இருக்கிற செல்ஸ், டார்க்கா இருக்கிற செல்ஸ், அங்க என்ன இருக்கு? DCT கிட்ட இருக்கு. மேல ரெனின் இது JG செல்ஸ் இருக்கு. இடையில அந்த லேசி செல் இருக்கு. என்ன ஆகும்? இந்த ஸ்லோவா போகிற இந்த glomerular filtrate இருந்து ஸ்லோவா போற இந்த ஃபில்ட்ரேட்ல சோடியம் கம்மியா இருக்கு. as soon as it reaches where the initial part of DCT, அங்க இருக்கிற macula densa ஓகே சோடியம் கம்மியா இருக்கு அப்படின்னு சென்ஸ் பண்ணிரும். அங்க என்ன இருக்கு? சோடியம் சென்சிங் ரிசெப்டார். ஓகே, it acts as a sodium sensing receptor. சோடியம் கம்மியா இருக்கும்போது என்ன ஆகும்? அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். என்னது? நம்மளோட லேசி செல்லுக்கு. லேசி செல் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் ஜேஜி செல்லுக்கு. மேல இருக்கு ஜேஜி செல். ஜேஜி செல் என்ன பண்ணும்? உடனே ரெனின் செக்ரீட் பண்ணும். ரெனின் செக்ரீஷன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் ரெனின் எப்போ செக்ரீட் ஆகுது? afferent arterioleக்குள்ள blood உள்ள என்டர் ஆனோனே afferent arterioleோட ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த ஜேஜி செல் ரெனின் செக்ரீட் பண்ணுது. இட் சென்ஸ் தட் த blood volume is less, so renin secretion. செகண்ட் டைம் எப்படி? இந்த டிசிடில இருக்கிற இந்த macula densa சோடியம் கம்மியா இருக்குன்னு அப்சார்ப் பண்ணோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னு என்ன ஆகுது? உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது ஜேஜி செல்லுக்கு. அங்கிருந்து ரெனின் செக்ரீஷன் அதிகமாயிருச்சு. இப்போ ரெனின் பிளட்டுக்குள்ள வந்தாச்சு. பிளட்டுக்குள்ள வந்த இந்த ரெனின் எங்க? பிளட்டுக்குள்ள இருக்கா? சரி, நார்மலா நீங்க இப்போ உட்காந்து என்னோட லெக்சர் கவனிச்சுட்டு இருக்கீங்க, நான் இப்போ பேசிட்டு இருக்கேன், வெளியில எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பக்கத்துல ரெண்டு சைடு ரெண்டு லேடி ஃபேக்கல்டி மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இடையில நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க கத்திட்டு இருக்கேன், அவங்க கத்துறது எனக்கு கேக்குது. எல்லா டைம்லயுமே நார்மலா தூங்குறது, நடக்கிறது, சாப்பிடுறது, எப்பவுமே நம்ம பாடிக்குள்ள லிவர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் என்ன செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு? ஒரு புரோட்டீன் செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு. அந்த புரோட்டீனுக்கு பேரு ஆஞ்சியோடென்சினோஜன். அந்த ஆஞ்சியோடென்சினோஜன் என்னோட பிளட்டுக்குள்ள இருக்கு. அண்ட் அதே டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, மண்டை உடஞ்சிருச்சு, ரத்தம் ஃபுல்லா வெளியே போயிருச்சு, பிளட்டோட லெவல், பிளட் வால்யூம் கம்மியாயிருச்சு, அண்ட் ரெனின் செக்ரீஷன் நடக்குது. அந்த ரெனின் என்ன பண்ணும்? பிளட்ல ஆல்ரெடி இருக்கிற ஆஞ்சியோடென்சினோஜன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நீட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஆஞ்சியோடென்சினோஜன் இன்ஆக்டிவ் புரோட்டீன். ஆஞ்சியோடென்சினோஜன் இன்ஆக்டிவ் புரோட்டீன். அந்த புரோட்டீனை ரெனின் ஆக்டிவேட் பண்ணும். சரியா? ரெனின் என்ன பண்ணும்? ஆக்டிவேட் பண்ணும், பார்ஷியலி ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, பார்ஷியலி ஆக்டிவேட் பண்ணும். Now the partially activate பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஆஞ்சியோடென்சினோஜன், ஓகே, அந்த ஆஞ்சியோடென்சினோஜன் என்ன பண்ணும்? ஆஞ்சியோடென்சினோஜன் ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகும். அந்த ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளட் மறுபடியும் ஹார்ட்டுக்கு போகும், ஹார்ட்ல இருந்து மறுபடியும் லங்ஸுக்கு போகும். லங்ஸுக்கு போகும்போது அந்த லங்ஸ்ல ஆல்வியோலார் என்னது? எபிதீலியம் இருக்கும், எண்டோதீலியம். ஆல்வியோலார் எபிதீலியம், அதுக்கப்புறம் ஆல்வியோலார் கேபிலரியில எண்டோதீலியம் இருக்கும். ஸோ பிளட் லங்ஸுக்கு போதா? சரி, அந்த பிளட்ல இருக்கிற பிளட் லங்ஸ்ல போகும்போது லங்ஸ்ல ஒரு செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு அந்த செல்லுக்கு பேரு கேபிலரி எண்டோதீலியம். அது என்ன செக்ரீட் பண்ணும்? ஒரு
enzyme, angiotensin converting enzyme. And the angiotensin converting enzyme in the angiotensin 1 angiotensin 2 வா convert பண்ணிரும். Then lungsல இருந்து blood மறுபடி ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட் என்ன பண்ணும், அதை பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணோன்னு என்ன ஆகுது, ஹார்ட் blood பம்ப் பண்ணோன்னு அந்த angiotensin 2 blood vesselsக்கு போய் அதை கான்ட்ராக்ட் பண்ணும். blood vessels போய் என்ன பண்ணும், அதை கான்ட்ராக்ட் பண்ணும். angiotensin 2 ஓட ஃபங்க்ஷன் என்னது, blood vessels கான்ட்ராக்ட் பண்ணுது. blood vessels கான்ட்ராக்ட் பண்ண உடனே எஸ் blood vessels ஓகே blood vessels கான்ட்ராக்ட் பண்ண உடனே pressure in the blood vessel increases. blood vessel pressure என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், blood vessel pressure அதிகமானோனே ஹார்ட் நல்லா பம்ப் பண்ண ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதிகமான ஹை pressure blood உள்ள போகுது, ஹார்ட் பம்ப் பண்ணும். pressure அதிகமானோனே அந்த ஹை pressureோட blood மறுபடியும் என்னோட பிரெயினுக்கு போகும். அண்ட் அது நியூட்ரியன்ஸ் மறுபடியும் கிடைக்கும். அண்ட் அகெயின் ஆக்சிஜன் சப்ளை வரும். அண்ட் அகெயின் I'll be back to conscious. சரியா, I'll be back to conscious. BP increase ஆனோனே நான் again consciousக்கு வந்துட்டேன். हेलो 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 मिस्टर फैक्ट मोशन सर जी, हिंदी के लिए अलग चैनल है, ठीक है, हिंदी के लिए अलग चैनल है. सो यू कैन गो बैक टू योर हिंदी चैनल इफ यू वांट टू लर्न ओनली इन हिंदी. सरिया, हिंदी is not a restricted language. Tamil is also not a restricted language. We should not create any language war here in this chat section. All right, so unnecessary comments are strictly prohibited here. So kindly keep your chat section quiet or comment decently and the thing which is necessary. சரியா? Now இப்போ என்னாச்சு, என்னோட பிரெயின் நார்மல் வந்துருச்சு. ஆனா வேலை இனி முடியல. ஆஞ்சியோடென்சின் 2 எங்க போகும், அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். சரியா, எங்க போகும், அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். அட்ரினல் கிளாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், ஆல்டோஸ்டிரோன். அந்த ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணும், டிசிடிக்கு வரும். டிசிடி நீங்க பாருங்க என்ன நடக்குது. டிசிடிக்கு வந்தோடனே டிசிடில ஒரு செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு பிரின்சிபல் செல். ஓகே டிசிடில போகும். அண்ட் டிசிடில ஒரு செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேரு பிரின்சிபல் செல். அந்த பிரின்சிபல் செல் என்ன பண்ணும், அந்த ஆல்டோஸ்டிரோன் போயிட்டு, அந்த ஆல்டோஸ்டிரோன் ஸ்டீராய்டு ஹார்மோன், அதனால என்ன பண்ணும், ஆல்டோஸ்டிரோன் ஸ்டீராய்டு ஹார்மோன், அதனால அது உள்ள போயிடும். உள்ள போயிட்டு என்ன பண்ணும், உள்ள ஸ்டீராய்டு ஹார்மோனா, ஆல்டோஸ்டிரோன் இஸ் ஸ்டீராய்டு ஆர் புரோட்டீன் ஹார்மோன், பிக் क्वेश्चन மார்க். சரியா, பிக் क्वेश्चन மார்க், big question mark. aldosterone protein hormone steroid hormone whatever it is, அதை நீங்க தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுது, ஓகே ஆல் ரைட். நவ இப்போ aldosterone அங்க பிரின்சிபல் செல் அட்டாச் ஆன உடனே அங்க இருக்கிற ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி பிரின்சிபல் செல்லோட வால்ஸ்ல வாட்டர் சேனல், சோடியம் சேனல் அப்படிங்கறத ஆக்டிவேட் பண்ணிரும். ஸோ இட்ஸ் a பிக் ஸ்டோரி ஷார்ட். அங்கிருந்து சோடியம் ரீஅப்சார்ப் ஆகும். சோடியம் ரீஅப்சார்ப் ஆனோன்னு பின்னாடியே வாட்டரும் என்ன ஆகும், ரீஅப்சார்ப் ஆயிரும். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப் ஆகும்போது அதிகமான வாட்டர் நம்ம வெளியிலிருந்து ரிலீஸ் ஆகாது, பாடிக்குள்ள ஃப்ளூயிட் வால்யூமை மெயின்டைன் பண்ணிரும். சரியா, இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும், சோடியம் ரீஅப்சார்ப் ஆகும், பொட்டாசியம் செக்ரீட் ஆகும். டிசிடியில் பொட்டாசியம் என்ன ஆகும், டிசிடியில் செக்ரீட் ஆகும். அண்ட் டிசிடியில் செக்ரீட் ஆன பொட்டாசியம் கலெக்டிங் டிபியூலுக்கு வரும். அண்ட் பொட்டாசியம் வில் பி எக்ஸ்கிரீட்டட். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இங்கே செக்ரீட் ஆயிட்டு இருக்கு டிசிடியில். சரியா, ஸோ இதுதான் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம். ஆனால் சப்போஸ் இது நடந்துகிட்டே இருக்கு, என்னோட பிபி ஏறிட்டே இருக்குன்னா என்ன ஆயிரும், பிரெயின் ஹேமரேஜ், ஹார்ட் என்னது, ஹார்ட் வெடிச்சிரும், பிரெயின் ஹேமரேஜ் ஆயிரும், இன்டர்னல் ப்ளீடிங் அண்ட் நான் செத்து போயிடுவேன். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னொரு சிஸ்டம் இருக்கு, என்னது, ஹார்ட் என்ன பண்ணும், ஹார்ட்ல இருந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும் அட்ரியால இருந்து. அட்ரியல் நாட்ரியூரேட்டிக் ஃபேக்டர். அது என்ன பண்ணும், அது நம்மளோட பிளட் வெசலை டைலேட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், ஓகே அப்போ என்ன ஆகும், டைலேட் ஆனோன்னு என்ன ஆகும், டைலேட் ஆன உடனே என்னோட பிபி மறுபடியும் பேக் டு நார்மல் அண்ட் ஐ வில் பி ஃபைன், ஃபிட் அண்ட் ஃபைன். சரியா, இதுதான் இது எல்லாமே. this is what this entire paragraph is. clear, புரிஞ்சிருச்சா? what an extraordinary teaching, thank you so much man. இதுதான் கதை மாதிரி படிங்க. ஜுவாலஜி ரொம்ப ஈஸி, பிசியாலஜி தானே ரொம்ப ஈஸி. சரியா, கிளியரா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா?
எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஓகே, அப்படியா? சரி சித்ரா, ஓகே. தேங்க்யூ மேன். சரி, புரிஞ்சதுன்னா நல்ல விஷயம். ஓஜி, ஓகே. Soon to visit Tamil Nadu? Come. Tamil Nadu always welcome people. So, Tamil Nadu is a very nice state. Except, okay, India is a beautiful country. Except the politics in India. அதே மாதிரி தான். Tamil Nadu is a beautiful state except the politics. ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த கதை ரொம்ப முக்கியம். பட் அது தவிர இங்க இடத்துல என்னென்ன வரும்? மெயின் ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ், சரியா, ஆர் ஆக்டிவேட்டட் இந்த வால்யூம் சேஞ்ச், பிளட் வால்யூம் சேஞ்ச் ஆனோன்னா ஆஸ்மோ ரிசெப்டர் ஆக்டிவேட் ஆகும். ஹபீபி கம் டு கன்னியாகுமரி. ஓகே, ஹபீபி, சரி, சரியா? ஓகே, ரைட். அடுத்தது என்னது? blood volume, ionic concentration. Excessive loss in the fluid can activate these receptors which stimulate the hypothalamus, okay, to release antidiuretic hormone. Yes, இது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னது? ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன். நம்ம பாடியில் தண்ணி ரொம்ப அதிகமாக, நான் இப்போ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன், எக்கச்சக்கமான தண்ணி இருக்கு. அப்போ என்ன ஆகும்? தண்ணி உடம்புல எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த தண்ணி ரிலீஸ் ஆயிரும். ஆனால் நான் என்னோட உடம்புல தண்ணியே இல்லை, நான் ஃபுல் டே தண்ணியே குடிக்கல, ஆனால் யூரினேஷன் அதிகமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு என்ன ஆகும்? இருக்கிற தண்ணியெல்லாம் யூரினேட் ஆயிரும். அப்போது என்னோட பாடியில் பிஹெச் லெவல் வேற லெவலுக்கு தாறுமாறாக போயிடும், ரொம்ப கம்மியாயிரும். செல்ஸ் எல்லாமே தே வில் பிகம் வெரி தர்ஸ்டி. செல்ஸ் எல்லாம் தர்ஸ்டி ஆயிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்? நம்ம மூளை வேலை செய்யாது, நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம பாடியில் டாக்ஸிசிட்டி அதிகமாயிரும். ஏன்னா வாட்டர் ஃப்ளஷஸ் அவுட் யோர் டாக்ஸிசிட்டி. சரியா? தண்ணி உங்களோட டாக்ஸிசிட்டியை ஃப்ளஷ் பண்ணிடும். இதுதான் ஒரு ஃபிலாசபி. ஒருத்தர் சொன்னார், கோவம் வரும்போது தண்ணி குடி. கோவம் ஈகோனால வரும். வாட்டர் ஃப்ளஷஸ் அவுட் யோர் டாக்ஸிசிட்டி லைக் ஈகோ. அதனால் கோவம் வரும்போது தண்ணி குடி, கோவம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கூல் டவுன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ philosophy. ஓகே, லைக் வாட்டர் ஃப்ளஷஸ் அவுட் யோர் டாக்ஸிசிட்டி. சிமிலர்லி when you become angry because of your ego or something, ஸோ அது என்ன பண்ணும்? தண்ணி குடிச்சா அந்த இடத்துல அந்த டாக்ஸிக் தாட், டாக்ஸிக் பிஹேவியர் ஃப்ளஷ் பண்ணிடும் வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். நவ் அது என்ன பண்ணும்? ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். ஓகே, எஸ், இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். டயூரெசிஸ் அப்படின்னா என்னது? எக்ஸஸ் வாட்டர் லாஸ். நம்ம யூரின் வழியா எக்ஸஸ் வாட்டர் லாஸ், அதுதான் என்னது? வாட்டர் அதிகமாக போகிறது, டயூரெசிஸ். அதை தடுக்கிறது தான் ஆன்டி அப்படின்னு ஆப்போசிட், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன். சரி, அது எது ரிலீஸ் பண்ணும்? ஹைப்போதலாமஸ். கிளியர்? ஹைப்போதலாமஸ் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ஹைப்போதலாமஸ்லேருந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். ப்ரொடியூஸ் எங்கே நடக்கும்? ஹைப்போதலாமஸில். எஸ். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கு வேற ஏதோ வேணும், பார்த்துக்கோ. நாகர்கோயில், ஓகே, எழில். சரி, அடுத்தது வாசோப்ரெசின். ஸோ ஏடிஹெச்க்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின். நியூரோ ஹைப்போஃபைசிஸ் என்னது? போஸ்டீரியர் பிட்யூட்ரி. நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னா போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஏடிஹெச் ஃபெசிலிட்டேட்ஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஃப்ரம் லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த டிபியூல். அப்படின்னா இதுதான் லேட்டர் பார்ட் ஆஃப் டிபியூல்னா இதுதான். டிசிடியோட இனிஷியல் பொசிஷன் அண்ட் மோஸ்ட்லி கலெக்டிங் டிபியூல். thereby preventing diuresis அப்படின்னா excess water loss. An increase in the body fluid volume can switch off the osmoreceptors and suppress the ADH. Release to complete the feedback. அப்படின்னா என்னது? சப்போஸ் தண்ணி அதிகமாயிருச்சு, பாடி வால்யூம் அதிகமாயிருச்சுன்னா ஏடிஹெச் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? தண்ணி போயிடும் வெளியே. சிம்பிள். ஓகே, யூ ஹேட் டாக்ஸிக் பீப்புள். ஓகே, ரைட். தென் யூ வில் நெவர் கெட் மேரிட். Anyways, sorry da. ADH can also affect the kidney function by ADH by constrictory effect on blood vessels.
This cause an increase in blood pressure, and increase in blood pressure can increase in glomerular blood flow and thereby GFR. Okay. Day. சரி இங்க பாரு, இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடத்துல ஏடிஹெச்னா வெறும் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன்ஸ் டயூரிசிஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நம்மள மாட்ட வச்சிருவாங்க. என்னது, ஏடிஹெச் வெறும் அது மட்டும் பண்ணாது. ஏடிஹெச் வில் கான்ட்ராக்ட் த பிளட் வெசல், அண்ட் பிளட் வெசல் கான்ட்ராக்ட் பண்ணணும் என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனோன்னு என்ன ஆகும், ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் த குளோமெருலார் பிளட் ஃப்ளோ. ஸோ கிட்னியில் பிளட் ஃப்ளோ அதிகமாயிரும். கிட்னியில் பிளட் ஃப்ளோ அதிகமானோடனே என்ன ஆகும், ஜிஎஃப்ஆர் அதிகமாயிரும். சிம்பிள். சரியா? ஸோ ஏடிஹெச்சுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆல்ரைட். சரி. Now JGA plays a complex regulatory role in falling glomerular blood or GFR can activate the JG cells to release the renin. Renin ஓட ஸ்பெல்லிங் வச்சு விளையாடலாம். renin ஓட ஸ்பெல்லிங் ஓகே, RENNIN கிடையாது, RENIN. RENNIN அப்படிங்கிறது ஒரு ரெனின், எங்க நம்ம டைஜஷன் ரிலேட்டட் ஆனது. ஸோ அது இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சிங்கிள் எண்டா வரணும், சிங்கிள் தான் பெஸ்ட்டு. டபுள் ஆனால் பிரச்சனை, டபுள் என் வந்துருச்சுனாலே பிரச்சனை. டபுள் என் ரெனின் அப்படின்னா ஒரு என்சைம், அது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டமக்கில் என்னது, நம்மளோட மில்க் ப்ரோட்டீன், சின்ன வயசில் மில்க் ப்ரோட்டீன் கெசின் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், அதை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரெனின். சரியா? அதுக்கும் நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அந்த ரெனினை நீ மறந்தாதான் நல்லது, இல்லைன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அந்த இடத்துல. சரியா? அதனால அந்த ரெனின் என்னன்னே உனக்கு மண்டையில் வரக்கூடாது. ஓகே, சிங்கிள் என் அப்படிங்கிற ரெனினோட ஸ்பெல்லிங் கேட்டால் சிங்கிள் என் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த ரெனின் நீ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் எக்ஸாமில். அதனால நான் சொல்லலை, அதனால வேண்டாம், அது மறந்துரு. சரியா? which converts angiotensinogen in blood to angiotensin 1 and further to angiotensin 2. Angiotensin 2 being a powerful vasoconstrictor increase the glomerular blood pressure and thereby GFR. Angiotensin 2 also activate the adrenal cortex. Yes, aldosterone சொன்னல, aldosterone எங்கிருந்து செக்ரேட் ஆகும், adrenal gland ஓட cortex region இருந்து செக்ரேட் ஆகும். சரியா? Yes. To release aldosterone. Aldosterone cause reabsorption of sodium and water from the distal part of the tubule. This also leads to an increase in blood pressure and GFR. This complex mechanism is known as renin-angiotensin mechanism. Now, ANF பத்தி சொல்லியிருக்காங்க, that is atria of the heart. ஹார்ட்டோட அட்ரியா என்ன பண்ணுது, ANF செக்ரீட் பண்ணுது. அது என்ன பண்ணும், வாசோ டைலேஷன். ஓகே, அதனால டிக்ரீசஸ் பிளட் பிரஷர். ஓகே, ரைட். கிளியரா? வெரி குட், வெரி குட். சரியா? புரிஞ்சிருச்சா? இதுதான் நம்மளோட ராஸ் சிஸ்டம் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ். ரைட். அடுத்தது மிக்சுரேஷன். ஓகே, என்னது மிக்சுரேஷன்? இதுதான் இல்ல கடைசி பேஜ் வரப்போகுது. கிளியர்? ரைட். மிக்சுரேஷன். Urine formed by the nephron is ultimately carried to the urinary bladder where it is stored till a voluntary. Okay, இன்னொரு இந்த சின்ன கதை என்னது, நம்ம கிட்னியில் யூரின் ஃபார்ம் ஆகுது. சரியா? எங்கே ஃபார்ம் ஆகுது, ஃபஸ்ட்டு குளோமெருலஸ்குள்ளே பிளட் போகுது, அங்கேருந்து ஃபில்ட்ரேஷன் நடக்குது, பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வருது, அங்கேருந்து பிசிடிக்கு வருது. பிசிடியில் அதுக்கு பேர் குளோமெருலார் ஃபில்ட்ரேட் தான். சரியா? நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட். தென் ஹெல்லிஸ் லூப்புக்கு வருது ஃபில்ட்ரேட், ஹெல்லிஸ் லூப்லேருந்து மேலே போகுது ஃபில்ட்ரேட், டிசிடிக்கு போகுது ஃபில்ட்ரேட், அண்ட் கலெக்டிங் டிபியூலுக்கு வருது யூரின். ஸோ கலெக்டிங் டக்ட் கிட்ட வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் யூரின். அது வரைக்கும் அது நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட் தான். சரியா? பவுமன்ஸ் கேப்சூலில் இருந்தால் அது குளோமெருலார் ஃபில்ட்ரேட், நீ டியூப் ஃபுல்லாக இருந்தால் குளோமெருலார் ஃபில்ட்ரேட்னு சொல்லலாம், ஆர் நெஃப்ரிக் ஃபில்ட்ரேட்னு சொல்லலாம். தென் கலெக்டிங் டக்டில் வந்தால் தான் அது யூரின். அது வரைக்கும் அது யூரின் கிடையாது. கலெக்டிங் டக்டில் வந்ததுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட்லேருந்து கீழே வந்தோன்னா கலெக்டிங் டக்ட் வைட் ஆயிரும். மேலேருந்து கீழே வரும்போது அது வைட் ஆகும். அந்த வைட் ஆகிற ரீஜன் அதுக்கு பேர் என்னது, டக்ட் ஆஃப் பெலினி. வைட் ஆகிற ரீஜன் என்னது, டக்ட் ஆஃப் பெலினி. சரியா? டக்ட் ஆஃப் பெலினி. அந்த டக்ட் ஆஃப் பெலினிலேருந்து, டக்ட் ஆஃப் பெலினி கரெக்ட் தானா, இல்லை காலம் ஆஃப் பொரட்டினியா?
ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. டக்ட் ஆஃப் பெலினி ஆர் காலம் ஆஃப் பர்டினி? டக்ட் ஆஃப் பெலினி தானே? ஆமால, சரி, அதுதான் இங்க இருக்கு. என்னது? நம்மளோட காலம் ஆஃப் பர்டினி, ரீனல் காலம் ஆர் காலம் ஆஃப் பர்டினி. சரியா? ஸோ நம்ம பேசுறது எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? எதை பத்தி? காலம் ஆஃப் பர்டினி கிடையாது. அதுக்கு பேர் என்ன? ஐயோ, எனக்கே மறந்து போச்சு. நான் என்ன சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? என்ன சொன்னேன்? கலெக்டிங் டியூப்ல டக்ட் ஆஃப் பெலினி. எஸ், டக்ட் ஆஃப் பெலினி. அந்த டக்ட் ஆஃப் பெலினிலேருந்து என்ன ஆகும்? டக்ட் ஆஃப் பெலினிலேருந்து யூரின் வெளியே வரும். Water is reabsorbed from urine in DCT. Water is reabsorbed from the nephric filtrate in the DCT. சரியா? But ADH minute, very minute அங்க. ADH mainly works on collecting duct. ADH mainly works on collecting duct. ADH என்ன பண்ணும்? வாட்டரை collecting duct ஓட initial partல இருந்து reabsorb பண்ணும். The initial part of collecting duct, they are lined with simple columnar epithelium. Simple columnar epithelium. அங்கிருந்து வாட்டர் reabsorb ஆயிரும். ADH அங்க தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ டக்ட் ஆஃப் பெலினி வழியா யூரின் வெளியே வரும். வெளியே வந்தோன்னா மைனர் கேலிக்ஸ் வழியா வெளியே வரும். நிறைய சின்ன சின்ன மைனர் கேலிக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மேஜர் கேலிக்ஸ் ஃபார்ம் ஆகும். மேஜர் கேலிக்ஸ்லேருந்து ரீனல் பெல்விஸுக்கு வரும். ஓகே, பெல்விஸ் ரீஜன். பெல்விஸ்னா என்னது? வைட் ரீஜன், அதான் ரீனல் பெல்விஸ். அந்த பெல்விஸ்லேருந்து கிட்னி விட்டு வெளியே வரும். ரீனல் பெல்விஸ்லேருந்து கிட்னி விட்டு வெளியே வரும். யூரேட்டர் வழியாக வரும். யூரேட்டர் வழியாக கீழே வரும். யூரேட்டர் வழியாக கீழே வந்தோடனே அங்கே இருக்கு யூரினரி பிளாடர். ஓகே, அங்கே இருக்கு என்னது? யூரினரி பிளாடர். அந்த யூரினரி பிளாடருக்குள்ளே என்டர் ஆயிரும். யூரினரி பிளாடருக்குள்ளே என்டர் ஆனோன்னு ஃபில் ஆகும், ஃபில் ஆகும், ஃபில் ஆகும். எங்கே? ட்ரைகோன். யூரினரி பிளாடர் இப்படி இருக்குன்னா கீழே இருக்கிற ரீஜன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அங்கே தான் யூரேட்டர் ஓப்பன் ஆகும், அந்த ட்ரைகோன் ரீஜனில். சரியா? சம்மரில் போய் பாருங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, யூரினரி பிளாடர். இப்போ யூரினரி பிளாடர்ல யூரின் ஃபில் ஆகுது, ஃபில் ஆகுது, ஃபில் ஆகுது, ஃபில் ஆகுது, ஃபில் ஆகுது. ஓகே, ஃபில் ஆகுது. ஃபில் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? யூரினரி பிளாடர்ல 3 லேயர் இருக்கும். ஓகே, இன்னர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் டிரான்சிஷனல் எபிதீலியம். இன்னர் லேயர். மிடில் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில். அந்த ஸ்மூத் மசில் ஒரு இன்வாலண்டரி மசில். ஓகே, விச் இஸ் கண்ட்ரோல்டு பை ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம். அப்போ என்ன ஆகும்? ஹாஃப் ஃபில் ஆன உடனே இந்த இடத்துல சிக்னல் வரும். சிக்னல் எங்கே போகும்? இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், சென்சரி நியூரான். அது என்ன பண்ணும்? ஸ்மூத் மசில்லேருந்து அந்த சிக்னல் எடுத்துகிட்டு போகும் எங்கே? பிரெயினுக்கு. சரியா? ஹாஃப் ஃபில், யூரினரி பிளாடர் ஹாஃப் ஃபில் ஆனோடனே மேலே சிக்னல் போகும். ஓகே, நம்மளுக்கு என்ன வரும்? சிக்னல் மேலே போனோடனே நம்மளுக்கு யூரினேஷன் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஹாஃப் ஃபில் ஆனோடனே ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? மேலேருந்து ஒரு சிக்னல் வரும், மிக்சுரேஷன் சிக்னல் வரும். ஆனால் ஃபீலிங் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம் பொலைட்டா. விச் மீன்ஸ் யூரினரி பிளாடருக்கு கீழே 2 என்ன இருக்கும்? when you see urinary bladder, டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்டா சம்மரன்ல. see when you see urinary bladder, கீழே 2 ஸ்பின்ஸ்டர் மசில் இருக்கும். ஒன்று மேலே, ஒன்று கீழே. 2 ஸ்பின்ஸ்டர் மசில் இருக்கும். மேலே இருக்கிறது இன்டர்னல் ஸ்பின்ஸ்டர், வெளியில் இருக்கிறது, கீழே இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டர். இன்டர்னல் ஸ்பின்ஸ்டர் இன்வாலண்டரி, ஆனால் எக்ஸ்டர்னல் ஸ்பின்ஸ்டர் வாலண்டரி. அப்போது மேலே ப்ரெஷர் கொடுக்கும், நம்மளுக்கு யூரினேஷன் ஃபீலிங் வரும். சரியா? ப்ரெஷர் வரும்போது யூரினேஷன் ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்பின்ஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயின்ஃபுல் அந்த சிச்சுவேஷன் வந்துடும். இப்போ விட்டா யூரின் பாஸ் ஆயிரும், அந்த மாதிரி ஃபீலிங் வந்துடும். ஏன்னா ஹாஃப் ஃபீலுக்கு மேலே போக போக அந்த யூரினரி பிளாடர் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? மேலேருந்து சிக்னல் வரும்போது ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ஷன் வர வர யூரினரி பிளாடரில் ப்ரெஷர் விழுகும். அண்ட் ப்ரெஷர் வந்தோன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். யூரின் பாஸ் பண்ணுறத ப்ரெஷர் ஃபீல் ஆகும். சரியா? நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம், ஏன்னா வெளியில் இருக்கிறது வாலண்டரி மசில், நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அட் டு அ லிமிட். இங்கே ஒரு லா இருக்கு. என்னது? த மோர் இட் ஸ்ட்ரெச் த மோர் ஃபோர்ஸ்ஃபுல்லி இட் வில் கான்ட்ராக்ட். சரியா? த மோர் இட் ஸ்ட்ரெச் த மோர் ஃபோர்ஸ்ஃபுல்லி இட் வில் கான்ட்ராக்ட். அது இங்கே நம்மளுக்கு இருக்கு. சரியா? இங்கே அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூரினேஷன் சென்சேஷன் ஃபீலிங் அப்படிங்கிறது இதுதான், இதனால தான் வருது. சரியா? யூரின் ஹாஃப் ஃபீலுக்கு மேலே போய் அந்த சென்சரி நியூரான் இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் மோட்டர் நியூரான் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வித்தவுட் பெயின் 500 ml. 500 ml வித்தவுட் பெயின் நம்ம யூரினரி பிளாடரில் யூரின் ஸ்டோர் ஆகும். வித் பெயின் அப் டு 800 ml. வித் பெயின் அப் டு 800 ml. அதுக்கு மேலே தாங்காது. என்ன ஆகும்? அதுக்கு மேலே பேண்ட்டு ஈரமாயிரும். அவ்வளோதான். சரியா? பேண்ட் ஈரமாயிரும்.
நைட் see this is very unusual இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நைட்டு தூங்கும்போது அர்ஜென்ட்டாக உச்சா வருது அப்படின்னா என்ன ஆகும்? அர்ஜென்ட்டாக உச்சா வரும்போது நம்மளுக்கு கனவு உச்சா போகிற மாதிரியே கனவு வரும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். ஓகே, யூரினேஷன் ஃபீலிங், நைட்டு யூரினேஷன் ஃபீலிங் ஆகுது. தூங்கும்போது உங்களுக்கு யூரினேட் பண்ணணும்னு ஃபீலிங் இருந்துச்சு, அந்த யூரினேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அர்ஜென்சி இருந்துச்சுன்னா கனவுலேயே நம்ம யூரினேட் போகிற மாதிரி ஃபீலிங் வரும். அண்ட் காலையில் இருந்துச்சு பார்த்தா என்னது பெட் ஈரமாக இருக்கு, அவ்வளோதான், கேம் ஓவர். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இங்கே நடந்திருக்கு? எனக்கு பெட் ஈரமானது இல்லை, பட் அந்த ஃபீலிங் வரும். சரியா? அந்த கனவால் அந்த மாதிரி கனவு வரும். எஸ், மீ லேசி ஆப்வியஸ்லி. I am the king of lazy persons. I am the boss of lazy person. நடந்திருக்கு. சரியா? தண்ணி தாக அடிக்கும் போது, சப்போ தூக்கத்தில் தண்ணி தாக அடித்தா நம்மளுக்கு கனவுலேயே தண்ணி தாக அடிக்கும், நம்மளுக்கு தேடுவோம், தண்ணி எல்லாம் தேடுவோம். சரி, அந்த மாதிரி பிரெயின். ஸோ ட்ரீம் இஸ் ஆல் அபவுட் யுவர் பிரெயின். ஓகே, ஐ வில் டெல் யூ அபவுட் ட்ரீம் இன் அ டிஃப்ரெண்ட் கிளாஸ், நாட் நவ். சரியா? சரி, இங்கே என்ன இருக்கு? ஸோ நம்ம ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் என்னது? சிஎன்எஸ். ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் என்னது? சிஎன்எஸ். கிளியரா? 1000 கிடையாது, ரைட், 100 ml தான். ஓகே, ஒரு சில புக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு சில புக்ஸில் 700 கொடுக்கலாம், ஒரு சில புக்ஸில் 900 கொடுத்துருப்பாங்க, மேபி கூகுளில் 1000 கொடுத்துருக்கலாம், பட் தட்ஸ் ஓகே. ஓகே, 100+ டைம்ஸா? எஸ், தட் இஸ் ட்ரூ. எக்ஸ்பீரியன்ஸ் வித் வாட்டர்? எஸ். ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, அது உண்மைதான், ரைட். யூரின் formed by the nephrons is urine formed by the nephrons is ultimately carried to the urinary bladder, obviously, where it is stored in the voluntary control is given by central nervous system. CNS நாலே voluntary control. CNS ல என்ன இருக்கும்? CNS அப்படின்னு பார்த்தா அதில் என்ன இருக்கும்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் நம்மளோட ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சொமேட்டிக் இருக்கும். சரியா? இது ஆட்டோனமிக். சிஎஸ்லேயே ஆட்டோனமிக் இது கண்ட்ரோல் பண்ணும். This signal is initiated by the stretching of the urinary bladder as it gets filled with urine. In response, the stretch receptor, urinary bladder ல என்ன receptor இருக்கும்? Stretch receptor. சரியா? Stretch receptor. எங்கே? Walls of the urinary bladder send signal to the CNS. The CNS passes on the motor messages to initiate the contraction of smooth muscles of the bladder and simultaneous relaxation of the urethral sphincter. Urethral sphincter na இதுதான். சரியா? urethral sphincter ரிலாக்ஸ் அப்படின்னா என்னது? ரிலாக்ஸ்னா விரியறது. ஸோ விரிஞ்சா ஓப்பன் ஆயிரும் வால், அந்த டியூப் ஓப்பன் ஆயிரும். ரிலாக்ஸ். கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது. சப்போஸ் ஒரு டியூப் இருக்கு, அது கான்ட்ராக்ட் என்னது? அதோட வாய் மூடிடும். ரிலாக்ஸ் ஆகுதுன்னா வாய் ஓப்பன் ஆயிரும். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னா யூரின் ரிலீஸ் ஆகிறது. கான்ட்ராக்ஷன்னா சுருக்கிறது, விச் மீன்ஸ் அது பிளாக் பண்ணுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ரிலாக்ஸ்னா ஏன்னா இப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கக்கூடாது. தினசு வருமா அப்படின்னா? தினசுனா என்னது? டெய்லி வருமா? ஆமாம், எனக்கும் கனவு ஒரு டைமில் டெய்லி வந்துட்டு இருந்தது. அண்ட் அந்த டெய்லி வர கனவு பேய் கனவாகவே இருந்துச்சு. பேய் கனவு பயந்து நான் நிறைய டைம் எந்திரிச்சிருக்கேன். பேய் வந்துடும் கனவில், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஒரு சில டைம் அம்மா கூட சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி கனவு வரும். ஒரு சில டைம் அம்மா நான் 2 பேரும் சேர்ந்து அழுகிற மாதிரி கனவு வரும். சரியா? ஒரு தாட்டி அம்மா என்ன அடிக்கிற மாதிரி கனவு வரும். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு தாட்டி நான் அம்மா தங்கச்சி எல்லாரும் வெளியே எங்கே போகிற மாதிரி கனவு வரும். நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், தேடிட்டு இருக்கேன், நைட்டு நேரம் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய கனவு தெரியல, அன்யூஸ்வலாக வரும். The most natural super painful thing human can experience kidney stone 1000 times more than one labor pain. Labor pain patti I cannot tell you that because I have never experienced it, and in future also I will never experience that. But kidney stone I never experienced, but I don't want to experience, but I have seen people experiencing the pain, feeling. Okay, and absolutely it is very traumatic and very difficult. Oh, different and weird. Okay. சரி. Okay, thank you for your explanation. Thanks. Okay, causing the இதுதான் நான் சொல்றது. சரியா? இது பார்த்துக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் என்னது? Micturition reflex. 2 marks question board examல. An adult human excrete an average 1 to 1.5 liters of urine per day. Please highlight பண்ணிக்கோங்க. Okay, highlight பண்ணிக்கோங்க. The urine formed is light yellow colored, watery fluid, slightly acidic pH 6.0,
அண்ட் ஒரு ஒரு விதமான அதில் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பிளட்டில் நம்ம பாடியில் ஏதாச்சும் சேஞ்ச் பிரச்சனை இருக்கான்னு ஸ்மெல்லு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். டு யூ நோ தட்? சப்போஸ் நம்ம யூரின் போகும்போது ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வருது அப்படின்னா பிளட்ல சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த யூரின்ல சுகர் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி ஓடர் அடிக்குது, ஒரு மாதிரினா புகை ப்ளஸ் அடிஷ்னல் சொல்ல முடியல என்னால், பட் ஒரு சில ஓடர் அனுப்புது அப்படின்னா உன்னோட கிட்னியில் யூரியா கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி யூரியா கிரியேட்டின் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி யூரினோட ஸ்மெல்லை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிளட்டோட காம்போசிஷன், நம்ம பாடியில் தான் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். என்னது லேபர் பெயின்னா என்னன்னு தெரியாதா? ட்ரிங்க் 3 to 4 liters of water. See, ஒரு calculation இருக்கு. 1 liter per 20 kg of your body weight. If you are 80, drink 4 liters of water. If you are 60, drink 3 liters of water per day. If you are 100, drink 5 liters of water per day. So அந்த மாதிரி per 20 kg 1 liter. Okay, right. கனவுல காக்ரோச் வந்து தொல்லை பண்ணுதுப்பா. காக்ரோச் வந்து தொல்லை பண்ணுதா? காஃபி குடிக்காத நிப்பாட்டிடு. ஓகே. On an average 25, very important, 25 to 30 grams of urea is excreted out per day. Okay, extremely important. Then various conditions can affect the characteristics of urine. Analysis of urine helps in clinical diagnosis of many metabolic disorders as well as malfunctioning of the kidney. For example, குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் கிளைகோசூரியா, கிட்னி கீட்டோன் பாடிஸ் இருந்தால் அதுக்கு பேர் கீட்டோன் யூரியா, சரியா? அண்ட் கீட்டோன் பாடி அதிகமாக இருந்தால் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கீட்டோன் பாடிஸ் அதிகமாக இருக்கும் யூரின்ல, சரியா? கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் இதில் என்னென்ன உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கு? லங்ஸ் என்ன ரிமூவ் பண்ணும்? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் CO2, அப்ராக்சிமேட்லி 200 ml per minute. 200 ml per minute, extremely important. Significant quantities of water every day. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் எஸ், நம்ம லங்ஸ்லேருந்து வாட்டரும் ரிமூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காற்று விடுறோம் அப்படின்னா அதில் மாய்ஸ்சர் இருக்கும். நம்ம மூச்சு விடுறோம்னா அதில் என்ன இருக்கும்? மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அது வழியாக வாட்டரும் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். மஸ்கிட்டோ தூங்க விடாமல் தொல்லை பண்ணுதுன்னா பாத்துரா, மஸ்கிட்டோ நெட்டு வாங்கி போடு, சரியா? மஸ்கிட்டோ நெட் வாங்கி போடு. அதுதான் பெஸ்ட் ஆக்சுவலி, சரியா? மஸ்கிட்டோ நெட் தூங்க விடாமல் பண்ணுதுன்னா, சரியா? பி கேர்ஃபுல் பிகாஸ் மஸ்கிட்டோஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். ஈவன் காக்ரோச்சஸ் ஆல்சோ, லைக் நான்சி. நோ சாரி. ஓகே, கிட்னி ஸ்டோன் பெயினா? ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கண்ணா. ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன் நவ். எஸ், த yellowish ஸ்லைட் yellow கலர், அதுதான் அதோட நார்மல் கலர். ஸ்லைட்லி yellow, அதுதான் நார்மல் கலர். அது டார்க் ஆக ஆக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், சரி? அது என்ன வேணா இருக்கலாம். தண்ணி குடிக்காம நீங்கள் வந்து என்னது டீஹைட்ரேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு டார்க் yellowவில் போகும். பட் பேல் yellow இஸ் த பேல் yellow, ஸ்லைட் yellow or பேல் yellow இஸ் த கரெக்ட் கலர். ஓகே, அது எது காரணம் என்னது? யூரோக்ரோம். யூ ட்ரிங்க் 50 ml per day, சீக்கிரம் கிட்னி ஸ்டோன் உனக்கு வந்துடும். கிட்னி ஸ்டோன் அதிகமாக வருது அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும்னு அர்த்தம். ஓகே 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 ஓகே, ப்ளீஸ் டேக் கேர். ட்ரிங்க் மோர் வாட்டர் டக்கண்ணா ராகவேந்தர். சரி. And also significant quantity of water, right? The liver is the largest gland in our body, secretes bile containing substance like bilirubin, biliverdin, cholesterol, degraded steroid hormones, vitamins and drugs. இதெல்லாமே லிவர் பண்ணுது. எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். இதுலேருந்து MCQ கண்டிப்பாக வரும். PYQs நிறைய இந்த பேராகிராஃப்ல இருந்து இருக்கு. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராகிராஃப், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். ஓகே, அடுத்தது ஓகே. ஸோ ஸ்வெட் அண்ட் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் in the skin can eliminate certain substance like through the secretions. Sweat என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? Sweat, watery fluid containing sodium chloride, small amount of urea, lactic acid, etc. இது sweat. ஓகே, ஸ்வெட் ஜென்ரலி எதுக்காக ரிலீஸ் ஆகும்? நம்ம வந்து பாடியை ஹீட்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக, கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. தட் இஸ் ஃபைன். நவ் அடுத்தது
Okay, sebaceous glands eliminate certain substances like sterols, hydrocarbons, wax through sebum. This secretion provides a protective oily covering for the skin. Okay, right. Do you think small amount through saliva, small amount of nitrogenous waste saliva secrete பண்ணுது? Splenectomy surgery சரி, there only I came to know about how bad kidney stone could be. Stay hydrated. Exactly, kidney stone is extremely dangerous. Please stay hydrated, drink more water, because எங்க வீட்லயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வழியில் துடிக்கிறது என் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, சரி, அவனும் வழியில் துடிக்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஓகே, லாஸ்ட் 6 months கனவே வரலையா? பிகாஸ் நீட் தானே உனக்கு கனவே, அதனால தான் வேற எந்த கனவும் வரல உனக்கு. ஓகே, ரைட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். நிறைய எம்சிக்யூ நீட்டுக்கு வரும். சரியா, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். சரியா, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இது என்னதுன்னு தெரியலையே. வாட் இஸ் திஸ்? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இதை முடிச்சுட்டு கனவு காணுங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம டின்னர் பிரேக் இல்லை இன்னொரு பிரேக்குக்கு போயிடலாம். 8:47 9 ஆச்சு. டின்னர் பிரேக்குக்கே போயிடலாம். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். இல்லை இல்லை, ஒரு 5 minutes பிரேக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் வரலாம். ஒரு 20 அட்லீஸ்ட் ஒரு 10-20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போகலாம். 9:30க்கு டின்னர் பிரேக்குக்கு போகலாம். சரியா, டிசார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, யூரீமியா. சரியா, விச் மீன்ஸ் ஈமியானா பிளட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈமியானா பிளட், யூரீமியானா யூரியா இன் த பிளட். சரியா, அதே ஹெமட்யூரியானா பிளட் இன் த யூரின். சரியா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது என்ன இருக்கோ வேர்ட்ல, ஒரு வேர்ட்ல ரெண்டாவது என்ன இருக்கோ, செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ட், அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வேர்ட் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், யூரீமியா, ஈமியானா என்னது, பிளட். ஸோ பிளட்ல யூரின் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆப்வியஸ்லி பிளட்ல யூரின் இருக்காது, அப்போ பிளட்ல யூரியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் யூரியா, அது ஈமியாக்குள்ள இருக்குன்னா பிளட்டுக்குள்ள இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட்ல யூரியா லெவல் அதிகமாகிறது, யூரீமியா. ஹெமட் யூரியானா, ஹெமட் யூரியா, யூரியானது யூரின், ஹெமட்னது பிளட். ஸோ பிளட் யூரின்ல அதிகமாக இருக்கும். ஐ மீன் பிளட் வந்து யூரின்ல வர்றது ஹெமட் யூரியா. கிளியரா? கீட்டோன் யூரியா, யூரின்ல கீட்டோன் பாடி இருக்கும். சரியா, கிளைகோஸ் யூரியா, யூரின்ல குளுக்கோஸ் இருக்கும். கிளியரா? இந்த மாதிரி தான் செகண்ட் வேர்டில் ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கும். புரிஞ்சுதா? பாலி யூரியா, யூரின் நிறைய ரிலீஸ் ஆகிறது, பாலினா நிறைய. சரியா, ஓகே. ஸோ யூரீமியானா பிளட்ல யூரியா இருக்கிறது, which is highly harmful and may lead to kidney failure. In such patients, urea can be removed by a process called hemodialysis. Hemodialysis அப்படிங்கிறது dialysis process சொல்றாங்க, அவ்வளவுதான். During the process of hemodialysis, the blood drained from a convenient artery is pumped into dialysing unit called artificial kidney. Blood drained from a convenient artery is pumped back to the dialysing unit, and after adding anticoagulant like heparin. The unit contains a coiled, very very important in the இடத்துல, cellophane tube surrounded by a fluid called dialysing fluid. என்னது, dialysis பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றாங்க, cellophane tube யூஸ் பண்றாங்க. அந்த dialysing fluid ஒன்று இருக்கு. அந்த dialysing fluidல என்ன இருக்கும், composition exactly the same, having the same composition as that of plasma except nitrogenous waste. dialysing fluid யூஸ் பண்ணுவாங்க. அந்த dialysing fluidல எல்லாமே இருக்கும், bloodல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும், except the toxic substances like drugs இருக்காது, nitrogenous waste இருக்காது. சரியா, இது எதுவுமே இருக்காது. ஸோ எது வந்து பாடிக்கு தேவை இல்லையோ, ஹார்ம்ஃபுல்லோ, அது அதில் இருக்காது. எது யூஸ்ஃபுல்லோ அது இருக்கும். பிளட்ல எக்ஸாக்டாக என்ன இருக்கும், சேம் குவான்டிட்டி அதில் dialysing fluidல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த பிளட் அந்த டியூப் வழியாக பாஸ் ஆகும்போது அந்த dialysing fluidக்குள்ள ஏதாச்சும் இருக்கு நியூட்ரியன்ஸ் which is not in the blood, பிளட்டுக்குள்ள ஆட் ஆயிரும்.
பிளட்ல ஏதாவது ஃப்ளூயிட் இருக்கு, ஏதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த டயலைசிங் ஃப்ளூயிட்ல ஆப்வியஸ்லி அது இருக்காது. அப்போ என்ன ஆகும், பிளட்ல இருந்து அது டயலைசிங் ஃப்ளூயிட்ல வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி பிளட் வந்து ஃபில்டர் ஆயிரும். சரியா? அண்ட் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது டயலைசிங் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணி மறுபடியும் புது டயலைசிங் ஃப்ளூயிடை ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க, பிளட்டை ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்படியா? எஸ் எஸ் எஸ், இட் வில் பி டிஃபிகல்ட். The porous cellophane membrane, very important. Cellophane membrane எப்படி இருக்கும்? Porous means சின்ன 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 ஓட்டைகள் இருக்கும் அதுல. Membrane allows the passage of molecules based on the concentration gradient. Underline. As nitrogenous waste are absent in the dialysing fluid, these substances freely move out, thereby clearing the blood. The cleared blood is pumped back to the body through a vein after adding antiheparin. ஆர்ட்ரி வழியா வெளியே எடுத்துட்டு வெயின் வழியா உள்ள என்டர் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் இஸ் அ பூன் ஃபார் thousands ஆஃப் யூரிமிக் பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுவும் வேலை செய்யலை, டயாலிசிஸும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா ஃபைனலாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. டோனர் கிட்ட இருந்து வாங்கி, அதை க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கலாம், சரியா, ஆர் மேட்ச் ஆகிற பீப்புள், அவங்க கிட்ட இருந்து வாங்கி டொனேட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைமில் இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இம்யூனோ சப்ரசன்ட் கொடுப்பாங்க. அது மென்ஷன் பண்ணலை. ஓகே, இம்யூனோ சப்ரசன்ட் கொடுப்பாங்க. பட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ரிஜெக்ஷனோட சான்ஸ் ரொம்ப கம்மி. சரியா? ரிஜெக்ஷன் சான்ஸ் இஸ் வெரி லெஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கினா. ரைட், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரீனல் கால்குலை. கால்குலைனா ஸ்டோன், ரீனல்னா கிட்னி. சரியா? அதனால தான் ரீனல் கேப்சியூல், ரீனல் பேப்பிலா, ரீனல் காலம் ஆஃப் பர்டினி. சரியா? இது சொல்றோம் ஏன், பிகாஸ் ரீனல்னா கிட்னி. நவ் calculateனா ஸ்டோன், கிட்னி ஸ்டோன். ஸ்டோன் ஆர் இன்சால்யூபிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைட் சால்ட்ஸ். மோஸ்ட்லி அது ஆக்சிலேட்டாக தான் இருக்கும். சரியா? ஃபார்ம்டு வித் இன் த கிட்னி. அதுதான் ரீனல் கால்குலை. அடுத்தது குளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா குளோமெருலஸ், நெஃப்ரான், ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். ஐட்டிஸ்னா வீக்கம், இன்ஃப்ளமேஷன். சித்ரானோயில், எஸ் எஸ், சைக்ளோஸ்போரின் இஸ் இம்யூனோசப்ரசன்ஸ். ஓகே ஃபைன். ஐட்டிஸ் என்னது, இன்ஃப்ளமேஷன். ஸோ குளோமெருலஸ் ஆர் அந்த குளோமெருலஸ் பார்ட் ஆஃப் நெஃப்ரான் என்ன ஆயிரும், வீங்கிரும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், அந்த ஓட்டை ஸ்லிட் போர்ஸ் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் பார்த்தோம்ல, அந்த இடத்துல சின்ன சின்ன ஓட்டை வழியாக தான் போரஸ், அது வழியாக தான் என்ன ஆகும், ஃபில்டர் ஆகும். அந்த ஓட்டை பெருசாயிரும். ஒரு பலூனில் சின்ன ஓட்டை இருக்குது, பலூன் ஊதாத வரைக்கும் அந்த ஓட்டை அவ்வளோதான் இருக்கும். பலூன் ஊதுனோன்னு என்ன ஆகும், அந்த ஓட்டை பெருசாயிரும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஓட்டை நம்ம குளோமெருலஸில் இருக்கிற அந்த பார்ட், அந்த சின்ன 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 சின்னதாக ஓட்டையாக இருக்கும். பட் அதே வீங்கும் போது அந்த ஓட்டை பெருசாயிரும். ஸோ ஈவன் ப்ரோட்டீன்ஸ், ஆர்பிசி அதெல்லாமே ஃபில்ட்ரேட்டில் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் குளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ். சரியா? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலை ஆஃப் கிட்னி. புரிஞ்சுதா? இதுதான் குளோமெருலோ நெஃப்ரைட்டிஸ். கிளியர்? clear? Still you have to follow anti-rejection pills every day or else organ eventually die, right? Yes, exactly. Anti-rejection pill na every day சொல்லக்கூடாது, ஒரு particular time period வரைக்கும். சரியா? Right. Every day na lifelong la கிடையாதுடா கண்ணா. It's not like lifelong you have to take. It's not like that. ஒரு தாட்டி immune system நம்ம அடாப்ட் பண்ணிச்சுனா அவ்வளவுதான். That's okay. Beautiful explanation. Thank you Chitra. Thank you for your this kind words. ஆல்ரைட், சரி. நெக்ஸ்ட் என்னது, சம்மரி அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு தாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இதில் தான் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? மந்த்லி ஒன்ஸா? என்னது மந்த்லி ஒன்ஸ்? மந்த்லி ஒன்ஸ் தான் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா. டேய் சித்ரா, ஓகே, இதான் புதுசாக இருக்கான்னு பார்க்குறேன். மெனி நைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் லைக் அயன்ஸ் இந்த பிளட் நேச்சுரல் ஃபேஸ் ஃபார்ம் இந்த எக்ஸிகியூஷன் எவ்ரி ஹேபிட்டேட். எஸ், இங்கே இருக்க பாருங்க. Many nitrogen containing substance, ions, carbon dioxide, water, etc. that accumulate in the body have to be eliminated. Nature of nitrogenous waste formed in their excretion vary among many animals depending on the habitat, availability of water. Ammonia, urea, and uric acid are major nitrogenous waste excreted. Proton, nephridia, tubular, green gland, kidney are the common excretory organs in animals. They are not only to eliminate nitrogen waste but also help in the maintenance of the ionic and acid-base balance of the body fluids.
In humans, the excretory system consists of one pair of kidney, a pair of ureter, a urinary bladder, and the ureter which now the renal tubule starts with a double walled Bowman's capsule and the further differentiation in the proximal convoluted tubule handles loop and disseminating nephrons onto the common carotid which ultimately open into the Swahad. So yeah, yes, Rab. The Bowman's capsule encloses the glomerulus to form the malpighian and renal corpus uniformation. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு 1200 ml of blood is filtered by the glomerulus per minute to form 125 ml of filtrate in the Bowman's capsule per minute. சரியா, இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியா, இதை என்ன பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சென்டர் ஃப்ரூட் சாப்பிட்றேண்ணா. இல்லடா மந்திரம் வித் பிஜிஎம்மா. இந்த மந்திரம் நான் பேசுறத ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணானா, அந்த ஏதோ பண்ணுவாங்களே மேனிப்புலேட் பண்ணி டிஜே மாதிரி பண்ணுவாங்களே, அதை பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தான் ஒரு பையன் முன்னாடி, லாஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் 2020 எடுக்கும்போது. ஓகே ரைட். JGS Nephron plays significant role in the regulation of GFR. Nearly 99% of the reabsorption of filtrate takes place in the different parts of Nephron. PCT in the major site of the reabsorption. 99% of the reabsorption filtrate takes place in the different part of the nephron. PCT is the major site of reabsorption selective secretions. PCT is the major site of reabsorption selective secretion. Okay, HL primarily helps. HL na Henle's loop. Okay, primarily helps to maintain osmolar gradient. Okay. Osmolar gradient within the kidney interstitium. DCT and collecting duct all over. Sensitive electrolytes which helps in the osmolar regulation. Okay. The counter mechanism operates between the two limbs of the loop of Henle and the vasaric duct. Currently, capillary parallel to Henle's loop. Filtrate gets concentrated in the moves down the descending or direct to the ascending. Electrolytes and the urea related in the arrangement of the concentrate the filter of the 4 times the 3 nodes. The excellent mechanism of the conservation of water. That's all. Swaha. That's all. Finish. முடிஞ்சது. That's all. முடிஞ்சது. இதில் வேற புதுசாக எதுவும் இல்லை. சரியா, அதனால இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சரியா, ரைட். காலம் பொன் போன்றது. பொன் போன்றதா? பொண்ணுனா கோல்டு தானே? பொன் போன்றது. அண்ட் என் காலு ஐயோ கட்டை போல வலிக்கிறது, கட்டை போல ஆகிவிட்டுறது. சரி, இது என்னது போர்டு எக்ஸாம் கொஸ்டின். ஆனால் இதுலேருந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் நீட் எக்ஸாமில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க, ஆன்சர் சொல்கிறீங்களா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆன்சர் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ இது காணோம், யூனிட்டியாக காணோம், இது யூனிட்டியாக காணோம். சரி பார்க்கலாம். இது எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க? சரி, இந்த ஆன்சரை சாட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் போட்டுட்டு 5 நிமிஷம் பிரேக் கழிச்சு நீங்கள் மறுபடியும் வாங்க. சரியா, சாட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணி இந்த மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினுக்கான ஆன்சரை சாட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க. இதுவும் என்னது MCQ தான். ஆன்சர் பண்ணிட்டு சாட் பாக்ஸில். சரியா, 1 செகண்ட் 15K. ஓகே ரைட், 15 கேரட் ஃபைன். நான் என்ன பண்ணுங்க, இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர், அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எதெல்லாம் உங்களுக்கு பாசிபிளோ அதெல்லாம் நீங்கள் சாட் பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு 5 நிமிஷம் பிரேக்குக்கு போயிட்டு வாங்க. 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் 9:05க்கு. சரியா, 9:05 வேண்டாம், 9:10க்கு மீட் பண்ணலாமா? 9:05க்கு மீட் பண்ணலாம். சரியா, ஓகே 9:05. see you by 9:05. ஷார்ட் பிரேக். அதுக்குள்ளே இதை நீங்கள் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, பிரேக் முடிச்சு வரும்போது கொஸ்டின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? 9:20 வேண்டாம், சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒரு 20-30 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின் முடிச்சுட்டு டின்னர் பிரேக்குக்கு போகலாம். எனக்கு டின்னர் இனி வரல, வந்ததுக்கப்புறம் நான் டின்னர் பிரேக் தரேன். அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, சாப்பிட முடியும் என்னால். ஓகே கிளியர்? 9:10. சரி, 9:10க்கு நீங்கள் ரிட்டர்ன் வந்துருங்க. 9:10 ஓகே, ஷார்ப்பாக 9:10க்கு வந்துருங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். ஓகே, 9:45க்கு டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். கிளியர்? ரைட், see you, bye bye.
See you by 9:10. See you by 9:10.
Hello. அப்படி என்னாச்சு? What happened? What happened? Hi, hello, hi. வணக்கம். Welcome back. Welcome back. Welcome back. Welcome back. சரி 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 ஓகே ஓகே. கொஸ்டின் பார்த்தலாமா? ஏன் ஸ்டார்ட் பண்ணலாமா? டவுட் ரிமைண்ட் பண்ணுறியா? சரி, நான் ஒரு தாட்டி பார்க்குறேன் என்ன டவுட் கேட்டேன்னு. ஓகே, லெட் மீ செக் யுவர் டவுட். நீ ஏதோ அந்த பயோமாலிகுல்ஸ் டவுட் ரிலேட்டட், பயோமாலிகுல்ஸ் அந்த இது கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல, என்ன கொஸ்டின் இருந்துச்சு? அந்த ஹாஃப் அந்த ரியாக்ஷன்ஸ் அதிலிருந்து நீ கேட்ட கொஸ்டின் இல்லையா? லெட் மீ செக் என்ன உனக்கு டவுட்டுன்னு பார்க்கலாம் ஒரு தாட்டி. Stethoscope squad. Yes. A general thumb rule is that rate doubles or decreases by half of every 10 degree Celsius change in either direction. எதுக்கு என்ன மீனிங்? ஓகே, ஸோ இட்ஸ் லைக் இப்போ என்னது, நம்ம ஒரு என்சைம் ஆக்டிவிட்டி இருக்குன்னு வைங்க. என்சைம் ஆக்டிவிட்டி நம்ம டெம்பரேச்சர் இருக்குது இல்லை பிஹெச் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் அதான 10 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, சரியா, 10 டிகிரி டெம்பரேச்சரை நீங்கள் ஒரு டைரக்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த என்சைம் ரியாக்ஷன் ஓகே என்ன ஆயிரும்? டபுள் ஆயிரும். அதே குறைஞ்சா என்ன ஆகும்? அது ஹாஃப் ஆயிரும். என்ன நடந்துட்டு இருந்துச்சோ மெட்டபாலிக் ரியாக்ஷன் அது ஐதர் டபுள் ஆயிரும் ஆர் ஹாஃப் ஆயிரும். அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். 10 டிகிரி டெம்பரேச்சர் லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி போனாலும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஐதர் டபுள் ஆயிரும் இல்லைன்னா ஹாஃப் ஆயிரும். இதுதான் அதோட மீனிங். இதுதான் தம் ரூல். புரிஞ்சுதா? ஓகே, இதுதான் அந்த தம் ரூல். ரைட், கிளியர்? புரிஞ்சிருச்சா? கொஸ்டின்ஸ் போயிடலாமா? இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நான் ஒரு தாட்டி பார்க்குறேன். நான் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். Define glomerular filtration rate. Okay, explain the autoregulatory mechanism GFR. Okay, indicate whether the following statements are true or false. A, micturition is carried out by a reflex. True. அதுக்கு பேர் தான் micturition reflex. கரெக்டா? Okay. So first one is true. Second one, ADH helps in water elimination, making it urine hypotonic. False. சரியா? ஃபால்ஸ். ஹைப்போடோனிக் கிடையாது, ஹைப்பர்டோனிக். அண்ட் எலிமினேஷன் கிடையாது, அப்சார்ப்ஷன். சரியா? ஃபால்ஸ். protein free build is fluid is filtered from the blood plasma into the Bowman's capsule. True. Henle's loop plays an important role in concentrating the urine. Henle's loop plays an important role in concentrating the urine. True. Glucose is actively reabsorbed in the proximal convoluted tubule. True. So one false, மீதி எல்லாமே true. சரியா? T F T T T. சரியா? T T T T T T T T T வந்துருச்சா? சரி. அமோனோடெலிசம். அமோனோடெலிசம்னா என்னது? சரி, ADH என்னது? வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன். அப்போ D2.
யூரிகோடெலிசம். சரி, மிக்சுரேஷன் என்னது? மிக்சுரேஷன் urinary bladder. சரி, பவுமன்ஸ் கேப்சூல் ரீனல் டிபியூல். சரி, யூரிகோடெலிசம் என்னது? நம்மளோட போனிஃபிஷ் அமோனோடெலிசம். யூரிகோடெலிசம் பேர்ட்ஸ். கிளியர்? கிளியரா? கரெக்டா? ஏ ஏ இங்க வரும். பவுமன்ஸ் கேப்சூல் பி. மிக்சுரேஷன் சி. யூரிகோடெலிசம் டி. ADH E. DEACB. கரெக்டா? DEACB. எஸ், DEACB. ஓகே, ரைட். அடுத்தது, நேம் த ஃபாலோயிங். Chordate animal having flame cells as excretory structure. Flame cells as excretory structure. என்னது? Amphioxus. Amphioxus வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். Amphioxus என்ன ஆன்சர் வரும்? Chordate having flame cells. என்ன ஆன்சர் வரும்? A chordate animal having flame cells as excretory structure. என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? What is the answer? What is the answer for this question? Second page, man. Answer type பண்ணுங்க பார்க்கலாம். Come on. Yes, cephalochordata amphioxus. இல்லையா? cephalochordata amphioxus. ரைட், கரெக்ட் தானே? சரி, amphioxus. சரி, அனிமல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ cephalochordataன்னு சொல்லக்கூடாது. cephalochordataங்கிறது அனிமல் கிடையாது. சரியா? அது என்னது? கிளாஸா சப் கிளாஸா? ஓகே, ரைட். நவ் cortical portions projecting between the medullary pyramid in the human. Cortical portions projecting between the medullary pyramid in the human. Cortical portions projecting between the medullary pyramids. Okay, renal column of Bertini. Renal column of Bertini. Double I, plural. A loop of capillary running parallel to the Henle's loop. Vasa recta. Correcta? Right. அடுத்தது, fill in the gaps. And ascending limb of Henle loop is dash to water, whereas the descending limb of dash to it. Ascending loop of Henle is permeable. No, impermeable. Impermeable. And idanade permeable. Okay. சரி, அடுத்தது, reabsorption water from distal part of the tubule is facilitated by hormone. எது reabsorption water? aldosterone. ஏன் என்ன கேட்டிருக்காங்க? இது நீட் question, நீட் MCQ. சரியா? நீட் MCQ. நான் ஏன் இது சொல்றேன்? காரணம் இதுதான். இதை நீட்ல கேட்டிருக்காங்க. ADH கிடையாது, aldosterone. ADH கிடையாது. இதனால தான் இந்த கொஸ்டினுக்கு நான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண சொன்னேன். ADH கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டல் பார்ட் ஆஃப் டிபியூல்ஸ். ஓ, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஐம் சாரி. ADH இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல்னு நினைச்சிட்டேன். ஐம் சாரி. ADH. இந்த இடத்துல டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ADH போடக்கூடாது. அந்த இடத்துல என்ன போடுவீங்க? aldosterone. சரியா? ஓகே, இதுக்கு இதுதான் ADH தான் கரெக்ட். நீங்க தான் கரெக்ட். நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். சாரி. சரியா? எஸ், கிளியரா? டிஸ்டல் கான்வல்யூட்டட் டிபியூல் கொடுத்தா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல aldosterone வரணும். ரைட்? சரி, அடுத்தது, dialysis fluid contain all the constituent as in plasma except toxic substances. Toxic nitrogenous waste. டாக்ஸிக் எழுதாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. A healthy adult human excretes on an average dash gram of urea per day. எவ்வளோ கிராம் ஆஃப் யூரியா per day? என்ன கொடுத்துருக்காங்க? எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? 4 to 5 5 to 6 எவ்வளோ கிராம் ஆஃப் யூரியா?
என்ன கொடுத்துருக்காங்க 25 to 30 gram of urea. சரியா? per day of urea excreted or per day? Yes, 25 to 30 gram of urea. 30 gram of urea per day. Clear? Yes, 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 done. இப்போ நம்ம மெயின் எம்சிக்யூக்கு போயிடலாமா? மெயின் எம்சிக்யூக்கு போயிடலாமாடா கண்ணா? ரெடியா? ரெடியா? Yes. First question. சரி, என்னது முதல் கேள்வி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லைவ் அட்டென்ட் பண்றீங்க, உங்களுக்கு போல்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், குவிஸ்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலனா நான் மறுபடியும் சொல்றேன். சரியா? நீ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்? நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இங்க போல் ஸ்டார்ட் ஆகும். சிங்கிள் சாய்ஸ்னு கொடுத்து நான் கொடுத்துருக்கேன். 30 seconds தான் டோட்டல் டைம் டியூரேஷன். ஸ்டார்ட் போல் அப்படின்னு கொடுத்த உடனே இங்க போல் ரன் ஆகுது. இந்த போல் ரன் ஆகும்போது நீங்க காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களோட ஆன்சர் ஏ அப்படின்னா ஆப்ஷன் ஏனா ஏன் போடுங்க, பீனா பீன் எழுதுங்க, சீனா சீன் டைப் பண்ணுங்க, டீனா டீன் டைப் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸை மட்டும் டைப் பண்ணுங்க. இந்த போல் முடியறதுக்கு முன்னாடி நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சரை இந்த சிஸ்டம் ஃபெச் பண்ணிரும் அண்ட் உங்க பேர் இங்க அப்லோட் ஆகும், அப்பியர் ஆகும். ஆனா போல் முடியறதுக்கு முன்னாடி, முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா வராது. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்னது பி அப்படின்னா நான் பி கிளிக் பண்ணி வியூ ரிசல்ட் கொடுத்தா உங்க பேரு இந்த இடத்துல வரும். சரியா? பாருங்க, ஏபிசிடின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏல தான் அதிகமாக போட்டுருக்காங்க, பட் நான் பீன் கொடுத்துட்டேன். ஐயோ, ஸோ சேட். நான் அதை பார்க்கல நீங்கள் ஏ கொடுக்கறத, பட் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் இதோ ரோட்டு ஜிப்மர் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ மேபி இன்னைக்கு வெற்றி ரோட்டு ஜிப்மருக்கு தான் நினைக்கிறேன். ஓகே, லக் வித் ரோட்டு ஜிப்மர். எஸ், ரைட். ஸோ இதுதான் நடக்கும். புரிஞ்சுதா? சரியா? எஸ், ஓகே, ரைட். ஓகே, அடுத்த கேள்வி இல்லை, விச் மீன்ஸ் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நோ? ஏன்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கலாமா? 4 கொஸ்டின் 4 டைம் போல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? ஆளுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே ஃபேர் சான்ஸ் ஆயிரும். இப்போ எல்லாருமே ஏன் டைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் எல்லாத்துக்குமே 1 மார்க் வந்துடும். ஆனால் இதுலேயும் கிங் லூசி, யாரு நம்ம லூசி டைப் பண்ணிட்டானா, கிங் லூசியா அதுக்கு பேர் என்ன, ரோட்டு ஜிப்மர் ஏன் டைப் பண்ணிட்டானா அவனுக்கும் இன்னொரு மார்க் கிடச்சிரும். பட் ரோட்டு ஜிப்மர் நீ எதுவுமே ஆப்ஷன் நீ சூஸ் பண்ண வேண்டாம், நீ டைப் பண்ண வேண்டாம், எல்லாத்துக்குமே ஃபேர் சான்ஸ் கொடுக்கலாம். சரியா? எஸ். ஸோ எல்லாருமே ஏன் டைப் பண்ணுங்க, நான் போல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரோட்டு ஜிப்மர் தயவுசெய்து நீ காமெண்ட் பண்ணிடாத. ஓகே, சரியா? ஒரு 20 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு 10 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு டின்னர் பிரேக் போயிடலாம். 10-20 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு டின்னர் பிரேக் போயிடலாம். ஏன்னா எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும். 9:45க்கு டின்னர் பிரேக் போயிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். சரியா? 9:45க்கு டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். ஓகே, சரி, என்ன ஆன்சர்? ஏ. ஓகே, இந்த எல்லாத்துக்குமே ஒரு மார்க் ஆட் ஆயிருச்சு. சரியா? ஓகே, டன். சரியா? இப்போ ஃபேர் தானே எல்லாருமே கண்ணா? ஃபேர் தானே? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லீடர் போர்டா? ஐயோ, இதுக்கெல்லாம் லீடர் போர்டாடா? சரி, கிங் லூசி டாப்ல இருக்கீங்க. பாவமே, என்னடா ரோட்டு ஜிப்மர் 2 அட்டெம்ப்ட் 2மே கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டேனா? சரி, ஓகே. கிங் லூசி தான் டாப்ல, 2 கொஸ்டின் 2க்குமே கரெக்ட் ஆன்சர். செகண்ட்ஸ், ஓகே, டைமிங் டிஃபரன்சஸ். ஓகே, சரி, ஓகே, let's get started. அட்டெண்டன்ஸா வேண்டாம், மறுபடியும் ஒரு குவிஸ் போல் மாதிரி வந்துடும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரப்போகுது.
Oh, let me use that stick. What is that? Wait a minute, wait a minute, wait a minute. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஓகே. சரி, ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம். பாவர் ராகவேந்தர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே ஏ அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கிறவங்க அட்டெண்டன்ஸ் ஏன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னு டைப் பண்ணுங்க அட்டெண்டன்ஸ்க்காக. பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எத்தனை பேர் டோட்டல்? 19 ஸ்டூடெண்ட்ஸ். வெரி நைஸ். கிங் லூசி, சபரீஷ், பிருத்விராஜ், யோகேஷ், ஸ்பைடி, அப்சானா பானு, ரூட்டு ஜிப்மர், நான்சி, தமிழேனியன், சமீரா சாகர், பாலாஜி, வின்சென்ட், ராஜேஸ்வரி, கிருத்தி, ராகவேந்தர் சரவணன், டிவைன் ரெல்ம், மருடீஸ்வரன், கணபதி ராஜன், நற்றமிழரசி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரெடி? 3, 2, 1, கோ. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் ப்ளீஸ். ஆன்சர். போல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆன்சர் பண்ணுங்க. போல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. சரி, முடிஞ்சிருச்சு டைம். இப்போ புரோட்டோனெஃப்ரீடியானா என்ன கொடுத்துருந்தாங்க? ஆப்வியஸ்லி இங்கே நம்மளோட புரோட்டோனெஃப்ரீடியா, மெல்பிஜியன் டிபியூல், ஆன்டினல் கிளாண்ட்ஸ் இதெல்லாமே என்ன ஆன்சர் வரணும்? புரோட்டோனெஃப்ரீடியா, ஆம்பியாக்சிஸா? ஐயோ ராமா, என்னடா ஆன்சர் வரணும் இதுக்கு? நோ. சரி, நெஃப்ரீடியா, காக்ரோச்னா மெல்பிஜியன் டிபியூல். சீனா 3 வரணும். சீனா என்ன வரணும்? மெல்பிஜியன் டிபியூல்ஸ், காக்ரோச். சரியா? அப்போ சீனா 2, சாரி, சீனா 2. அப்போ C2 இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ A should be the correct answer. சரியா? A should be the correct answer. 94.44%. யாரு? சபரீஷ், ட்ரோட்டோ ஜிப்மர் அண்ட் கேன் ராஜேஸ்வரி டாப் 3ல இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ராகவேந்தர் சரவணன், கணபதி ராஜ், நான்சி, மருடீஸ்வரன், பிரியதர்ஷினி, தமிழேனியன், யோகேஷ், அப்சானா பானு, ஸ்பைடி, பாலாஜி, சமீரா சாகர், கிங் லூசி, நட்ரமில்லர்சி அண்ட் டிவைன் ரெல்ம். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ்,
All right, all right, all right. So ammonia produced in liver தப்பு, urea produced in liver excreted by kidney. So B3 na இது ஒன்று தான் இருக்கு. So B is the correct answer. Anyways மற்றதெல்லாம் கரெக்டான்னு பார்த்துக்கலாம். uric acid least toxic C1, urea obviously A2 தான் வரும். So yes, B is the correct answer. சரியா? B is the correct answer. Bright heart bro கிடையாது. Bright heart sis. Okay, anyway, stop. Very good, Raghavendra Saravanan. Very nice. King Lucy and Sabarish Muthuvel. Top 3 lurking hai. Yogesh, Balaji, Nancy, Priyadarshini, Prithviraj, Marudishwaran, Vincent J, Ganapati Raj, Samira Sagar, Tamilanian, Divine Realm, Kriti, Road to Jipmar, Afsana Banu and Natramil Arasi. Very good. Adutha Kelvik Pogalam. Seriya? Adutha, sir, crash course in the one shot Paklama, sir. Tamilan, yes, கண்டிப்பா பார்க்கலாம். Crash course in the one shot பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சரியா? ரெடியா? போலாமா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ப்ளீஸ் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். இதில் ஃபனல் ஷேப்டு ஸ்பேஸ் ரீனல் பெல்வேஸ். ஸோ B1 எங்கே இருக்குது? B1 இங்கே இருக்குது. B1 இங்கே இருக்குது. அப்போது இது வராது. இன்னர் கான்கேவ் ஹைலம் A3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ் கஸ்தூரி பெரியசாமி, இங்கே போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆன்சரை கொடுங்க. அடுத்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனா. ஓகே ஃபைன். எத்தனை பேர்? 19 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சபரீஷ், யோகேஷ் அண்ட் கிங் லூசி டாப்பில் இருக்கீங்க. வெரி குட். பாலாஜி, மருடீஸ்வரன், தமிழன், பிரியதர்ஷினி, ராகவேந்திர சரவணன், நான்சி, வின்சென்ட் ஜே, கணபதிராஜ், ரோட்டு ஜிப்மர், தமிழேனியன், கேன் ராஜேஸ்வரி, கிருதி, பிருத்விராஜ், டிவைன் ரெல்ம், சமீரா சாகர், நட்ரமில் அரசி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்கள் ஆன்சரை நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, சாட் பாக்ஸில் போடுங்க. ஏ அப்படின்னா ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. பி அப்படின்னா பி ஆப்ஷன் டைப் பண்ணுங்க. சீனா சீன் டைப் பண்ணுங்க. டீனா டீன் டைப் பண்ணுங்க. ஓகே, போல் முடியறதுக்கு முன்னாடி உங்கள் ஆன்சரை டைப் பண்ணிடுங்க. எஸ், மேக் இட் ஃபாஸ்ட். யுவர் நேம் இஸ் கமிங் ஸோ லேட். அப்படியெல்லாம் கிடையாது. லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீ தான் ஃபஸ்ட்டாக, உன்னோட பேர் தான் ஃபஸ்ட்டாக வந்திருந்தது இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, லாஸ்ட் கொஸ்டினுக்கு நீ தான் ஃபஸ்ட் வந்திருந்த. ஸோ அப்படி கிடையாது. நீ 8 செகண்ட்ஸ் டிலே இருக்கும். ஸோ மேபி அதனால் பிரச்சனை இருக்கலாம். ஸோ பார்த்து கரெக்டாக நீ டைமுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிடு. சரியா? எஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் thoracic அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. T12. சரியா? அண்ட் தேர்ட் நம்பர்னா L3. சப்போஸ் T12 அண்ட் L3 கூட கொடுக்கலாம் உங்கள் கொஸ்டினில். ஆல்ரைட், சரி. நீங்கள் ஆன்சர் செகண்டில் பண்ணீங்க, பட் 8th வருதா? 20 செகண்ட்ஸ் டிலே. அப்படி எப்படி வரும்? நீங்கள் லைவ் கிளிக் பண்ணுங்கள். சரியா? நெட்வொர்க் இஷ்யூனாலேயோ லேட் ஆகுண்டா கண்ணா ராகவேந்திரன். சரி, கரெக்டான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே கரெக்டு. சரியா? அண்ட் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எத்தனை பேர்? 100%. வெரி குட். 17 பேர். சபரீஷ், ராகவேந்திர சரவணன், பாரு செகண்ட் வந்துருச்சு பாரு. வின்சென்ட் கடைசி டாப் 3ல இருக்கீங்க. ஓகே, ரைட். கிங் லூசி, தமிழன், ரோட்டு ஜிப்மர், அப்சானா பானு, யோகேஷ், பிரியதர்ஷினி, சமீரா சாகர், பிருத்விராஜ், நான்சி, நட்ரமில் அரசி, பாலாஜி, கேன் ராஜேஸ்வரி, கணபதிராஜ் அண்ட் கிருதி. சரியா? ஓகே, ஸ்பைடே 2 டைம் ஆன்சர் பண்ணனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னை நான் எலிமினேட் பண்ணிடுவேன் இந்த கேம்லேருந்து. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சரியா? ஒரு தாட்டி மட்டும் உங்கள் ஆப்ஷனை போடுங்க. செகண்ட் டைம் போடாதீங்க. சரியா?
நீங்க யோசிச்சுட்டு ஒரு தாட்டி நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ரைட். அடுத்த கேள்வி இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. Glomerular filtration is considered a process of ultrafiltration. Almost all constituents of plasma except protein pass into the lumen of Bowman's capsule. Right? Yes, yes, correct. So A is the correct answer. Assertion, reason are 2 and reason is the correct explanation of assertion. A will be the correct answer for this question. Right. எத்தனை பேர் 100%? வெரி குட். 19 பேர். குட். பாலாஜி, சபரீஷ் முத்துவேல் அண்ட் கேன் ராஜேஸ்வரி டாப் 3ல இருக்கீங்க. வெரி குட். யோகேஷ், ராகவேந்தர், சரவணன், கிங் லூசி, தமிழன், ஸ்பைடி, வின்சென்ட் ஜே, அப்சானா பானு, பிரியதர்ஷினி, தமிழனியன், சமீரா சாகர், நான்சி, கிருதி, பிருத்விராஜ், ரோட்டோ, ஜிப்மா, நட்ரமிலர்சி அண்ட் டிவைன் ரெல்ம். ஓகே வெரி குட். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ஆன்சர் ப்ளீஸ். சார் வை மை நேம் இஸ் நாட் இன் தர் பீரியட் ஈவன் தோ ஐ ஆன்சர்ட். உன்னோட நெட்வொர்க்கை செக் பண்றாக்கண்ணா ப்ளீஸ். The descending limb of loop of Henle concentrates the filtrate. Descending loop, okay, it is permeable to water but almost impermeable to electrolytes. It is true. Okay, so assertion both A and 2 and R is the correct explanation of assertion. A should be the right. A is the correct answer. Dean போட்டிருக்கீங்க. Divine realm, Nancy, Dean போட்டிருக்கீங்க. D எப்படி வரும்? Assertion is false. Descending loop of Henle concentrates the filtrate. Correct தானே? Chat click பண்ணம். A click பண்ணிட்டு இருக்கேன். சாட்ல போயிட்டு கிளிக் பண்றா. ஐயோ டேய் இங்க பாருங்க. ஹென்லிஸ் லூப்ல இது என்னது? ஹென்லிஸ் லூப்ல இது என்னது? இது டிசெண்டிங் லூப். இதுதான் டிசெண்டிங் லூப். இங்கிருந்து என்ன ஆகும்? வாட்டர் இங்கிருந்து வாட்டர் ரீஅப்சார்ப் ஆயிரும் இல்லையா? திஸ் இஸ் பர்மியபிள் டு வாட்டர், இம்பர்மியபிள் டு சொல்யூட். அப்போ வாட்டர் ரீஅப்சார்ப் ஆயிருச்சுன்னா இது எண்டில் என்ன ஆயிரும்? கான்சென்ட்ரேட்டட் ஆயிரும்ல. அசெண்டிங் லிம்பு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமா? அசெண்டிங் லிம்புல இருந்து சொல்யூட் வெளியே வந்துடும். அப்போ இது என்ன ஆயிரும்? மறுபடியும் டைல்யூட் ஆயிரும் தானே என்சிஆர்டில போட்டிருக்கு. அப்படித்தானே என்சிஆர்டில போட்டிருக்கு. என்னம்மா அப்படிதானம்மா என்சிஆர்டில போட்டிருக்கு. இங்க பாரு எங்க போட்டிருக்கு? இந்த இடத்துல போட்டிருக்கு பாரு. சி சி எங்கேயோ போட்டிருந்தது. இங்க பாரு. The concentrated filter pass upward, it gets diluted. அப்படின்னா கீழ இருந்து மேல போனா upward மூவ் ஆகுது. அப்படின்னா ascending limbல போனா dilute ஆகுது. சரியா? என்ன கொடுத்திருக்கு? புரிஞ்சிருச்சா? எஸ் ascending limbல தான் அயான் வெளியே வரும். அயான் இப்போ ஒரு சொல்யூஷன்ல இருந்து நம்ம சொல்யூட்டை தூக்கிட்டா அந்த சொல்யூஷன் கான்சென்ட்ரேட்டட் ஆயிருமா இல்ல டைல்யூட் ஆயிருமா? ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுல இருந்து நம்ம சொல்யூட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? டைல்யூட் ஆயிரும். நீ எப்படி question என்னது? Permeable of water
It is permeable to water but almost impermeable to electrolytes. அங்க electrolyte அதிகமா இருக்கும். அப்படின்னா அங்க concentration தானே ஆகும். புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்? கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி ஏ. 88.89%. சரி, பாலாஜி, ரோட்டு ஜிப்மார், கிங் லூசி டாப் 3ல இருக்கீங்க. தமிழேனியன், அப்சானா பானு, யோகேஷ், ராகவேந்திர சரவணன், சபரீஷ், நட்டமிலரசி, முருடேஸ்வரன், வின்சென்ட் ஜே, ஸ்பைடி, பிருத்விராஜ், கேன் ராஜேஸ்வரி, கிருத்தி அண்ட் பிரியதர்ஷினி. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சரியா? ஹங்க்ரி? எஸ், ஐ எம் ஆல்சோ லிட்டில் ஹங்க்ரி. சரியா, ஒரு 10 நிமிஷம் நம்ம போயிடலாம். சரியா, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஈவன் ஐ எம் ஹங்க்ரி. சரி, 10 மினிட்ஸில் போயிடலாம். புரிஞ்சுதா? 10 மினிட்ஸ், ஜஸ்ட் கிவ் மீ 10 மினிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. The presence of glucose and ketone bodies in the urine is a diagnostic indicator of diabetes mellitus. Correct. The condition of having urea in the blood is called uremia. Correct. So the correct answer is option B. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட். ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, சம்பந்தம் கிடையாது. அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 31, only 31.25%. Oh my god. யோகேஷ், கிங் லூசி, டிவைன் ரெல்ம், congratulations டாப் 3. நெட்ரமிலர்சி, சமீரா சாகர், 5 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓ மை குட்னஸ். எத்தனை பேர் மீதியெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க ஆன்சர்? மீதியெல்லாம் சீன் போட்டிருக்கீங்க, ஏன் போட்டிருக்கீங்க? சியா. ஆர் இஸ் ஃபால்ஸ் எப்படி வரும்? கண்டிஷன் ஆவிங் யூரியா இன் த பிளட் அப்படின்னு என்னது? யூரீமியா. நான் என்ன சொன்னேன்? ஈமியானா என்னது? ஈமியானா பிளட். யூரியானா என்னது? யூரியா. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்குள்ள இருக்கும். யூரியா இன் த பிளட் அதானே கொடுத்துருக்கு. என் அர்ச்சனா. ஓகே அர்ச்சனா, என்ன அர்ச்சனா? ஓகே சரி, அர்ச்சனா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஓகே சரி, கரெக்ட் தான், வெரி குட். என்னது ஏன் போட்டு வச்சிருக்காங்க? சம்பந்தம் இருக்காடா? இது யூரிமியா பத்தி பேசுது, இது டயபெட்டிஸ் பத்தி பேசுது, குளுக்கோஸ் அண்ட் கீட்டோன் பாடி. தூரம் நீங்க எவ்வளோதான் யோசிச்சால் யூரியா இதுல எங்காச்சும் வருமா அசர்ஷன்ல? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். பிளட் இன் யூரியா. ராகவேந்திர சரவணன், அதனால தான் கிளாஸ் எடுக்கும் போதே இவ்வளோ கத்தி 5 நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். செகண்ட் வேர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கும். சரியா? செகண்ட், அந்த வேர்டுலயே செகண்ட் பார்ட்ல இருக்கிறது அதுக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தட் வேர்ட். செகண்ட் பார்ட் பிளட், யூரிமியா, ஈமியானா பிளட். ஃபர்ஸ்ட் பார்ட் யூரியானா யூரியா இன் த பிளட், நாட் பிளட் இன் த யூரியா. பிளட் இன் த யூரியானா ஹெமட்யூரியா. செகண்ட் பார்ட் என்னது? யூரின். அண்ட் ஹெமட்னா என்னது? பிளட். ஸோ யூரின்ல பிளட், ஹெமட்யூரியா. செகண்ட் வேர்ட், செகண்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். Yes, which of the following is incorrect regarding juxtaglomerular apparatus? It is formed by modification of PCT and afferent arteriole. தப்பு. ஓகே, அப்போ ஒன்று தப்புனா இது வராது, ஒன்று தப்புனா இது வராது. ஓகே சரி. A fall in GFR activates JG cell to release renin. இது கரெக்ட். அப்போ 2 கரெக்ட். அப்போ இது வராது. So B is the correct answer.
எப்படி கொஸ்டின் தப்பாக முடியும்? 2 and 3 கரெக்ட். எப்படி கொஸ்டின் தப்பாக முடியும்? My mistake, 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 my mistake. Yes, I agree, I agree, I agree. This is my mistake. கொஸ்டின்ல இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. சரி, கொஸ்டின்ல இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஐ ஆம் சோ சாரி. ஐயோ, என்னோட தப்பு. ஐ ஆம் ரியலி வெரி சாரி. நான் இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நான் இதை கம்ப்ளீட்டா நான் இக்னோர் பண்ணிட்டேன். சரியா? இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் என்னது 1. சரியா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. சரியா? மை பேட், ஐ ஆம் சாரி, இட் இஸ் மை மிஸ்டேக். சரியா? ஓகே, எனிவேஸ் 87.5 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா ஸ்பைடி தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்பைடி தவிர இது எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரியா? ஸ்பைடி தப்பு. நீயும் என்ன மாதிரியே இருக்கியடா ஸ்பைடி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், இதுதான் அடுத்த கேள்வி. கமான், ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ப்ளீஸ். சரி, என்ன ஆன்சர் வரும்? ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வென்ஸ் இன் த ஈவெண்ட்ஸ் டியூரிங் மிக்சுரேஷன். சரி, நான் ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஒரு அறிவு வரும். கரெக்டா இன்கரெக்டா ஃபர்ஸ்ட் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். இது அண்டர்லைன் பண்ண அவசியம் இல்லை, பட் இது ரொம்ப முக்கியம். கரெக்ட் சீக்வென்ஸ். சிஎன்எஸ் பாசஸ் மோட்டர். ஓகே, ரிலாக்ஸேஷன் தப்பு, சிக்னல் தப்பு. சிஎன்எஸ் பாசஸ் மோட்டர் தப்பு. ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் யூரினரி பிளாடர். எஸ், ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். சரியா? என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் யூரினரி பிளாடர், சிக்னல் சென்ட் டு சிஎன்எஸ். அதுக்கப்புறம் சிஎன்எஸ் பாசஸ் மோட்டர் மெசேஜஸ் டு த மசில்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த யூரேத்ரல் ஸ்பின்ஸ்டர். ஸோ 3142. சரியா? அப்படின்னு என்ன ஆன்சர் வரும்? 3142. நான் தப்பு பண்ணிட்டேனா? மறுபடியும் நான் தப்பு பண்ணிட்டேனா? கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. சரி, 21 இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, 2. ஆச்சா, ஓகே, இப்படி எழுதணுமா? சரி, ஃபர்ஸ்ட் இது. ஓகே, 2 தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். சரியா? 2 2 2 2 A should be the correct answer. சரி, A should be the correct answer. அப்போ இது என்னது? இது நம்மளோட CNS passes the motorனா என்னது? தேர்ட் வரும். இது என்ன வரும்? இது ஃபர்ஸ்ட் வரும். இது ஃபோர்த் வரும். இது செகண்ட் வரும். கரெக்டா? 3142. So 3142. Correct. A should be the correct answer. Right. 53.33. 53.33. யார் யார் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கா? 8 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சபரீஷ், முத்துவேல், கிங் லூசி, சமீரா சாகர் டாப் 3ல இருக்கீங்க. ரோட்டோ ஜிப்மர், கிருதி, பிரியதர்ஷினி, கேன் ராஜேஸ்வரி அண்ட் தமிழேனியன் 8 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. தயவு செய்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் தேடி தேடி சால்வ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. சரியா? பிகாஸ் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். வர சொல்லுங்க லைவுக்கு. சரியா? காம்படிஷன் போடலாம், பார்க்கலாம் யார் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. எஸ், கஸ்தூரி பெரியசாமி, நீங்க போலுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுங்க. போல் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுங்க தயவு செய்து. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எஸ், இதுதான் அடுத்த கேள்வி. கன்சிடரிங் த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்.
எஸ் போல் ஸ்டாப் ஆயிருச்சு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? செலக்ட் த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் தட் வில் பி ஈஸி. ஹாய் ஃபெரிஃபெரோ சைனைடு வந்துட்டீங்களா? வெரி குட். சரி, counter current mechanism is true statement. The gradient in the medullary interstitium is mainly caused of HCO3 and potassium. Gradient in the medullary interstitium. சரியா? அது என்னது? HCO3 யா? Are you sure? NCERT ல என்ன கொடுத்திருக்காங்க? யூரியான் கொடுத்திருக்காங்களா? சோடியம் கொடுத்திருக்காங்களா? என்ன வரும்? இதுவா 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 என்ன வரும்? NCERT ல என்ன கொடுத்திருக்காங்க? சரியா? செக் பண்ணுங்க. NaCl is transported by the descending limb of Henle and exchange with vasa recta. NaCl is transported by the descending loop of Henle and exchange with vasa recta. No. Human kidney produce urine nearly 4 times more concentrated than the initial filtrate. இதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். சரியா? ரைட், இதுதான் என்னது கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ரைட்? சோ எத்தனை பேர் கரெக்ட்? almost 82. Oh, 17.65. Why Sabarish, Jailavi and King Lucy? Why? எல்லாருமே லேட் பண்ணிட்டீங்களா ஆன்சர் பண்றதுக்கு? யோசிச்சு ஆன்சர் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Regarding the function of tubules, which combination is correct? PCT 70 to 80% of electrolyte reabsorption, simple cuboidal brush border epithelium, ascending limb of Henle's loop, permeable to water, allows dilution of filtrate. DCT mandatory reabsorption. Oh, so an answer varo. Correct answer is option A. PCT 70 to 80% of electrolyte reabsorption. Electrolyte லையும் mostly இங்க sodium reabsorption போட்டிருக்கணும். இது தப்பு. ஏன்னா ascending limb of Henle is impermeable to water, number 1. சரியா? number 2, dilution of filtrate. water remove ஆனா என்னது dilution ஆகாது, concentration ஆகும். DCT mandatory reabsorption கிடையாது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? mandatory reabsorption கிடையாது. அங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி வேர்ட் வச்சு விளையாடுவாங்கன்னு. விளையாண்டுட்டாங்களா? கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். இந்த இடத்துல என்னது? கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன். ரைட்? ஸோ இதுவும் தப்பு. கலெக்டிங் டக்ட், செக்ரீஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சோடியம் குளோரைட் அண்ட் டு மெயின்டைன் pH. ஓ, தப்பு. சரியா? இந்த இடத்துல யூரியா வரும். ஓகே, அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா வரும். ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ரைட், 100%. வெரி குட். 20 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சபரீஷ், கிங் லூசி, கேன் ராஜேஸ்வரி டாப் 3ல இருக்கீங்க. அப்சானா பானு, யோகேஷ், ராகவேந்திர சரவணன், நான்சி, ரோட்டு ஜிப்மர், பிரியதர்ஷினி, மனுடீஸ்வரன், ஜெயலவி, பாலாஜி, தமிழேடியன், நட்ரமிலர்சி, வின்சென்ட் ஜே, டிவைன், தட் இஸ் நம்ம அர்ச்சனா, ஸ்பைடி, சமீரா சாகர், கிருதி அண்ட் கஸ்தூரி பெரியசாமி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு 4 நிமிஷம். 4 நிமிஷத்துல நம்ம டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். 10 மணிக்கு டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம். டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு டின்னர் பிரேக்குக்கு போயிடலாம்.
வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். மௌன ராகம். சரி, நைஸ். சரியா? ஸோ எத்தனை பேர்? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அண்ட் எத்தனை பேர் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 19 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. யார் யார்? பாலாஜி, சபரீஷ் அண்ட் கஸ்தூரி. காங்க்ராச்சுலேஷன்ஸ், டாப் 3ல இருக்கீங்க. பேலன்ஸ் ஜெயலவி, ராகவேந்திர சரவணன், கிருத்தி, மருடீஸ்வரன், கேன் ராஜேஸ்வரி, யோகேஷ், பிரியதர்ஷினி, நான்சி, ரோட்டு ஜிப்மர், வின்சென்ட் ஜே, பிருத்விராஜ், ஃபெரிஃபேர் சைனட், தமிழேலியன், நட்ரமிலர்சி, அர்ச்சனா அண்ட் கிங் லூசிஃபர். கிளியரா? இப்போ கேக்குதா? லேக் ஆகுதா? லைவ் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அண்ட் ரிமெம்பர், நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டின்னர் பிரேக்குக்கு போக போறோம். 10 மணி ஆயிடுச்சு. ஒரு 10 கொஸ்டின் நம்ம அதுக்கு மேலே சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? 10 கொஸ்டின்ஸ் மேலே சால்வ் பண்ணியாச்சு. டின்னர் பிரேக்குக்கு போகலாம். அண்ட் 30 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ் போதும்ல, ரொம்ப இல்லைன்னா டிலே ஆயிரும். 20 மினிட்ஸ் போதும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஒரு 20 மினிட்ஸ்ல மறுபடியும் ஜாயின் பண்ணிருங்க. லீடர் போர்டு போட்டா? ஓகே. கிங் லூசி ஆஸ் யூஷுவல் டாப்ல இருக்கீங்க. சபரீஷ், டஃப் காம்படிஷன். சரியா? இல்ல பாரு, கொஸ்டின் ஆன்சர் நீ ஒன்று கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வந்திருக்கும் பாரு. வெவகூஃப். தென் யோகேஷ் டாப் 3ல இருக்கீங்க. தென் ரோட் டு ஜிப்மர், தென் கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி, பாலாஜி, ராகவேந்திர சரவணன், நான்சி, பிரியதர்ஷினி, கிருத்தி, வின்சென்ட் ஜே, தமிழேனியன், சமீரா சாகர், டிவைன் ரெம் தட் இஸ் நம்ம அர்ச்சனா. வெரி குட், ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க. முருடீஸ்வரன், பிருத்விராஜ், அப்சானா பானு, ஸ்பைடி, கணபதி ராஜ், தமிழன், ஜெயலவி, கஸ்தூரி பெரியசாமி, டாக்டர் ஜீவன், டெரிக், சானு அப்பு, அஜய், கிருத்தி, மகாசெல்வம், சண்முகம், ஃபெரிஃபெரோ சைனைட் அண்ட் சம் ஒன் எல்ஸ். சரியா? இதுதான் ரேங்க். கிளியரா? நவ் நம்ம டின்னர் பிரேக்குக்கு போகலாம். அண்ட் அடுத்தது 30 மினிட்ஸ் வேணுமா? சரி, 20 மினிட்ஸ் வேணுமா 30 மினிட்ஸ் வேணுமா? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ். சேட் பாக்ஸில் போடுங்க. 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ்? எனக்கு சாப்பிட்றதுக்கு 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் போதும். ஓகே, ஸோ வாட் அபவுட் யூ பீப்புள்? சீக்கிரம் சொல்லுங்க. தேர்ட்டி மினிட்ஸா? 20 மேக்ஸிமம். என்ன பண்ணலாம்? சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 20, சரி 30 மினிட்ஸே போதும். வாங்க, 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாங்க. 10:20 இல்லை 10:30க்கு ஜாயின் பண்ணுங்க.
ஹலோ ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கள்? எவ்வாறு இருக்கிறீர்கள்? எல்லாருமே சாப்பிட்டீங்களா? ஐ ஹோப் 30 மினிட்ஸ் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இனஃபா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? 30 மினிட்ஸ் இனஃப் தானே? ஹலோ 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 ஹலோ. எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க? தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பிடலையா? தோசை, சட்னி அதுதானே? யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் கண்டிப்பாக தோசை செஞ்சுருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை 100%. 8 மணிக்கே சாப்பிட்டியா? சரி. என்னடா இவ்வளோ நல்ல பேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ கன்றாவியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறியே, நீ அதான் சாப்பிடுவியா? ஹர ஹர் மகாதேவ். ஹே பிரபு. சரிடா, டின்னர் டைம் இல்லை, சார்ஜ் டைம். ஓகே, எஸ் ரைட். 5 மணிக்கே டின்னர் கம்ப்ளீட்டடா? என்ன கிருதி, அது டின்னர் இல்லை, லேட் ஈவினிங் ஸ்நாக். மியூசிக், எத்தனை பேருக்கு இங்கே மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டின்னர் டைம் 11 o'clock. ஐயோ டேய், டைமுக்கு சாப்பிட்றா டேய். எத்தனை பேர்த்துக்கு இங்கே மியூசிக் பிடிக்கும்? லைக் தப்லா, பியானோ, எஸ் எஸ், கிட்டார், ஃப்ளூட். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் music. I love music. I love music. I love music. Music. Love. I love music. Music. I love music. I love music. எப்படி நல்லா இருக்கா? இந்த பாட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஷார்ட்ஸாக போட்டுடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். யூ லவ் கிட்டார், பட் ஐ டோன்ட் பிளே கிட்டார், ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் பேட் லக் ஃபார் யூ. அதுவும் எலக்ட்ரிக் கிட்டாரோ? ஓகே. செருப்பு இருக்குல்ல, நீ ஓ நோ 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 நோ, நீ கோவப்படக்கூடாது, கோவம் படக்கூடாது, சரியா? திஸ் இஸ் நாட் அ மியூசிக் கிளாஸ். ஓ எனக்கு மவுத் ஆர்கன், ஐ லவ் மவுத் ஆர்கன், ஃப்ளூட், எனக்கு இது ரெண்டும் பிடிக்கும். Vijayakshmi, are you ready to answer the questions? Yes? Ready to answer the questions? Okay, right. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கத்தானே செய்வாங்க. சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்படியெல்லாம் ஒரு 4 பேர் இருக்கும்போது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இருக்கட்டும். ப்ளே பண்ண டைம் போகிறதே தெரியாது, அப்போல்லாம் எல்லாம் போச்சு. ஆமாம், கரெக்டு. இப்போல்லாம் எல்லாம் போச்சா? இல்லை, இப்போவும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது ப்ளே பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. இட் ரிலாக்ஸஸ் யுவர் மைண்ட், இட் ரிலாக்ஸஸ் யுவர் ஹார்ட். ஓகே, இட் கிவ்ஸ் அஸ் so much of pleasure. Pleasure is in music only. Pleasure. Music. All right. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ திங்க் சார் ஐ சிங் வெல் சார். ஓ வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட் சார். ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் உன்னை பாட சொல்லியிருக்கலாம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்லைன் கிளாஸ் இல்லைன்னா பாட சொல்லியிருக்கலாம், ஆட சொல்லியிருக்கலாம், இல்லையா? நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு நான் டான்ஸ் ஆடுவேன். யாரும் என்ன பார்க்கக்கூடாது டான்ஸ் ஆடுறது.
ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? அட்டெண்டன்ஸ் போடலாமா? அட்டெண்டன்ஸ் வேண்டாம்டா, நமக்கு கொஸ்டினுக்கு போகலாம். சரியா, கொஸ்டினுக்கு போகலாம். பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அண்ட் டைம் ரொம்ப நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. சரியா, ஸோ டேரெக்டாக நம்ம கொஸ்டின்ஸ்க்கே போயிடலாம். ரெடியா? 3, 2, 1. நான் அடுத்த கொஸ்டின் போக போறேன். ரெடி? 3, 2, 1 கோ. ஆன்சர் ப்ளீஸ். ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் ஆன்சர் ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. கம் ஆன் விஜயலட்சுமி, ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகே, ஆன்சர் முடிச்சிட்டீங்க. என்ன ஆன்சர் வரும்? ரெனின் 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 ஏஎன்எஃப் காசஸ் வாசோடைலேஷன். ஸோ டி3னா இது வராது. ஓகே, ஸோ இதை கட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது இதில் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கு? இதில் ஓ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இது வராது. இது ரெண்டுல டிஃபரன்ஸ். ஓகே, இது ரெண்டு சீல இருக்கு. ஆஞ்சியோடென்சின் ரிலீஸ் ஃப்ரம் நியூரோ ஹைப்போஃபைசிஸ், நோ. ஏடிஎஸ் ரிலீஸ் ஃப்ரம் நியூரோ ஹைப்போஃபைசிஸ், A2னா ரெண்டுமே இருக்கு. ரெனின் காசஸ் ரிலீஸ்ட் பை ஜேஜி செல்ஸ். ஸோ B4னா என்னது? இதுதான் B4. ஸோ A ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். A தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, A தான் கரெக்ட் ஆன்சர். ரைட். ஸோ 85.71% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. யாரு? கிங் லூசி, ராகவேந்தர் அண்ட் ரோட் டு ஜிப்மர் டாப்ல இருக்கீங்க. தட் இஸ் அர்ச்சனா டாப்ல இருக்கீங்க. இல்லை, ரோட் டு ஜிப்மர். வின்சென்ட் ஜே, நான்சி, ஷமீரா சாகர், அப்சானா பானு, நட்ரமிலர்சி, யோகேஷ், பிருத்விராஜ், கிருத்தி அண்ட் மருடேஸ்வரன் பேலன்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆன்சர் ரெக்கார்ட் ஆகலையா? இல்லடா, ஆன்சர் பண்ணியிருப்பேன். நீ பாரு, ரெண்டு பேர் வேற வேற ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் ப்ளீஸ். ஆன்சர் ப்ளீஸ், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். $88.89. இங்க பாருங்க, டிசெண்டிங் லீப் ஆஃப் ஹென்லி என்னது? பர்மியபிள் டு வாட்டர். பிசிடி என்னது? மேஜர் சைட். ஸோ A2 B3. A2ல இதுதான் இருக்கு. சரியா? 2. அதனால இது 2 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, B3ல இதுதான் இருக்கு. ஸோ A ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். வெரி சிம்பிள் இல்லையா? அசெண்டிங் லீப் ஆஃப் ஹென்லி என்ன வரும்? அசெண்டிங் லீப் ஆஃப் ஹென்லி இம்பர்மியபிள் அண்ட் இது வந்து D1. ஓகே ஓகே, ஸோ ரைட். எத்தனை பேரு? ராகவேந்திர சரவணன், கிருத்தி அண்ட் சபரிஷ் முத்துவேல் டாப் 3. வெரி குட். ஜெயலவி, நான்சி, கிங் லூசி, சமீரா சாகர், வின்சென்ட், தமிழேனியன், பிரியதர்ஷினி, மருடேஸ்வரன், நட்ரமிலர்சி, கேன் ராஜேஸ்வரி, அர்ச்சனா, ஸ்பைடி அண்ட் அப்சானா பானு. வெரி குட். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரம். சி வச்சு மட்டும் போடலாமா? சரி, நல்ல விஷயம்தான். நான் அதை கவனிக்கல. பட் எஸ், உனக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதில் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ வச்சு ஆன்சர் பண்ணு, தப்பு கிடையாது. இட்ஸ் அப் டு யூ, யோர் டேலண்ட். சரியா? ஓகே, முடிஞ்சிருச்சு. என்னது? த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ் மெயின்டைன் அ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இன் த மெடுலரி இன்டர்ஸ்டீஷியம்.
The counter current mechanism helps maintain a concentration gradient in the medullary interstitium. True. Seri. The proximity between Henle's loop and vasa recta and the opposite flow of filtrate blood in them facilitates this gradient. True. Okay, so A should be the correct answer because இது explain பண்ணுது. They are connected. Yes, they are connected. So A should be the correct answer. எத்தனை பேரு 100%. ஜெயலவி, ராகவேந்திர சரவணன் and King Lucy top 3 இருக்கீங்க. Very good. அப்சானா பானு, யோகேஷ், பாலாஜி, தமிழேனியன், சபரீஷ், நான்சி, டிவைன் ரெல்ம், that is நம்ம அர்ச்சனா, பிருத்விராஜ், வின்சென்ட், த வின்சென்ட் ஜே, ரோட் டு ஜிப்மார், ஸ்பைடி, சமீரா சாகர், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி, மறுடீஸ்வரன் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். பிஃபோர் ஆன்சர் நாட் ரீச்சபிளா? என்னது? சி. சி சி பண்ண முடியாதுடா கண்ணா, ஏன்னா சி ரெண்டுலையுமே இருக்கு. பாரு, சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே இருக்கு. ரெண்டு ஆப்ஷனில் சி இருக்கும்போது நீ எப்படி இருந்தாலும் இதை கட் பண்ணி அடுத்த ஆப்ஷனை நீ செக் பண்ணி தான் ஆகணும். சரியா? அதனால சி வச்சு பண்ண முடியாது, கஷ்டம். ஓகே. ஓ, C4. C4. ஓகே, சி வச்சு பண்ண முடியும், ஏன்னா C4 தானே ஆன்சர். எஸ், கரெக்டா, நீ சொன்னது கரெக்ட். எஸ் 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 C4 கரெக்ட் தான். சரி, அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம எல்லா ஆப்ஷன்லையும் எது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணிடணும். அப்படி பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு சீக்கிரம் 10 செகண்ட்குள்ள ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த தாட்டி வேணால் ட்ரை பண்ணலாம். சரியா? அடுத்த மேட்ச் வரும்போது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3, 2, 1. சாரதி, என்ன சாரதி, என்னாச்சு? நீ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். என்னடா கேட்ட? எனக்கு தெரியலடா, சாட் மேலே போயிடுச்சு. சரியா? என்ன பிரச்சனை, நீ ப்ளீஸ் எனக்கு மறுபடியும் டைப் பண்ணு. அண்ட் எஸ், போலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் போல் கொடுத்த உடனே கொஸ்டினை பார்த்துட்டு என்ன ஆன்சரோ அதை கிளிக் பண்ணிடு. சரியா? அப்படின்னா சாட் பாக்ஸில் அந்த ஆன்சர் ஏ அப்படின்னா ஏன் போடு, பி அப்படின்னா பீன் போடு, சி அப்படின்னா சீன் போடு, டி அப்படின்னா டீன் போடு. சரியா? நீ போட்டது போல் முடியறதுக்கு முன்னாடி நீ சாட் பாக்ஸில் அந்த ஆப்ஷன் டைப் பண்ணிட்டீங்கன்னா உன்னோட பேர் இங்கே ரெக்கார்ட் ஆயிரும். சரியா? எஸ், அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 3, 2, 1 கோ. இதுதான் கரெக்டான கொஸ்டின். இதான் கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க டக்குன்னு. போல் முடியறதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ANF mechanism acts as a check on the renin angiotensin mechanism. சரி, ANF causes vasodilation and decreases blood pressure opposing the effect of angiotensin 2. okay, போல் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரியா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அண்ட் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ரைட்? ஓகே, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 100%. வெரி குட். 19 பேர். ராகவேந்திர சரவணன், கேன் ராஜேஸ்வரன், சபரீஷ் முத்துவேல், வெரி குட், டாப் 3ல இருக்கீங்க. கிங் லூசி, நான்சி, பிருத்விராஜ், முரடீஸ்வரன், சமீரா சாகர், ரோட்டு ஜிப்மர், ஜீவா, புஷ்ரஃப், புஷ்ரஃபரீன். ஓகே, புஷ்ரஃபரீன், யோகேஷ், தமிழேனியன், ஜெயலவி, நட்ரமிலர்சி, அப்சானா பானு யூசுப், பாலாஜி, அர்ச்சனா அண்ட் ஸ்பைடி. சரியா சார்? மை 11th annual exam starts 26th February. ஓகே, ஆல் த பெஸ்ட் கண்ணா, ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். டே ஆஃப்டர் டுமாரோ. 11th பப்ளிக் எக்ஸாம்லாம் யாராச்சும் கவலைப்படுவாங்களா? எது கவலைப்படணும்? ஐ ஹாவ் டவுட் இன் கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் பிசிஆர். கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஆஃப் பிசிஆர் என்ன டவுட்டு? நீ கொஸ்டின் போடு, நான் பார்க்குறேன். ஓகே, இல்லைனா டெலிகிராம் டிஸ்கஷன் குரூப்பில் போடு. வெரி குட். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஃபாஸ்ட். Yes, kidney do not play a significant role in the removal of ammonia. Correct. ஏன்னா
கிட்னி வந்துட்டு என்ன ஆயிரும் யூரியாவா கன்வெர்ட் பண்ணிரும் லிவர்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அமோனியா இஸ் readily soluble and generally excreted by diffusion across body surface as ammonium ions. True. சரியா, ரெண்டுமே கரெக்ட் and A should be the correct answer. Yes, okay. Okay, right. Yogesh, Sabarish and Archana top 3 la irkeenga, very good. Jeeva, Apsana Banu, Nancy, Jailavi, Vincent J, Rotu Jipmar, Tamilanian, Samira Sagar, Natram Ilarsi, Marudishwaran, Prithviraj and Bushra Freen. Correct answer பண்ணிருக்கீங்க, very good. B ya, எப்பரா B வரும்? See, kidneys do not play a significant role in the removal of ammonia because ammonia is readily soluble and is generally excreted by diffusion across body surface as ammonium ions. So எப்படி B வரும்? Because நீ போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா மேட்ச் ஆகுதுல, அதான டெக்னிக். பிகாஸ் போட்டா என்ன ஆகும்? பிகாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுமே மேட்ச் ஆயிருச்சுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஏ தானே ஆன்சர் வரணும். ஓகே, புரிஞ்சுதா? இல்ல 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 இல்ல, ஏ தப்பு தானே. ஏ கரெக்டா தப்பா? ஏ கரெக்டா தப்பா? ஏ கரெக்டா? சரி சரி, ஓகே. Assertion, kidneys do not play a significant role in the removal of ammonia. Ammonia is readily soluble and is generally excreted by diffusion across body surface as ammonium ions. இதானது நம்மளோட ரீசன். சரி, இப்படி வச்சு பார்க்கும்போது assertion is true. ஓகே, கரெக்ட் தான். ரைட், எஸ் எஸ் கரெக்ட் தான். நம்ம போகலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் என்ன ஆன்சர்? அடுத்த கொஸ்டின் இதுதான். ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. என்னாச்சு? வாட் ஹேப்பன்ட் ராகவேந்தர்? ஃபர்ஸ்ட் ஒன் ராங் கிடையாது. எது ராங்? இல்லடா, கரெக்ட் தான்டா, அது கரெக்ட் தான். கிட்னி ரிமூவ் யூரியா ஒன்லி, அமோனியா ரிமூவ் ஆகாது. அதனால தான் என்சிஆர்டியில் என்ன போட்டிருக்கு? லிவர்னு போட்டிருக்கு. சரியா? Okay, an answer. Or in cortical nephrons, the vasa recta is absent or highly reduced. Okay, cortical nephrons have very long Henle's loop that runs deep. Correct. சரியா? Yes, correct. Okay, cortical nephrons தப்பு. Okay, இது தப்பு. Yes, assertion is true, reason is false. R is the correct answer. ஓகே, வாசா ரெக்டா, ஐ மீன் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரானோட தான் ஹென்லிஸ் லூப் டீப்பா போகும். சரியா? ரீசனா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்புடா. ரீசனோடது ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. சரியா? ரீசன் தப்பு. எஸ், ரீசன் ராங். பிகாஸ் சி, கார்டிக்கல் நெஃப்ரான்னா என்ன? கார்டிக்கல் நெஃப்ரான் அப்படின்னா, இப்போ இதுதான் கார்டெக்ஸ், இதுதான் மெடுலரி பிரமிட். சரியா? அப்படின்னா கார்டிக்கல் நெஃப்ரான் மீன்ஸ் இது அஃபரண்ட் ஆர்டெரியோல், இது குளோமெருலஸ், இது ஈஃபரண்ட் ஆர்டெரியோல், இது என்னது? நம்மளோட பவுமன்ஸ் கேப்சியூல், அண்ட் இது பிசிடி, அண்ட் இது ஹென்லிஸ் லூப், அண்ட் இது டிசிடி. சரியா? இது என்னது? டிசிடி, அண்ட் இது கலெக்டிங் டக்ட். ஸோ இது என்னது? கார்டிக்கல் நெஃப்ரான். அப்போ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஹென்லிஸ் லூப் தான் என்ன இருக்கு? மெடுலரி நெஃப்ரான்ல இருக்கு. ஆனா இது என்னது? இது என்னது? திஸ் இஸ் ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரானோட ஹென்லிஸ் லூப். பாருங்க எவ்வளவு டீப்பா உள்ள போயிருக்குன்னு. சரியா? ஸோ கார்டிக்கல் நெஃப்ரான்ல வெரி லாங் லூப் அப்படிங்கிறது தப்பு. ஓகே, ரைட். எத்தனை பேரு சி?
94.74. 18 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சபரிஷ் முத்துவேல் வெரி குட். பாலாஜி சமீரா சாகர் டாப் 3ல இருக்கீங்க. மருடீஸ்வரன் ரோட்டு ஜிப்மர், கிருத்தி, பிளெஸ்ட் நான்சி, யோகேஷ், வின்சென்ட் ஜே, கிங் லூசி, பிருத்விராஜ், ஜெயலவி, கேன் ராஜேஸ்வரி, தமிழேனியன், ஜீவா, நட்ரமிலர், சி அப்சானா பானு அண்ட் ராகவேந்திர சரவணன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். எஸ், ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. Yes. Which of the following statements regarding the mechanism of concentration of the filtrate is correct? The osmolarity increases from 300 mosmol in the cortex to 1200, okay, in the inner medulla. Okay, correct. NaCl is transported by the ascending limb of Henle's loop. NaCl is transported by the ascending limb of Henle's loop and exchanged with the descending loop of vasa recta. Okay, small amount of urea. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க தானே? சரி, நான் ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கிறேன். சரியா, கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, small amount of urea enter the thick segment of ascending loop of Henle. Small amount of urea, thick segment of ascending loop of Henle. Okay, small kidneys can produce urine nearly 4 times concentrated than the initial filtrate. எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தானே இல்லையா? சரிடா ராகவேந்திரன், ஓகே புரிஞ்சிருச்சு. நான் அதை பார்க்குற வரைக்கும் நீ மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பியா? என்னடா டேய் கண்ணா, இவ்வளோ நல்லவனா இருக்கியடா. எஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கரெக்டா? எஸ். ஏன்? பிகாஸ் என்டர்ஸ் த thin segment, not thick segment, right? NCERT, according NCERT, thin segment. அதனால இது தப்பு. அப்படின்னா இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். 1, 2 and 4 option A is the correct answer. %92.31%, right? Sabarish Muthuvel, Rakhavendra Saravanan and Rotu Jipmar, correct. Top 3 இருக்கீங்க, very good. King Lucy, Nancy, Prithviraj, Balaji, Shamira Sagar, Afsana Banu Yusuf, Yogesh, Kriti and Tamilanian. 12 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எஸ், ஆன்சர் பண்ணுங்க. இங்க பாருங்கடா, இங்க பாருங்க, கரெக்ட் physiological response கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஐடென்டிஃபை த கரெக்ட் physiological response to an excessive loss of fluid from the body. இப்போ எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன நடக்கும்? உடனே ரெனின், ஆன்ஜியோடென்சின், ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் ஆஃப் ஆஸ்மோ ரிசெப்டர்ஸ். கரெக்டா? கரெக்டு.
சப்பரேஷன் ஆஃப் ஏடிஹெச் தப்பு. ஏடிஹெச் இருந்தால் தான் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், அப்போ தான் பிளட் வால்யூம் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ இது தப்பு. ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ஹைப்போதலாமஸ் டு ரிலீஸ் வாசோப்ரெசின், தட் இஸ் ஏடிஹெச், இது 100% கரெக்ட். அப்போ தான் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஃப்ரம் த லேட்டர் பார்ட் ஆஃப் த டிபியூல், தட் இஸ் கலெக்டிங் டிபியூல். எஸ், கரெக்டு, இது கரெக்டு. ஸோ என்னது 1, 3 and 4 கரெக்டு. B is the correct answer. சம்டைம்ஸ் ஆடியோ லேக் ஆகுதா? இல்லை, ஆடியோலாம் ஒன்றும் லேக் ஆகலை, நான் தான் ஆஃப் பண்ணிடுறேன். சரியா? அதனால பிரச்சனை வருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ புரிஞ்சுதா நான்சி? அப்சானா பானு சேட்டை பார்த்தோன்னு எப்படி ஆடியோ வருதுன்னு? இதுதான். சபரிஷ் முத்துவேல், ராகவேந்திர சரவணன், நான்சி டாப் 3ல இருக்கீங்க, வெரி குட். ரோட்டு ஜிப்மார், வின்சென்ட் ஜே, முருடீஸ்வரன், கிருதி, சமீரா சாகர், பிருத்விராஜ், கிங் லூசி, யோகேஷ், கேன் ராஜேஸ்வரி, ஜீவன், ஜீவா, தமிழேனியன், ஜெயலவி, நட்ரமிலர்சி அண்ட் அப்சானா பானு யூசுப். கரெக்ட். சரியா? இப்போ பாருங்க, வாய்ஸ் வந்துருச்சா? அதுதான். லீடர் போர்டு வேணுமா? சரி, பார்த்துடலாம். லீடர் போர்டில் கிங் லூசி ஆஸ் யூஸ்வல் டாப்பில் இருக்கீங்க. சபரீஷ் ஓகே, க்ளோஸ் 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 க்ளோஸ். ரோட்டு ஜிப்மார், யோகேஷ், நான்சி, சமீரா சாகர், நட்ரமிலர்சி, ராகவேந்திர சரவணன் 8th இருக்கீங்க, 8th பொசிஷன். தமிழேனியன், வின்சென்ட் ஜே, ராஜேஸ்வரி, அப்சானா பானு, மருடீஸ்வரன், பிருத்விராஜ் ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். கிருதி ரேங்க் அப் பண்ணியிருக்கீங்க. பாலாஜி, அர்ச்சனா, ஸ்பைடி, பிரியதர்ஷினி, ஜெயலவி, கணபதி ராஜ், ஜீவா, and so on. Okay, right. அடுத்த क्वेश्चन போயிடலாமா? எஸ், அடுத்த क्वेश्चन போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர். ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிடலாம், கரெக்ட் அப்படின்ட்டு. சரியா? அப்போ மிக்சுரேஷனில் கரெக்ட் எது? த ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட் பை த ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் யூரினரி பிளாடர். கரெக்டா? கரெக்ட். ஸ்ட்ரெச் ரிசெப்டர் சென்ட் சிக்னல் டு த CNS. கரெக்ட். த CNS initiate the contraction of urethral sphincter. கரெக்ட். நான் தப்பு. contraction of smooth muscles. Smooth muscles of the bladder contract simultaneously with the sphincter relaxation. True. First, second and fourth option is correct. First, second and fourth is the correct answer. Option C is the correct answer. 100% correct answer பண்ணிருக்கீங்க. King Lucy, Sabarish and Raghavendra Saravanan top 3ல இருக்கீங்க, very good. Samira Sagar, Rotu Jipmar, Nancy, Prithviraj, Murdishwaran, Vincent Joy, Yogesh, Ken Rajeshwari, Natramilarsi, Tamilanian, Jailavi, Afsana Banu, Yusuf and Balaji correct answer பண்ணிருக்கீங்க. அப்படியா? ஒன்றும் இல்லை சார், இது நம்ம ஃப்ரைடு பொரி இடையில சாப்பிட்றது, அவ்வளோதான் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவே முடியல. எஸ், சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, அதனால தான் இன்னைக்கு குட் ஈவினிங்.
நீங்கள் கடைசி நேரத்தில் உங்களை விட்டுட்டு போகும்போது குட் நைட் சொல்லிடுவாங்க. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் ரெடியா? போலாமா? பிருத்விராஜ் சார் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்ணுறது. டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதா? டேய் 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் நீட் எக்ஸாமில் 30 செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணுண்டா. டைம் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போகிற யோசிச்சு பாரு. நீ சொல்லுவ, அப்போ என்ன சொல்லுவ? சரி, சிங்கிள் லைன் கொஸ்டின் வந்து அதில் நான் டைம் சேவ் பண்ணிடுவேன், பெரிய பெரிய கொஸ்டினுக்கு அதில் டைம் யூட்டிலைஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். கரெக்டா? ஆனால் யோசிச்சு பாரு, எல்லாமே இதே மாதிரி வந்துருச்சுன்னா லென்தி பேப்பர் வந்துருச்சு 2024 லென்தி பேப்பர் வந்துச்சு. 2024 பாட்டனி ஜுவாலஜி லெந்தியாக இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் 30 செகண்ட்ஸ் வந்துட்டு நீ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா? ட்ரை பண்ணு. 30 செகண்ட்ஸுக்கு 32 ஆகலாம், 33 ஆகலாம். 8 செகண்ட்ஸ் டிலேன்னா என்னது? 22 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோ நீ உனக்காக. புரிஞ்சுதா? ஸோ அந்த 22 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாரு. அப்போ தான் 30 செகண்ட்ஸ். அங்கே ப்ரெஷர், எக்ஸாம் ப்ரெஷர் அங்கே இருக்கும்ல, இங்கே ப்ரெஷர் இல்லை, ஃப்ரீயாக உட்காந்துருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. அங்கே வரும்போது ப்ரெஷர் ஆயிரும். ப்ரெஷர் ஆயிரும்னா பாத்ரூம் ப்ரெஷர் இல்லைடக்கன்னா மென்டல் ப்ரெஷர் ஆயிரும். அந்த டைமில் 30 செகண்ட்ஸே நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு அடாப்ட் ஆகணும்னா இந்த 8 செகண்ட்ஸ் டீல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 22 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு கெமிஸ்ட்ரி தவிர எதுவும் தெரியாது சார், 6 மணிக்கு மேலே வண்டி ஓட. உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார், சும்மா நடிப்பு. சரி, பாருங்க எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். எஸ், ஆன்சர் பண்ணுங்க பாருங்க சார். 200 ml உங்களுக்காக தான் இந்த 200 ml போட்டுருது. 6 மணிக்கு மேலே 200 ml. போல் முடிஞ்சு போச்சு, போல் ஓவர். பாரு முடிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் வரும்? விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர், லங்ஸ் அண்ட் ஸ்கின்? லங்ஸ் என்ன பண்ணும்? ரிமூவல் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 200 ml per minute of carbon dioxide. Liver, secretion of bilirubin, biliverdin and degraded steroid hormones. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னது? தப்பு. இங்கே வராது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்போ நம்ம கரெக்ட் ஆன்சர் சி தான். கரெக்டா? எஸ் பசங்களா, இவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க. ஃபைனலாக லீடர் போர்டில் டாப்பராக வரவங்களுக்கு ப்ரைஸ் மணி ஒரு கிஃப்ட் ஏதாச்சும். இந்த டாப்பர் வேண்டாம், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 30 பேர்த்துக்குள்ளே தான் இல்லையா? 20 பேர் 25 பேர்த்துக்குள்ளே தான். நீட் எக்ஸாமில் நீங்கள் டாப் 1000க்குள்ளே, அவ்வளோ பெருசாலும் ரொம்பலாம் அதிகமாக வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளே டாப் 1000க்குள்ளே வாங்கிட்டீங்க ரேங்க். தமிழ்நாட்டில் 1000க்குள்ளே உங்கள் ரேங்க் வந்துருச்சு, ஸ்டேட் ரேங்க்கில் அப்படி வந்துருச்சு அப்படின்னா 1000க்குள்ளே அப்படின்னா உடனே ட்ரெயின் டிக்கெட் போட்டு இல்லை பஸ் டிக்கெட் போட்டு இல்லை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பெங்களூருக்கு வந்துருங்க, ஸ்டுடியோக்கு வந்துருங்க. சரியா? என்னோட சார்பில் உங்களுக்கு ஒரு ட்ரீட். சரியா? மணி இல்லை, பட் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி, அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 5.5 இயர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நான், பிருத்விராஜ் சார் எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். உங்களுக்கு பிருத்விராஜ் சாரும் தருவார், நானும் தருவேன். சரியா? இங்கே டாப்பராக இருக்கிறவங்களுக்கு ஒரு கைத்தட்டு தான் கொடுக்க முடியும், வர்ச்சுவலி வேறு எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லை. பட் எஸ், நீங்கள் டாப் பண்ணிட்டீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் உங்களுக்கு தெரியும், இல்லை டெலிகிராம் குரூப், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு எதா பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். பட் நீட் எக்ஸாமில் டாப் 1000க்குள்ளே, தமிழ்நாட்டில் 1000க்குள்ளே நீங்கள் ரேங்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உடனடியாக பெங்களூர் வந்துடலாம். பெங்களூர் ஸ்டுடியோவில் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், பிருத்விராஜ் சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பார்.
எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு டாப் 1000 வாங்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். ப்ளே ஸ்டேஷன் கிடையாது, ப்ளே ஸ்டேஷன் வச்சுட்டு அவ்வளோதான். MBBSல ஃபஸ்ட் இயர்லேயே ஃபெயில் ஆயிடுவேன். இல்லை சபரீஷ் கரெக்டாக 2027 நீ நீட் எக்ஸாம் எழுதுறியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2027 எழுதி முடிச்சுட்டு வா. கரெக்ட்? எஸ். சரி, ஓகேவா பிருத்திவிராஜ் சார்? இது ஓகேவா உங்களுக்கு? கோல்டா? சூப்பர். சரியா? ஓகே. அடுத்தது எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 81.25. ஓகே. பாலாஜி, சபரீஷ், கிங் லூசி டாப் 3ல இருக்கீங்க. வெரி குட். ரோட்டு ஜிப்மர், ஜெயலவி, யோகேஷ், வின்சென்ட், அப்சானா பானு, நான்சி, முருடீஸ்வரன், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி அண்ட் பிருத்விராஜ் சார். இல்லை, பிருத்விராஜ் ஸ்டூடெண்ட். மேபி பிருத்விராஜ் சார் பேரை மாற்றி வந்திருக்காரோ தெரியல. ஓகே பிருத்விராஜ் சார், அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டினுக்கு பிருத்விராஜ் சார் ஆன்சர் பண்ணுறாரு, பார்க்கலாம் என்ன ஆன்சர் கொடுக்குறாருன்னு. ஓகே, லெட் மீ சி. இதுதான் அடுத்த கொஸ்டின். டயாலிசிஸ் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டிஸார்டர்ஸ் ஆஃப் என்னது எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, போல் ஓடிட்டு இருக்கு. போல் இஸ் ரன்னிங். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. ரால்ஸ் ராய்ஸ் காராமடே எங்கிட்டே இல்லடா அந்த காரு. உனக்கு ரால்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு நான் வீடு விற்க வேண்டியது இருக்கும். அதுவும் வீடு கூட என் பேர்ல இல்லையடா, அப்பா பேர்ல தான் இருக்கு. பிருத்விராஜ் சார் வாங்கி கொடுப்பாரு. இல்ல பிருத்விராஜ் சார்? சரி சரி. ரிகார்டிங் டிஸார்டர்ஸ் ஆஃப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? யூரீமியா இஸ் த அக்யூமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். தப்பு. யூரீமியானாலே யூரியா என்ன சொல்லியிருக்க? செகண்ட் பார்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வரும். செகண்ட் பார்ட் என்னது? பிளட். ஸோ பிளட்ல யூரியா கண்டென்ட் வந்துடும். அப்போ யூரியா தான் வரும், யூரிக் ஆசிட் வராது. இன் ஹீமோடயாலிசிஸ் ஆன்டிஹெப்பாரின் ஆட் பண்ணுவாங்க. கரெக்ட். பிஃபோர் இட் என்டர்ஸ் த டயாலிசிங் யூனிட். தப்பு. Before it enters into the human or patient, antiheparin. சரியா? ஏன்னா ஆன்டிஹெப்பாரின் ஆட் பண்ணிட்டா கிளாட் ஆயிரும். அப்போ டயாலிசிங் இப்போ பாடிக்குள்ள வெளியே வந்தோன்னே டயாலிசிஸ் யூனிட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆன்டிஹெப்பாரின் போட்டா டயாலிசிஸ் மெஷினுக்குள்ள போய் கிளாட் ஆயிரும், ப்ராசஸ் ஆகாது. அப்போ தப்பு. Renal calculi are insoluble masses. Correct. Of crystallized oxalate, 100% correct. C is the correct answer. Glomerulonephritis is the inflammation of renal pelvis. Tappe. Nephron or glomerulus. Okay, என்னது? glomerulona glomerulus, nephri na nephron, itis அப்படினா inflammation. ஸோ குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா குளோமெருலஸ் வீங்கிறது. குளோமெருலஸ் வீங்கிட்டா என்ன ஆயிரும்? போர் சைஸ் பெருசாயிரும். ஃபில்டரிங் போரோட சைஸ் பெருசாயிரும். அப்போது நம்ம யூரின்ல பிளட் வந்துடும், ப்ரோட்டீன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், ஆல்புமின் வந்துடும். ஏன்னா ஆல்புமின் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் பாடியில் இல்லையா, அமினோ ஆசிட். ஸோ ஆல்புமின் வர ஆரம்பிச்சிடும். இது வந்துடும், ப்ரோட்டீன் வர ஆரம்பிச்சிடும். ஏதோ ப்ரோட்டீன் இருக்கலாம். ஓகே, எந்த ப்ரோட்டீன்? நம்மளோட பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஆர்பிசி வர ஆரம்பிச்சிடும் போர் சைஸ் பெருசானா. ஸோ தப்பு. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14 மெம்பர்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பிருத்விராஜ் சார் பேர் இருக்கான்னு பார்க்கலாம். சபரீஷ், முத்துவேல், ராகவேந்தர், சரவணன், கிங் லூசி டாப் 3ல இருக்கீங்க. வெரி குட். யோகேஷ், நான்சி, ரோட்டு ஜிப்மர், பாலாஜி, பிருத்விராஜ், வின்சென்ட் ஜே, ரத்தின், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமிலர்சி, மருடீஸ்வரன் அண்ட் தமிழேனியன். ஸோ சேட். சார் ஆன்சர் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காரு, வேறு தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கல டக்குன்னு. சாக்லேட் கேக். ஓகே சரி, சாக்லேட் கேக் கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஃபுட்டு வாங்கி தரேன். சரி வாங்கி தந்துடுறேன்.
ஃபுட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட்டர்ஸ்காட்ச் கேக் ஓகே சரி. ஆளுக்கு எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை விதமான கேக் நான் வாங்கி தரேன், கவலையே வேண்டாம். உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு வாங்கி தரேன், ஃபேவரட் கேக் வாங்கி தரேன். எஸ். அமோனியா, அமோனியா என்னது? அமோனியா இஸ் மோஸ்ட் டாக்ஸிக். ஸோ A3. A2, A2னா A2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இது வராது, இது வராது. யூரியா, terrestrial adaptation for conservation. So B3. சரியா? A should be the correct answer. 60%. Raghavendra Saravanan, King Lucy, Balaji, top player king, very good. அப்படியா? சரி வெய், ட்ரீட் வெய், தப்பேலையே. நான் ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் த ட்ரீட். தமிழேனியன். சரி, ராகவேந்திர சரவணன், கிங் லூசி, பாலாஜி டாப் 3ல இருக்கீங்க. சமீரா சாகர், அர்ச்சனா, ரோட்டு ஜிப்மர், கேன் ராஜேஸ்வரி, நட்ரமில்லரசி அண்ட் சபரீஷ் முத்துவேல். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி நைஸ். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? என்னாச்சு டைம்? 11:10 ஆச்சா? நிப்பாட்டிடலாமா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ், ஆன்சர் பண்ணுங்க. சரிடா சரிடா சரிடா. ஓகே, பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும்? மெல்பீஜியன் கார்பசல்ஸ். மெல்பீஜியன் கார்பசல்ஸ், போடோசைட்ஸ். போடோசைட்ஸ் என்னது? போடோசைட்ஸ் situated in the cortical region. V U shapedா? U shapedனா வாசா ரெக்டாவா? இல்ல, ஹென்லிஸ் லூப். சரி, அப்படின்னா B4. B4 D is the correct answer. என்ன 40%? Oh, wait. ஓகே, வெயிட். தப்பு. நான் ஹென்லிஸ் லூப்பை பார்க்கல. பேரலல் டு ஹென்லிஸ் லூப் போட்டாங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி வராது. அப்போது வாசா ரெக்டாவாக தான் இருக்கும். D4 வரும். D4னா ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரி. ஹலோ சார், லாங் டைம் நோ சி. நவ் ஐ எம் பேக். நைஸ் மாலா. தேங்க்யூ அனுஜ்யா. Thank you so much. So A is the correct answer. 53.85% correct answer பண்ணிருக்கீங்க. யோகேஷ், சபரீஷ், முத்துவேல் and King Lucy top 3. Very good. Roto Jipma, Divine, that is Archana, Samira Sagar and Ken Rajeshwari answer பண்ணிருக்கீங்க. Very good. Next question please. Next question. Yes, answer பண்ணுங்க. I hope you are doing good, Anujya, Kittu, Maharani.
Yes. Poll ended. Reabsorption is minimum in the ascending limb of Henle. Ascending limb of Henle's loop. Okay. This region plays a significant role in maintaining the high osmolarity in the medullary interstitial fluid. Correct. So A is the correct answer. Both assertion and reason are true, and R is the correct explanation of assertion. Yes. A should be the correct answer. A should be the correct answer, not B, not B, not B. Okay, see, add because here. Okay, add because here and read it. Reabsorption is minimum in the ascending loop limb of Henle's loop because this region plays a significant role in maintaining the high osmolarity of medullary interstitial fluid. An answer, Oro. What will be the answer? Tell me the correct answer. Again, இன்னொரு போல்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. Assertion: reabsorption of is minimum in the ascending limb of Henle's loop. Reason: this region plays a significant role in maintaining the high osmolarity of medullary interstitial fluid. Yes, what is the answer? What is the answer? Tell me. Assertion தப்பா இல்லையா? Assertion தப்பு கிடையாதா? What do you think? Assertion is right or wrong? Assertion is right or wrong? Okay, let me give you this as a homework. Think. Read NCERT properly. Very very important. NCERT ஒழுக்கமா படிங்க. படிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் A அப்படிங்கறது ஆன்சர் நான் சொல்லல. மேபி அசர்ஷன் தப்பா இருக்கு. இருக்கலாம் அசர்ஷன். சரியா? மேபி அசர்ஷன் என்ன இருக்கலாம்? தப்பா இருக்கலாம். So read NCERT. Read NCERT and comment the correct answer. சரியா? எஸ். வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் NCERT ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு நான் ரேண்டமா சீன் போட்டேன். சரியா? நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் ப்ளீஸ். All right. Blood is filtered so finely in the glomerulus that it is called ultrafiltration. Almost all plasma constituents except proteins pass into the lumen of Bowman's capsule. Okay, very nice. Very, very nice. Ultrafiltration. The reason which is given in NCERT for ultrafiltration is what? Yes? Correct dana? Obviously. Correct answer dana? Yes, obviously. So A should be the correct answer. Okay, Yogesh, Raghavendra Saravanan, Afsana Banu, top 3 lurking, very good. Vincent J, blessed to be doctor, Murudeshwaran, Queen Lucy, K.N. Rajeshwari, Balaji, Tamilinian, Road to Jipmar, Archana and Natra Millersi. Congratulations. Aditha question will be the last question of the day. Seriya? Next question will be the last question of the day. So answer wise, think. Okay, think before answering. Think wisely or
we can say carefully, think deeply. homework done. சரி, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் காமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிரும்ல, அதில் நீ போடு. சரி, காமெண்ட் செக்ஷனில் போடுறதுக்கு ஏதாச்சும் வேணும்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், காமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றினா ஃபீட்பேக் எப்படி இருக்குது, கிளாஸ் வேற உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ட்ராப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் ப்ரிப்பரேஷன் டைமில் நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, சரியா, அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் ஃப்ரம் ஜுவாலஜி சைடு, மை சைடு. ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே 20 காமெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் அதிகமாக கேட்டிருக்கிற காமெண்ட் நான் நிறைவேற்றிடுவேன். அதில் காமெண்ட்ஸ் எது அதிகமாக இருக்கோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். சரியா, உங்களோட ஃபீட்பேக்கை கீழே காமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிஞ்சு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 20 காமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். எஸ், சரியா, ரைட். நெக்ஸ்ட் போல், திஸ் போல் வில் பி த லாஸ்ட். இப்போ வேண்டாம், வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் காமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும்ல, அதில் போடுங்க. இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது ஓடிடும், வராது. காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அது எல்லாரும் பார்ப்பாங்க. புரிஞ்சுதா? எஸ். டேய் 5 AM கிளாஸ்லாம் போட்டுறாதீங்கடா, டேய் எனக்கு எந்திரிக்கிறதே கஷ்டம்டா, என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. 5 மணி கிளாஸ் 7 மணி போடலாம். 7 o'clock கிளாஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. 5 மணி கிளாஸ்லாம் போட்டுறாதீங்க காமெண்ட் செக்ஷனில். அப்போ நான் நிறைவேற்ற வேண்டியதாக வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் போயிடும். 10 மணி இஸ் ஃபைன். 7 o'clock, 8 o'clock, 9 o'clock, 10 o'clock, 11 o'clock, எப்போ வேணா ஃபைன். ஓகே, காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. 5 மணி, நான் என்ன மனுஷன் தாண்டா, என்னால் 5 மணிலாம் எந்திரிக்க முடியாது. அவ்வளோதான், 10 மணி தாண்டா கரெக்டான டைம் எந்திரிக்கிறதுக்கு, தூங்கி எந்திரிக்கிறதுக்கு. 10 இஸ் த பெஸ்ட் டைம். எனிவேஸ், திஸ் வில் பி த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. சரியா, திஸ் வில் பி த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. Let's see. Assertion and reason. Tubular secretion is a crucial step in urine formation. It helps in the maintenance of ionic and acid-base balance of body fluids. நீ தூங்கவே மாட்டியா? நீ மனுஷன் தானே? போய் டாக்டரை பாரு, உனக்கு இன்சோம்னியா. போல் முடிஞ்சது. என்ன ஆன்சர் வரும்? crucial step in the urine formation. Yes, correct. சரியா, correct. And it helps in the maintenance of ionic and acid base balance. Correct. So option A is the correct answer. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? Congratulations, 13 பேர். Very good. Sabarish, ராகவேந்திர சரவணன் and அப்சானா பானு யூசுப் டாப் 3ல இருக்கீங்க. Divine, Vincent, Rajeshwari, Roto, Jipmar, King Lucy, Mugesh, very good. Netramiller C, Yogesh, Murudeshwaran and Nancy, top 13. Okay, very good. Congratulations. This will be the end of the session. Okay, and நான் சொன்னதில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஃபீட்பேக் ஆஃப் த கிளாஸ், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஆஸ் அ ட்ராப்பர் பேட்ச், ரிப்பீட்டர் பேட்ச், ஆஸ் அ போர்டு பேட்ச், ஆர் நீங்கள் நீங்கள் 12th இருக்கீங்க, நீங்கள் எழுத போறீங்கனாலும் ஃபைன், நோ ப்ராப்ளம். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட்டை போடுங்க. நீங்கள் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும்னு எல்லாம் போடுங்க. அதில் 20 காமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன மேக்ஸிமம் அதில் இருக்கோ அதை காமெண்ட்டை நான் நிறைவேற்றுறேன். சரியா? தட்ஸ் மை ப்ராமிஸ் டு யூ. ஓகே, எந்த கொஸ்டின்ரா? தட் கொஸ்டின் அலோன் சார். எந்த கொஸ்டின் அலோன்? எதுரா? எந்த கொஸ்டின் கேட்குற? சத்தியமாக எனக்கு இப்போ புரியல. சரி, நீ கொஸ்டின் போடு. சரியா? எந்த கொஸ்டின் அப்படிங்கிறத கொஸ்டின் போடு. அப்படி இல்லைனா சப்போஸ் உனக்கு அந்த கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா நீ என்ன பண்ணு, யூனோ டெலிகிராம் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் நீ அந்த கொஸ்டின் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணிவிட்டு அசர்ஷன் ராங்கா ரைட்டா சார், அது உன்னோட ஹோம்ஒர்க். அது நீ என்ன பண்ணு, என்சிஆர்டி ரீட் பண்ணி செக் பண்ணு. புரிஞ்சுதா? செக் பண்ணிவிட்டு காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணு, அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். சரியா? எஸ், ரைட். ஓகே, கிரேட்.
Great. So முடிஞ்சது தானே? எஸ் முடிஞ்சது. இதுல கிட்டத்தட்ட 150 questions இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? 150 questions இருக்கு. சம்மரி என்ன பண்ணோம்? excretory products and their elimination இதோட summary important points and MCQ நம்ம solve பண்ணோம். கரெக்டா? MCQs நம்ம solve பண்ணோம். right or wrong? yes. அடுத்தது homework என்ன பண்ணோம்? homeworkல balance solve the balance questions of this PDF. Number 1. Number 2, solve DPP. சரியா? DPP ல ஒரு 100 questions இருக்கும். ஓகே, DPP ல ஒரு 100 questions இருக்கும். அதையும் நீங்க சால்வ் பண்ணுங்க. DPP அப்லோட் ஆயிருக்கும் இன்னாரோ இல்லையா? DPP இன்னாரோ அப்லோட் ஆயிருக்கும். ரைட், இதுதான் உங்களோட ஹோம்வொர்க். கிளியர்? பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கே இருக்கும்? இதே பிடிஎஃப்ல இருக்கு. பேலன்ஸ் கொஸ்டின் இங்க பாருங்க. இந்த பிடிஎஃப்ல இனி நிறைய கொஸ்டின் இருக்கு. டோட்டல் 137 அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. சரியா? ஒவ்வொரு பேஜ்லயும் பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கு இதுல கடைசியில. ஸோ கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் இதுலயே இருக்கு. see here. சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ், ரைட், ஓகே. சலோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அது நான் சொல்ல மாட்டேன். அதான் உங்களோட ஹோம்வொர்க் ஆச்சு. சரி, கிங் லூசி டாப்ல இருக்கீங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சபரீஷ் வெரி க்ளோஸ். ஓகே, 2 கொஸ்டின் தான் தப்பு பண்ணியிருக்கான் கிங் லூசி. நீங்க சபரீஷ் 3 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க. சரியா? அதுதான் பிரச்சனை. ரோட் டு ஜிப்மர் 3ர்ட்ல இருக்கீங்க. வெரி குட். யோகேஷ் நட்ரமில்லர்சி கேன் ராஜேஸ்வரி ரேங்க்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ரைட், வெரி நைஸ். Blessed to be doctor, that is Nancy. Raghavendra Saravanan again 8th தான் இருக்கீங்க. Vincent J, Samira Sagar, Afsana Banu, Marudishwaran, Tamilanian, Balaji, Prithviraj, Archana, Kriti 17th, Spidey, Priyadarshini, Jailavi, Ganapati Raj, Jeeva, Tamilan, Kasturi Periyasamy, then Bushrafreen, then Dr. Jeevan, Derek, and Midiyala. Kriti 30th place. Kriti, ஓகே, அட் டு த வேர்ல்டு. ஓகே, ஃபைன். ஸோ இது எல்லாமே என்னது ஒன்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். எனிவே ஸ்டாப்பர் நீங்கள் தான். ஓகே, சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். பேலன்ஸ் இங்கே இருக்கிற பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாப்டர்லேருந்து எந்த தப்புமே பண்ண மாட்டீங்க. கேரண்டீட் எல்லாமே நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதனால தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 100 கொஸ்டின் இதில் இருக்குது. டிபிபியில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 கொஸ்டின். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது கிட்டத்தட்ட 500 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஒரு சாப்டர்லேருந்து 500 to 1000 கொஸ்டின் வில் பி மோர் தென் இனஃப். சரியா? இது எல்லாமே சின்ன கொஸ்டின் கிடையாது. என்ன நம்ம சால்வ் பண்ண அத்தனையுமே சாலிட் கொஸ்டின்ஸ், அட்வான்ஸ் லெவல் வேற லெவல் கொஸ்டின்ஸ். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? ஸோ அதுதான். அதனால கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாமே சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சுதா? இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. அண்ட் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும், காமெண்ட் பண்ணணும். நம்ம சொல்லிட்டேன். இப்போ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5-10 மினிட்ஸ்க்குள்ள லைவ் எண்ட் ஆயிரும். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே காமெண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் காமெண்ட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? இந்த பிடிஎஃபை நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணலாம். பிடபிள்யூ ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் பேட்ச் நேம் போட்டுட்டு ஜுவாலஜி இந்த கிளாஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதில் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஹோம்ஒர்க்கை முடிச்சு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதோ நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நீங்க போடணும். சரியா? சோ see you all in the next class. next class Saturday, coming Saturday அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் அடுத்த கிளாஸ்ல நம்ம 2 சாப்டர் பார்க்க போறோம். ஒன்னு நியூரல் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், அண்ட் ரெண்டாவது ஃப்ராக் அண்ட் காக்ரோச்.
frog and cockroach பார்க்க போறோம் and locomotion and movement பார்க்க போறோம் சரியா so see you all by Saturday same time or maybe time change ஆகலாம் I don't know சரியா அது நீங்க comment section பொறுத்து ஓகே அதுவரை உங்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க சாப்பிடுங்க தூங்குங்க ஓகே ரெஸ்ட் எடுங்க பட் keep studying and keep learning keep working hard see you good night bye bye நன்றி வணக்கம் menstrual cycle மூணு ஃபேஸா பிரிச்சிருக்காங்க இல்லையா என்னென்ன ஃபேஸ் பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் menstruation phase இது bleeding phase எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் 1 to 5 டேஸ்க்கு நடக்கும் இதுல endometrium lining shed ஆகும் ரெண்டாவது ovulatory phase இது எத்தனாவது நாள் நடக்கும் so day 5 னா 6th ல இருந்து 14th day வரைக்கும் so 14th day என்ன நடக்கும் ovulation நடக்கும் சரியா நான் சொன்னேன்ல LH surgeனால ovulation நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் egg release ஆகும் then அந்த 14th dayல இருந்து அடுத்த 28 day வரைக்கும் சரியா என்ன ஆகும் corpus luteumல இருந்து progesterone secrete ஆகும்